90ல் ஒருத்தன் ஜெயிக்கிறது பெரிய சாதனையாக இருக்கும். 2024 ஒருத்தன் ஜெயிக்கிறதுமே பெரிய சாதனையாக இருக்குது அப்படின்னா அப்போ இவ்வளோ மற்றவங்களாம் எங்கே போகிறாங்க? என்னோட முகம், என்னோட வெற்றி, என்னோட ஆட்டிடியூட்டே உனக்கு இஷ்யூவாக மாறுது. நான் வந்து இப்படி ஆளாக மாறுறதும் சமூகத்தை பற்றி என்னோடய பார்வையை பதிவு செய்வதுமே உனக்கு பிரச்சனையாக மாறுதுன்னா நான் என்ன போய் உரையாடுறது உன்ட்ட? நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு நபர் ஒரு வெறுமனை ஒரு வெற்றிக்காக ஓடிட்டு இருக்கவங்க கிடையாது. ஒரு மானுடனுக்கு இந்த ஒரு மானுடன் மேலே நீ இதை செய்யாத சொல்கிறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது. அந்த மட்டும் தான் நான் கேள்வி கேட்குறேன். அங்கே தான் நான் உன்னை வந்து நீ எனக்கு பகையாக தெரியல அந்த ஒன்று தான். ஒரு ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இன்சர்ட் இருக்கிறீங்க. அனுபவம் எனக்கு ஒரு ஷார்ட் தோணுது. ஷார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குது. என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அந்த ஷார்ட். இந்த பூ வந்து கொஞ்சம் டேஞ்சர்ஸ். கண்ணில் பட்டுச்சுன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். கண்ணு தெரியாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. நான் பரியம்மாள் சக்ஸஸ் மீட்டில் எங்கள் அப்பாவும் ராம்சாரும் இதை மாதிரி உட்காந்துருக்காங்க. அந்த விஷயம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அர்ஜுனா அவார்டு வேணால் உங்கள் அவார்டு. அந்த சேர் அது நிறைய அப்பாக்களோட நிறைய வாத்தியார்களோட ஒரு சேர். அனுப்பும் போதே சொல்லி தான் அனுப்புவார். என்ன அனுப்புவார்? நீங்கள் அங்கே போய் அடைய போகிற வெற்றி தான் என்னைய மாதிரி ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு அப்பனோட பயத்தை அடித்து விரட்டும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவார். அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். டேய் நீ கிளம்புடா. இங்கெல்லாம் என் பிள்ளையை தெரிஞ்சவனுங்க, அங்கே என் பிள்ளைக்கு தெரியாதவனுங்க. அதனால் அங்கேயாவது அவனுக்கு பயங்கரமான மரியாதையை வாங்கி கொடுத்து தான் அவர் கடவுள் அந்த காலமடந்த வேண்டுறார். கர்னல் வந்து தனுஷ் சார் ஊருக்குலேருந்து திரும்பி வரும்போது அந்த கண்டாவரசவங்க பாட்டு வச்சு ஆகணும்னு சொன்னாங்க. நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். அதை அவாய்ட் பண்ணுற காரணம் என்னன்னா அந்த சண்டை வெறுமன வீரத்தையோ இல்லை வந்து வெறுமன பழி வாங்குதலையோ இல்லை வந்து திருப்பி அடித்தா அப்படிங்கிற மட்டுமே கண்டினியூ பண்ணிடக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு உடஞ்சி போகிறது. ஜப்பானுக்கு போகல, ஜப்பானே பார்க்கல. ஓகேவா? ஆனால் இந்த கதை ஜப்பானில் நிகழ்ந்த கதை. எங்க எங்க இது வந்து ஓஎம்ஆரில் இருக்கு. ஓ ஆமாம், நம்ம ஊர்லையா? அந்த வாத்தியார் வந்து இந்த இதெல்லாம் கட் பண்ணுறாருல, அந்த கையில் கட்டிருக்க கயிறெல்லாம், இது 90ஸ்ல நடந்ததா இல்லை இப்படி தான் சமூகம் இருக்கணும்னு மாரி செல்வராஜ் நினைக்கிற விஷயமா? 90ஸ்ல இல்லை சார், ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது வாத்தியார் பண்ணுவார் சார். அந்த வெற்றியின் மீது, என்னோட கலையின் மீது, என்னோட உழைப்பின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels, super soft, super absorbent. வணக்கம் மாரி செல்வராஜ், ரொம்ப சந்தோஷம். உங்களை 5th ஹிட், கன்சிக்யூட்டிவ் ஹிட் எப்படி இருக்கு? நம்ம ஒரு படத்தை எடுக்கிறோம், ஆனால் அது வணிக ரீதியாகவும் சக்ஸஸ் ஆகுது, நிறைய மக்கள் அதை பற்றி பேசுகிறாங்க, ஒரு பொலிட்டிக்கலாகவும் ஒரு இது இருக்குது, ரீச் இருக்குது. ஹவு டஸ் இட் ஃபீல்? தெரில சார், அது கரெக்டான ஃபீல் தெரில எனக்கு. பட் எங்கள் இப்போ அசிஸ்டன்ஸ்லாம் சொல்லுவாங்க, படம் ரிலீஸ் ஆகுது 10 நாள் முன்னாடியே அந்த சிலை.comலாம் இருக்காங்கல்ல, சீல்டு கொடுப்போம்ல, அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு போனாங்க. அடுத்த படத்துக்கு என்ன கொடுக்கலாம், என்ன டிசைன் பண்ணலான்னு சொல்லி. ஏன்னா கண்டிப்பாக படம் தப்பு பண்ணாது அப்படிங்கிற ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். பட் இந்த பைசன் ஹிட் வந்து அதெல்லாம் தாண்டினது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் இருந்தாங்க இதில். நிறைய பேர்னால் புதுசாக வெளியே வரக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க அந்த படத்தில். இப்போ என்ன மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல் இதில் வந்து துரு, நிவாஸ் பிரசன்னா, எழில், என்னோட எடிட்டர் சக்தி, இப்படி ஒரு டீமாகவே வந்து இந்த சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இது ஃபஸ்ட்டு சக்ஸஸ் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ எனக்கு என்னென்னா இது கூடுதல் ப்ரெஷர். இப்போ எனக்கு வந்து இதே மாதிரியான கிரிட்டிக்ஸோ, இது மாதிரியான ரசிகர்களோட ஆதரவோ, மக்களோட ஆதரவோ, பொலிட்டிக்கல் டிபேட் க்ரியேட் பண்ணுறதோ, இல்லை வந்து அது நம்பர்ஸாகவோ, அதோட நம்பர்ஸாக ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பியாக மாறுறதோ, இதெல்லாம் நான் 4 படமாக பார்த்துட்டேன் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு எனக்கு. பட் இதில் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருந்தது. இவங்க ஜெயிக்கணும், இவங்க எல்லாமே நமக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய உழைச்சிருக்காங்க, நம்ம அதிகபட்சமாக அவங்கள்ட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலைகளை வாங்கியிருக்கோம், அப்போ அவங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கணும்ல. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதில் பெரிய நான் பயங்கர கொண்டாட்டமாக உணர்றது துருவோட வெற்றி, நிவாஸோட வெற்றி, எழிலோட வெற்றி, சக்தியோட வெற்றி, இதெல்லாம் பயங்கரமாக முழுசாக அவங்க நம்பி ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அண்ணன் என்ன சொன்னாலும் நான் கரெக்டாகும் அப்படி சொல்லி வருவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே தம்பிகள். இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிரியமாக நேசித்து, ஒருத்தர் ஜெயிச்சிட்டே ஒருத்தர் வந்து கரெக்டாகவே இருக்குது, அவங்க கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா நம்மளோட டேலண்ட்டை வெளியே வரும்னு நம்பி ஒருத்தவங்க வந்து வேலை செய்யும்போது நமக்கு ப்ரெஷர் இருக்கும்ல. இப்போ இந்த சக்ஸஸ் எனக்கு வந்து பயங்கரமான, மற்ற படங்களை விட இது பெரிய ஹாப்பி. பயங்கரமாக வந்து சொல்கிறதுனா ஒரு அமைதியாக உட்காந்து ஒரு எனக்கு நானே ஒரு
தேங்க்ஸ் சொல்லி எனக்கு நானே ஒரு சூப்பர்டா அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு சக்ஸஸாக பைசன் பார்க்குறேன். என்னன்னா இவங்க எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு விதத்தில் என்னென்னா, நீங்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, மற்ற படங்களை விட பைசன் வந்து ஒரு திருநெல்வேலியிலேருந்து வந்த ஒரு பையன் ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து அதுக்கு சாட்சி சொல்கிற மாதிரி இருக்கிற ஒரு படம். மற்ற படங்கள்லாம் கதைகள், இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ரொம்ப பர்சனலாக இந்த எடுத்த படம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த விஷயமும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கா? ஆமாம், என்னென்னா ஒரு சேலஞ்ச். இந்த கதை நான் எப்போது யோசிச்சிட்டேன். நான் பரியன் பெருமாள் ரிலீஸ் ஆன உடனே நான் அவரை மீட் பண்ணுறேன். அவர் வந்து என்னை பாராட்ட வராரு கணேசன், மனத்தி கணேசன், அண்ணன் கூட ரிலேட்டிவ் தான் அவர். அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் எதேச்சியாக ரெண்டு பேரும் நம்ம ஊர் இப்படி இருக்கேன்னு பேச ஆரம்பித்தோம். நானும் அவர் படம் பண்ணணும்னு ஆசைப்படலை, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நான் கர்னல்லாம் கமிட்டாக இருந்தேன். அப்போ ரெண்டு பேரும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா அவரும் சக்ஸஸ் திருநெல்வேலியிலேருந்து ஜெயிச்ச ஒரு ஆள், நானும் ரெண்டு பேரும் சும்மா ஊரை பற்றி, ஊரில் விளையாட்டை பற்றி, பசங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவருக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு, இது எப்படி இந்த பசங்களை செட் பண்ணுறது. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், இப்போ அடுத்து நீ வந்திருக்க, இவ்வளோ கேப் இருக்குது, 30 வருஷம் இங்கே இருக்குது, இவ்வளோ கேப் இருக்குது, எவ்வளோ பேர் வர முடியும்னா வரமாட்டேன்றானுங்களே, இது நடக்க மாட்டேங்குது, ரொம்ப ஈஸியாக மாட்டேங்குது, இது ஏதோ பெரிய சாதனை மாதிரியே. ஒருத்தர் ஜெயிச்சா அது பெரிய சாதனை. 2090 ஒருத்தர் ஜெயிக்கிறது பெரிய சாதனையாக இருக்கும், 2024 ஒருத்தர் ஜெயிக்கிறதுமே பெரிய சாதனையாக இருக்குது. அப்படின்னா அப்போ இவ்வளோ மற்றவங்க எங்கே போகிறாங்க, இது எங்கேயோ தப்பு நடக்குது, இது என்ன சரி பண்ணுறது அப்படின்னா அவன் என்ன சொன்னாங்கன்னா, நான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், அகாடமி ஸ்டார்ட் பண்ணி பசங்களை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வரலான்ட்டு இருக்கேன், ஏதாவது பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் சைட்லேருந்து அவர் யோசிக்கிறார். அப்போ நான் சொன்னேன், நானும் ஏதாவது பண்ணுறேன்னா கண்டிப்பாக பண்ணணும், என்னோடய படங்களை அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு பாயிண்டில் யோசிச்சது தான். அப்போ பாயிண்டில் யோசிச்சது கூட கிடையாது. அப்போ நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா அவர் ஆரம்பித்தார். இன்றைக்கி இவனை சொல்கிறானுங்க நம்ம ஊரை விட்டு எங்கே போகிறது அப்படி பேசுகிறானுங்க, நான் 90s எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பித்தார். அப்போ அந்த பாயிண்டில் எனக்கு புரி தட்டிச்சு. நான் உங்கள் கதையை பண்ணிட்டுமாண்ணா அப்படின்னு நான் கேட்டேன். இது ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவோம், இது ஒரு நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு வாக்குமூலம் மாதிரி கொடுப்போம், அது என்னோடய வெற்றியும் இருக்கும், உங்களோட வெற்றியும் இருக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பசங்கள்கிட்ட பேசினா, நம்ம 2 பேரும் மேடை போட்டு நம்ம 2 பேரும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எங்களை மீட் பண்ண வாங்க, நம்ம 2 பேர் பேசினோன்னா ஒருத்தர் வர மாட்டோம், அதிகபட்சம் ஒரு 50 பேர் வருவாங்க. அப்போ இவ்வளோ பேர்ட்ட பேசணும்னா எப்படி பேசுகிறது, சினிமா எடுத்து தான் பேச முடியும். நீங்கள் ஓகே சொன்னால் நான் வந்து இதை படமாக எடுத்து நம்ம 2 பேர் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சரின்னு சொல்லி அந்த பாயிண்ட்லேருந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். அப்படிங்கும்போது 2 பேர்த்துக்குமே ஸ்பெஷலாக மாறிச்சு. நான் அதுக்கப்புறம் இடையில மாமன்னன், வாழை, இந்த கர்ணன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே 2 பேரும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம் மீட் பண்ணி. அப்படி பேசி இந்த படம் வந்து என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேர்த்துக்குமே ஒர்க் பண்ணும்போதுமே அவருக்கும் எமோஷ்னலாக இது வந்து நம்ம நோக்கம் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அவருக்கு என்னை விட அதிகமான ஒரு பயம் இருந்துச்சு, ஏன்னா அவரை வச்சு நான் பண்ணுறேன். அப்போ அவர்கிட்ட நிறைய கேள்விகள் வரும், நிறைய ப்ரெஷர் வரும். நீங்கள் ஒத்துக்காமல் இப்போ என்னோட பாலிடிக்ஸாவது வெளியே தெரிஞ்சிடுச்சு, அவர் என்ன மாதிரி பாலிடிக்ஸ் இருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது, அவர் என்ன மாதிரி விருப்பத்தில் இருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது. அவர் பிளேயராக பார்க்குறாங்க, அவர் பொதுவாக பார்க்குறாங்க. என்னைய மாதிரி இப்படி இவ்வளோ ஓப்பனப்பாக பேசினது கிடையாது அவர். அப்போ அவருக்கு அது பயம் இருந்திருக்கும்ல. அப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சு 2 பேரும் சேர்ந்து இது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்போனால் இந்த பைசனோட ஒர்க்கில் அவருக்கு முக்கியமான பங்கு இருக்குது வெற்றி பெற்றது. ஏன்னா அவர் துருவை ரெடி பண்ணதுன்னு ஒன்று இருக்குது. நான் மாமன் வாழைக்கு போயிட்டு இருக்கும்போதெல்லாம் அவர் துருவை பக்காவாக ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணி நான் ஷூட்டிங் ஸ்பாட் கொடுத்துட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்டு போகிற வரைக்கும், ஷூட்டிங் ஸ்பாட் ஃபஸ்ட்டு டே அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவர் கண்ட்ரோலில் இருந்தார் துரு. முழுக்க இந்த படத்துக்குள்ளே அவரோட உடம்பா மனசா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி என்கிட்ட அனுப்புனார். அப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமாக துரு கூட ஃபாலோ பண்ணியிருக்கார். அவர் என்கிட்ட ஒப்படைக்கிறதுனால துருவை அப்படி மாற்ற முடியாது. நான் வேலையாக இருந்தேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வந்து துருவை எடுத்துக்கிட்டேன், என் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்போ யோசிச்சு பார்த்தா 2 பேரும் சேர்ந்து ஒன்று பிளான் பண்ணோம். 2 பேர்த்துக்கும் எமோஷ்னலான வெற்றி. இப்போ வரைக்கும் 2 பேரும் ஃபோன் பண்ணால், இப்போ அவர் ஊரில் இருக்காரு, நான் இங்கே இருக்கேன், படம் ஹிட்டு, நிறைய பாராட்டுக்கள் இதெல்லாம் போயிட்டுருக்குல. நான் எதேச்சியா எப்போவா நைட்டு 12 மணிக்கு அவர் கால் பண்ணுவேன். நைட்டு 12 மணிக்கு மேலே தான் கால் பண்ணுவோம் 2 பேருமே. நான் 12 மணிக்கு கால் பண்ணால் அவர் எடுத்து தம்பி அப்படிம்பாரு. 2 பேரும் பெருசாக பேசிக்க மாட்டோம். ஒரு மாதிரி அது இந்த உரையாடல் வித்தியாசமாக ஆகிடுச்சு 2 பேர்த்துக்கும். முன்னாடி அதிகமாக பேசிக்குவோம், விடிய பேசிக்குவோம். இப்போ என்ன பேசுனே தெரில தம்பி, என்ன சொல்கிறேன்னே தெரில, 30 வருஷம் ஆகி நான் வந்து இவ்வளோ நீ வேறு லெவல்ரா அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் சொல்லுவேன், இல்லைண்ணா நீங்கள் பண்ணது தானே இது எல்லாமே, நான் அதை நிகழ்த்தினேன் அப்படின்னா இப்படி ஒரு வேர்ல்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஒன்று பேசுவேன்.
இப்படி 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே எடுத்து தூங்கிடுவோம். மறுநாள் இந்த சக்ஸஸை நாங்கள் 2 பேருமே இப்போ வந்து எப்படி கொண்டாடணும்னு தெரியாமல் இந்த பசங்கக்கிட்ட இது ஸ்ப்ரெட் ஆன விதம், இந்த படம் வந்து மக்கள்கிட்ட கலந்த விதம், மக்கள் அதை எடுத்துக்கிட்ட விதம், இது எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு நிறைவு இருக்குது. என்ன மாதிரி நிறைவு அப்படின்னா, ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கதா அவங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் வந்து எந்த நிலத்தில் யாரை பார்த்து நம்ம பயந்தோமோ அவங்களே வந்து யாரை பார்த்து இப்போ எந்த மாதிரி பசங்களை பார்த்து, எந்த மாதிரியான மனுஷங்களை பார்த்து, எந்த மாதிரியான ஆட்களை பார்த்து நம்ம கூடவே இருப்பாங்க, அவங்கள பற்றி நமக்கு பயந்துக்கிட்டே இருக்கும். இவன் ஏன் இப்படி இருக்கான், இவனை எப்படி புரிய வைக்கிறதுன்னு. இப்போ அவங்களே நம்ம எதுவுமே அவங்கள்ட்ட பேசாமல் அந்த படத்தை பார்த்து வந்து அவங்களாவே டிஸ்கஷனுக்கு வர்றது இருக்குல்ல, சூப்பர் விஷயம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, 2 பேரும் சேர்ந்து சூப்பராக விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எங்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது எங்கள் கூட இருக்கக்கூடிய முரண்பட்ட ஆட்கள் இருப்பாங்க ஊரில் எல்லாத்துலேயுமே, அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்லும்போது இது ஒரு நிறைவான வேலையாக தெரியுது. அதனால தான் அந்த ஓப்பனிங் ஒரு கார்டு வைக்கிறீங்கல்ல, அவரோட நீங்கள் நின்றுட்டு மனது கணேசனோட. ஸோ அது வந்து நீங்கள் கடைசியில் வந்துட்டு இந்த த்ருவ் வந்து ஆக்சுவலி ஒரு கேரக்டர் இல்லை, அது எல்லா இளைஞர்களும் சாயல் அந்த ஆமாம், அதனால நீங்கள் அந்த மாதிரி சவுத்தில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களோட சாயல் கொண்டவன் தான். ஆமாம், நிறைய பேர் கதை வந்து எடுத்துருக்கோம். இப்போது நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் கர்ணன் பண்ணுறீங்க, அந்த பஸ்ஸு சம்பவம் நிஜமானது, பரியரும் பெருமாள் உங்கள் லைஃப் நிஜம், இது வந்து மனதி கணேசனோட நிஜம். இது மட்டும் ஏன் அந்த கார்டு போட்டு இது அவரோட நிஜ கதை இல்லை, இது வந்து நீங்கள் சொல்லியிருக்கவே வேணாம்ல? அது 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 இல்லை, அப்படி இல்லை. ஏன்னா நான் வாழையிலையும் போட்டேன், வாழையில என் கதை தான், எனக்கு நடந்த கதை தான். இருந்தாலும் ஒரு ஒரு திரைக்கதையாளராக நான் வந்து ஒன்று பண்ணுறேன்ல, அதை நான் சொல்லணும்ல. சில கால நேரத்தை மாற்றுறேன், சில வந்து விஷுவல்ஸ் மாற்றுறேன், சில மனிதர்களை மாற்றுறேன், சில மனிதனோட கேரக்டர்ஸ் தன்மையை மாற்றுறேன். இப்போ இந்த கதையிலையும் மனதி கணேசன் கூட அவர் கதைன்னு போட்டோன்னா அவர் கூட ட்ராவல் பண்ண நிறைய மனுஷங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய மனுஷங்க இருக்காங்க. எல்லாரையும் 2.5 மணி நேரத்தை காட்ட முடியாது, எல்லாரையும் உள்ளே கொண்டு வர முடியாது. அப்போ நிறைய அவர் சொன்ன கதையெல்லாம் கேட்டால் ஏகப்பட்ட மனுஷங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு உச்சம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டவர் தான் மனதி கணேசன். பட் நமக்கு எவ்வளோ காட்ட முடியுமோ, எவ்வளோ பேர் முக்கியமாக தேவைப்படுவாங்களோ அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்கள வேறு மாதிரியான காட்டியிருக்கோம். ஏன்னா அவங்க கூட வேறு கதைகள் இருக்கும் அவருக்கு. எனக்கு இந்த திரைக்கதையை சொல்வதற்கு, இந்த நோக்கத்தை சொல்வதற்கு என்ன தேவையோ அதை எடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது இதுக்குள்ளே நான் கொஞ்சம் புனைஞ்சிருக்கேன். புனைவு அப்படிங்கிறது வந்து நம்ம பொய் சொல்கிறது கிடையாது. அந்த கேரக்டரோட ஆன்மாவை புரிஞ்சுக்கிட்டு, ஒரிஜினல் ஆன்மாவை புரிஞ்சுக்கிட்டு இந்த வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது, அவ்வளோதான். அதுதான் இந்த கேரக்டர் இப்படி இல்லவே இல்லை, நான் வேற மாதிரி காட்டல. எல்லா கேரக்டரும் நிஜமாக எப்படி வாழ்ந்தாங்களோ, அவங்களுக்குள்ளே எப்படி இருந்துச்சோ, அதை நான் பார்த்த அறிவு, எனக்கு புரிஞ்சதை வச்சு, அவர் சொன்னதை வச்சு, அப்போ நான் நியூஸ் பேப்பரில் தகவல்களில் தெரிஞ்சதை வச்சு, பட் இது எல்லாமே எதற்காக நிகழ்ந்தது அப்படிங்கிற ஒரு மேஜிக்கில் உள்ளே போய் நான் எனக்குள்ளே இருக்க சினிமாட்டிக் சென்ஸை வச்சு அவனுக்கு க்ரியேட் பண்ணுறேன்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்குமே சில விஷயங்கள் இருக்குல்ல, அவருக்கு தெரியாமல் நான் மேஜிக் பண்ணியிருக்கேன். என் கூடவே தான் அந்த வேலை பார்த்தார் கணேசன். அவருக்கு தெரியாமல் நான் சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அவருக்கு சர்ப்ரைஸ் நிறைய விஷயங்கள். இப்போ என்ன சொல்கிறது, வந்து இப்போ அப்பா வந்து படம் பார்த்துட்ருக்காரு என் கூட, அந்த கிளைமாக்ஸ் சீன் வரும்போது பயங்கரமாக அழுதுட்டாரு. என்னடா இவ்வளோ நேரம் அழாமல் இருந்தார், கிளைமாக்ஸு இந்த பாட்டு வரும்போது அவார்டு வாங்கும் போது அழுதுட்டாருன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் என்கிட்ட, நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகல அப்படின்னாரு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என் கூட ஒருத்தர் கூட்டிகிட்டு போனேன். எங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு போகல, எங்கள் வாத்தியாரையும் கூட்டிகிட்டு போகல. பட் நீ இந்த இடத்துக்கு எப்படி கரெக்டாக வந்து நான் வந்து எல்லாத்தையும் என்ன அவர் சொல்லி கதை இருக்கு எங்ககிட்ட, அவங்க எப்படி போனார், எப்படி அவார்டு வாங்கினாருலாம் சொல்லி வச்சுருக்காரு. நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. நான் வந்து அப்பாவையும் அந்த வாத்தியாரையும் உட்கார வச்சு அதை நான் ஹேண்டில் பண்ணுறேன். இது ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் என் லைஃப்பில், இதை நான் வந்து பண்ணியிருக்கணும், இதை பண்ணி தான் எவ்வளோ உச்சமாக இருந்திருக்கணும் ஃபீல் பண்ணி அழுறாரு. அப்போ அது தப்பும் கிடையாது, நான் பொய்யும் சொல்லலை. இப்போ அவள் மனசுக்குள்ளே இருந்த விஷயத்தை நான் காட்டியிருக்கேன். இன்றைக்கி வந்து இல்லை நான் கூட்டிகிட்டு போகலையே அப்பாவை அப்படின்னு அவன் சொல்லலை, நான் கூட்டிகிட்டு போகாமல் விட்டுட்டேனேன்னு சொல்கிறாரு. இது ஒரு திரைக்கதையாளனுக்கோட என்னோட கதைக்கு என்னோட நோக்கத்துக்கு கிடச்ச என்னோட நேர்மை கிடச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன். அப்போ நான் சொன்ன அவர்கிட்ட, உங்களுக்கு நிகழலை, பட் எனக்கு நிகழ்ந்திருக்கு. நான் பரியம்மாள் சக்ஸஸ் மீட்டில் எங்கள் அப்பாவும் ராம்சாரும் இதை மாதிரி உட்காந்துருக்காங்க, அந்த விஷுவல் நான் பார்த்துருக்கேன். இப்படி நிறைய பேரோட விஷுவல்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. கபடி நீ அர்ஜுனா அவார்டுனா உங்கள் அவார்டு, அந்த சேர் அது நிறைய அப்பாக்களோட நிறைய வாத்தியார்களோட ஒரு சேர் அப்படின்னு செட் பண்ணுறது இருக்குல்ல, இதுதான் புனைவுன்னு சொல்கிறது. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம ஆட் பண்ணுறோம், நம்ம லைஃப்லேருந்து எடுத்து வைக்கிறோம், அவங்க லைஃப்லேருந்து எடுத்து வைக்கிறோம். பட் ஃபைனலி நோக்கம் என்ன, ஆதாரம் என்ன அப்படின்னா அவங்களோட வெற்றி தான். அப்போ இதை சொல்லிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, முழுக்க அவரையே தேடிட்டு இருக்க மாட்டான்.
இல்லை அவர் தெரிஞ்சவங்க, அவ கூட கபடி பிளேயர்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட பழகியிருப்பார், நிறைய பிளேயர்ஸோட பழகியிருப்பார். அப்படிங்கும்போது அந்த பாயிண்டில் போக வேண்டாம், அவரோட ஆன்மா மட்டும் தெரியட்டும். அவர் என்ன சொல்கிறது, வனத்தி கணேசன் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷுவலாக, ஒரு காத்தா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனவா, ஒரு அரூபமா, அது ஃபைனலி முடியும் போது கணேசன் இப்படி தானே ஜெயிச்சிருப்பான், இது கணேசன் தானே நினைக்க வேண்டாம், எனக்கு கணேசன் இப்படி தானே ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு நினச்சாலே எனக்கு அது போதுமானது. நீங்கள் அந்த அர்ஜுனா அவார்ட் பற்றி பேசுனீங்கல்ல, அதில் அந்த கடைசியில் அந்த அவார்டு கொடுக்குற சீன் இருக்குது. இந்த படம் பூராவே ஒரு எடிட் பேட்டர்ன் இருக்குது, அதை நம்ம அதை பற்றி பேசலாம். அது வந்து ஒரு மாதிரி இன்சர்ட்ஸ் இருக்குது, இன்டர்கட்ஸ் இருக்குது, நிறைய அந்த மாதிரி தட் இஸ் அந்த சீனை விட்டு வெளியே போகிற மாதிரி நிறைய சின்னது இருக்குது. சிலதெல்லாம் ஒரு 2 seconds 3 seconds ஷார்ட் தான். அந்த மாதிரி இந்த அர்ஜுனா அவார்டும் போது ஒரு 2 ஷாட் எனக்கு இது ஒன்று வந்து அந்த ஒரு மரம் இருக்குது, அந்த இலையே இல்லாத ஒரு மரம், அதில் ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான், அந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1 second 2 seconds காமிக்கிறீங்க. அதே மாதிரி அந்த அர்ஜுனா அவார்ட் செரமனி போதே அதுக்கப்புறம் ஒரு விஷுவல் இருக்குது. இந்த முன்னாடி பசுபதி வந்து அந்த காளமாடோட இது அதை தலையை தூக்கி போடுறாருல்ல, அதை வந்து த்ருவ் வந்து எடுத்துட்டு வர மாதிரி ஒரு ஷாட் இருக்குது. அந்த 2 ஷாட் பற்றி பேசுங்க. எனக்கு அந்த ப்ராசஸே கிடையாது, ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது. நான் லொக்கேஷன் பார்க்க போகும்போது அது சொன்னால் உங்கள்கிட்ட நான் ஸ்கூலில் பார்த்தேன், அந்த ஸ்கூலில் பார்த்து அதை வாங்கினேன். எனக்கு அந்த அந்த தலை ஒரு ரைட்டராக, ஒரு டைரக்டராக, ஒரு என் ஸ்கிரிப்டுக்குள்ளே அந்த விஷுவல் என் மண்டைக்குள்ளே வருது. அப்போது அதை பார்த்தோன்னே எனக்கு அது வாலில் மாட்டி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு தோன்ற உணர்ச்சி இருக்குல்ல, இதை படத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாகவும் ரொம்ப ஓன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அது ஸ்கூலில் மாட்டியிருக்கு. பட் எல்லாத்துக்கும் என் கூட இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்குது, என் கூட இந்த ஆர்ட் டைரக்டர் இருக்குது, கேமராமேனுக்குலாம் அப்படி தோணிக்குமான்னு கேட்டால் தோணாது. ஆனால் எனக்கு அந்த கதையோட வேர்ல்டு தெரியும் அப்படின்னா டக்குன்னு எனக்கு பயங்கரமாக ஓனாச்சு. அப்போ அதை கதைகளை கொண்டு வரணும்னு அப்போ தான் முடிவு பண்ணுறேன். அப்போ யார் மூலமாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சந்தன்ராஜ் வாத்தியார் அதில் ஒரு லைன் இருக்கும். அந்த வாத்தியார் அதை கொடுக்கும்போது ஒரு லைன் எழுதியிருப்பேன் நான், சதிராடும் ஊருக்குள்ளே மதி தேடும் கேள்விக்குள்ளே துணையாக வந்த சாமி அப்படின்றது. அது வந்து நான் வாத்தியாரை தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட அந்த வாத்தியாரோட மெட்டஃபர் தான் வந்து அந்த தலை. காலமாடனோட மெட்டஃபரை நான் வச்சுக்கிட்டேன் மனசுக்குள்ளே. ஆனால் என்னோடய ஆன்மாக்குள்ளே இருந்தது வந்து அந்த வாத்தியார் தான் காலமாடன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் தான் அதை டிசைட் பண்ணுறாரு, அவர் தான் அதை அவனை ரன் பண்ண வைக்கிறாரு, அவர் தான் அவனை வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ண வச்சு அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அவனோட ஆன்மாக்குள்ள இருக்கக்கூடிய ஏஜ் அந்த தைரியத்தை கண்டுபிடிச்ச ஒரே ஆள். அவனுக்கு வந்து இதுதான் சரியான பாதைன்னு முடிவு பண்ணுற ஆள் இருக்கால, அவர் தான். அவர் வீட்டிலேருந்து அது ட்ராவல் ஆகும். பட் அந்த அப்பாவுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், வேணாம் நாங்கள் நிறைய சீன்ஸ்லாம் எடுத்தோம். எங்கள் அப்பா போய் திருப்பி போய் சட்டெல்லாம் போடுவார், என் பையனை இப்படி அவமானப்படுறதுக்காக நீங்கள் அனுப்பிவிட்டீங்களா, நான் இதுக்கு தான் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி தான் அவனை வேண்டான்னு சொன்னேன். இது வந்து எப்போ செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்ட் ஆகும், அதெல்லாம் காட்டல. ஆனால் அதை காட்டாமலே அப்பாவுக்கு இந்த முடிவு மீது ஒரு வருத்தம் இருக்குது. இது இவ்வளோ தூரம் போய் நம்மக்கிட்ட படுறது வேறு, யாருன்னே தெரியாத ஊரில் போய் இப்படி அவமானப்பட்டு விளையாடாமல் இப்போ அங்கே போய் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ எங்கேயாவது ஃபைட் பண்ணி ஒன்று செய்ய முடியும். இப்போ இப்படி இவ்வளோ பேர் இருக்கும்போது அவமானப்பட்டு உட்காந்துருக்கிறது நமக்கு தேவையா? இதெல்லாம் தெரிஞ்சுதானே வேண்டான்னு சொன்னோம் அப்படிங்கிற கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கோபத்தை கடவுள் மீது கடவுள்கிட்ட முறையிடுறது, கடவுள்கிட்ட பேசுறது அப்படிங்கிறது. கடவுளுங்கிறது என்ன? கனவு தான். அவர் முன்னாடி வைக்கப்பட்ட கனவு என்ன கனவுனா, அவங்க பையன் பயங்கரமான பிளேயர், அவன் மேலே போக 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 அவனுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவனை யாரும் தடுக்க முடியாது, அவன் மேலே உச்சத்துக்கு போவான், நீங்கள் வேணா பாருங்க அவன் பெரிய ஆளாக வருவான். இதுதான் அவனுக்கு சொல்லப்பட்ட கனவு, அவங்க அப்பாவுக்கு சொல்லப்பட்ட கனவு. அந்த கனவு தான் கடவுள். இந்த கனவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? அவர் வந்து பயங்கரமாக வந்து நம்புகிறாரு. ஏன்னா இவ்வளோ பேர் சொல்கிறாங்க நம்ம பையனை யார் அப்படிங்கும்போது எங்கே விரக்தி வருதோ அப்போ நம்ம அதுக்கு மேலே தான் பயங்கரமாக கோவம் வரும். நீ சொல்லல, நீ இப்படி பண்ணல, இப்படி அவமானப்படுக்காங்க, நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லி கோபம் வரும். அப்போ அந்த வாத்தியார் சொன்ன அந்த 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 சந்தன்ராஜ் சொன்ன அந்த விஷுவலும் சந்தன்ராஜ் சொல்லும் போதெல்லாம் நியாயமாக தெரிஞ்சு, ஆனால் அனுபவிக்கிறது நான் தானே. நீங்கள் வெளியே சொல்லும் போது உங்களுக்கு நீங்களாம் சொல்லிடுவீங்க சார், பட் அதை அனுபவிக்கிறது நான் தான் சார். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசை நீங்கள் சொல்கிறீங்க. மாரி செல்வராஜ் வந்து இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் மாரி செல்வராஜ் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் ஒன்று மூவ் பண்ண போகும்போது அங்கே ஒன்று நிகழும்ல, அந்த வழியை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க, நான் அனுபவிப்பேன்னு நம்ம என்கிட்ட ஒரு முரண் இருக்குது. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு முரண் இருக்குது. இதனால் நான் தயங்கி நிற்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை செய்யும்போது இதை வச்சு நான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க அப்பா வந்து அந்த இன்டர்வல் பிளாக்கில் தூக்கி உள்ளே போடுறாரு,
உள்ளே போட்டதுக்கப்புறம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இதான் உச்சம், ஜப்பான் தான் உச்சம். அவர் அனுப்பும்போதே சொல்லி தான் அனுப்புகிறாரு. என்ன அனுப்புகிறாரு, நீ அங்கே போய் அடைய போகிற வெற்றி தான் என்னைய மாதிரி ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு அப்பனோட பயத்தையும் அடித்து விரட்டும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு. ஆனால் அங்கே போய் விளையாடவே இல்லை அவன் ஒரு பார்வையாளனா உட்காந்து கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இது ஒரு பெரிய பெயினில் அவருக்கு. அப்போ இதுக்கப்புறம் அவனை நீ என்னென்னமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. இப்போ அவன் திரும்பி வந்து என்ன நடந்திருக்கும், ஒரு வேளை விளையாடாமல் ஜப்பானில் விளையாட முடியாது அவன் திரும்பி வந்திருந்தான்னா பயங்கரமாக அவமானப்படுத்தப்பட்டிருப்பான். அவன் ஜப்பானுக்கு போனான்னு சொல்லு, ஜப்பானில் விளையாண்டான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எதையுமே நிகழ்த்த முடியாது அவரால். அப்போது இந்த கோபத்தை அவன் பதிவு பண்ணி போகும்போது திருப்பி அதில் மேஜிக் நடக்குது. ஃபைனலி இது ஒரு அப்படியாப்பட்ட கனவு தோக்காதுன்னு நான் காட்டணும்ல, இப்படியாப்பட்ட ஒரு கனவு கண்டிப்பாக தோக்காதுன்னு நான் காட்டணும் அப்படின்னா ஃபைனலி அவன் வந்தான்னு என்ன பண்ணுவான்னா கண்டிப்பாக அதை கேட்பான். அவன் அதை கேட்டானா அதை தண்ணியில் போட்டேன்னு சொன்னார்னா அவன் போய் அதை எடுப்பான். இப்படிங்கிற அந்த ஒரு இவ்வளோ வேர்ல்டுக்குள்ளே ஒரு சின்ன லேயர்ஸ் உள்ளே வச்சு அதை ஃபாலோ பண்ணணும். அது வந்து என்ன சொல்கிறதுன்னா நமக்கும் நம்மளோட நம்பிக்கைக்கும், நம்ம நம்பிக்கைன்னா ஒரு நம்மளை மீறி ஒரு சக்தியை நம்புவோம். நம்மக்கிட்ட திறமை இருக்குது, நம்மக்கிட்ட பயங்கரமான பலம் இருக்குது, நம்ம உடல் இருக்குது, நம்ம அதை நம்பி தான் கிரவுண்டுக்கு போகிறோம். இதையும் தாண்டி நமக்கு ஒரு ஒரு சக்தி தேவைப்படுது. அந்த சக்தி என்னென்னா நம்மளை வந்து நமக்கு அடிபடாமல் பார்த்துக்கணும். நம்ம பிள்ளைக்கு பிள்ளை நல்ல விளையாட்டு சொல்ல முடியும், ஆனால் பிள்ளைக்கு அடிபடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பிள்ளைகிட்ட சொல்ல முடியாது. இப்போ பிள்ளைக்கு அடிபடாமல் பார்த்துக்கணும் யார்கிட்ட சொல்லுவாங்க, யாரோ சக்திகிட்ட சொல்லுவாங்க. அந்த சக்தி தான் காலமாடன். அது என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை நல்லா பார்த்துக்கோ, என் பிள்ளை கூடவே இரு, என் பிள்ளைக்கு என் பிள்ளையை அவமானப்பட விட்டுறாத, என் பிள்ளையை கண்ணீர் குடிக்க விட்டுறாத, இங்கே நடந்தது எதுவுமே என் பிள்ளைக்கு அங்கே நடக்கக்கூடாது. ஏன்னா இங்கெல்லாம் என் பிள்ளையை தெரிஞ்சவனுங்க, அங்கே என் பிள்ளைக்கு தெரியாதவனுங்க. அதனால் அங்கேயாவது அவனுக்கு பயங்கரமான மரியாதையை வாங்கி கொடுத்து தான் அவர் கடவுள்கிட்ட அந்த காலமாடன்ட்ட வேண்டுறாரு. அது நிகழும் போது கோவத்தை தூக்கி போடுறாரு. அதை நிகழ்த்திட்டு அவன் வந்து அதை எடுக்கிறான் அப்படிங்கிற லேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். அண்ட் அந்த பையன் அந்த மரத்தில் உட்காருறது, வந்து அது வந்து கரெக்டாக சொல்லணும்னா அது வந்து சின்ன கில்லு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்காக நான் எடுத்ததுக்கப்புறம் அதை நான் யூஸ் பண்ணல படத்தில் எங்கேயுமே. பட் இந்த ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த இந்த ஃபைனல் இந்த கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ரூம்குள்ளே இன்டீரியராகவே இருக்குது. அவன் அவார்டு வாங்கிட்டு உட்காந்துட்டான். கட் பண்ணால் அவன் அந்த அவார்டை கொண்டு அப்பாட்ட கொடுக்கணும். அப்போ இடையில ஒரு இன்செட் தேவைப்படுது. அவன் அங்கே இருக்கான், ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ரோட்டோகால் இருக்குது. ஏன்னா அவங்க டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்க முடியாது ரெண்டு பேர்த்தையும். அப்போ இடையில ஒரு இன்செட் தேவைப்படுது. அது என்ன மாதிரி இன்செட் மட்டும் இருக்குதுன்னு பார்த்தா, நம்மகிட்ட இன்செட்லாம் இடையிலன்னு பார்த்தா ஒரு மொட்டை மரத்தில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கான், உச்சத்தை உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் அன்றைக்கி என்ன நம்பிக்கையில் உட்காந்துருந்தான்னு தெரியாதுல்ல. அந்த விஷயம் எனக்கு பயங்கரமாக, எனக்கு எப்போவுமே என்ன நடக்கும்னா, நான் என்னெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் என்னை ரொம்ப எந்த விஷயம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை டக்குன்னு அதை எடுத்து வச்சுக்குவேன் ஷார்ட்டு. அது படத்தில் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ அந்த மரத்தை பார்த்துட்டு நான் விட மாட்டேன். அந்த மரம் அந்த பச்சைக்குள்ளே அவ்வளோ வயல்வெளிக்குள்ளே ஒரு மொட்டையாக மகன் நிற்கிறதே எனக்கு பயங்கரமான அதிசயம். எனக்கு பயங்கரமான எனக்கு விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் அது என்னால் மீண்டு வரவே முடியாது. அதில் ஒரு ஷார்ட் எடுக்க என்னால் வரவே முடியாது. அப்படி எடுத்த ஷாட்டு தான் அந்த ஷாட். அது எங்கே வைக்க போகிறலாம் தெரியாது. அந்த பையனை கூப்பிட்டு இங்கே ஒரு மரம் இருக்குது, இங்கே வயல்வெளி இருக்குது, இவ்வளோ வயல்வெளியில் பச்சையாக ஒரு மொட்டையாக ஒரு மகன் நின்றுட்டுருக்கு, இதை ஒரு ஷாட் எடுத்துகிட்டு சொல்லி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அந்த ஷாட் இங்கே பயன்பட முடியும் அப்படிங்கும்போது அது பயன்பட்ட உடனே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் போய் அங்கே அந்த கொம்பை போய் எடுக்கிறது, தலையை போய் எடுக்கிறது, இது எல்லாமே அப்படி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. ஏன் ரொம்ப அழகாக இருக்குன்னா, அந்த படமே வந்து த்ரூ ஜப்பானில் இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசித்து பார்க்குற மாதிரி, நான் இந்த உச்சத்தில் இருக்கேன், இது யாருமே ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஒரு ஜப்பான் உள்ள ஒரு டீம் வந்து கடைசியில் ஃபைனல்ஸில் வர முடியாது. ஸோ நான் வந்து என்னோடய ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கேன், ஆனால் இங்கேயும் ஒரு போராட்டம் நடக்குது. தட் இஸ் நான் டீமில் இல்லை, தட் இஸ் இவ்வளோ உயரத்துக்கு வந்தப்புறமும் ஏதோ என்னை தடுக்குது. அது கோச்சாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம். ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவர் வந்து எதெல்லாம் கடந்து வந்திருக்கேன்னு ஒரு யோசிச்சு பார்க்குறது தான் படம். ஸோ இந்த விஷுவல்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக செட் ஆகுது. பிகாஸ் அந்த அர்ஜுனா அவார்ட் வின் பண்ணும்போதும் எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, அப்பயும் அவருக்கு ஒரு மைண்டில் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது படம் பார்க்கும்போது. தட் இஸ் அந்த மினிட்லேயும் ஒரு காலத்தில் நான் அந்த மாதிரி ஒரு மரத்தில் உட்காந்த பையன் இல்லை அந்த மாதிரி ஒரு பிகாஸ் இந்த சம்டைம்ஸ் எனக்கு தோணும் மீன்ஸ் நான் நிறைய மேடைகளுக்கு போகும்போது, நிறைய அவார்டு வெளிநாடுகளுக்கு போகும்போது, யூஎஸ் போகும்போதெல்லாம் எனக்கு
நான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஎஸ் போகும்போதெல்லாம் அதை ஃபீல் பண்ணேன். என்னென்னா ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு, நான் ஏர்போர்ட்டில் இறங்கி ஓப்பன் ஆனால் பயங்கரமான ஒரு வெண்பனி தேசம், வெள்ளையாக இருக்குது, பனி பெஞ்சிட்ருக்கு. ஏடா அப்படி கட் பண்ணி எனக்கு தோணுன விஷுவல் என்ன அப்படின்னா, நான் ஊரில் பொட்டை காட்டில் ஒரு கல்லுக்கு இடையில படுத்துக்க, அந்த கல்லு பாறாங்கல் ஒரு ஷேடோ கொடுக்கும். அது 12 மணி 12 o'clock ஆனால் அந்த ஷேடோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த ஷேடோவை சுற்றி படுப்பேன். அந்த ஷேடோவை சுற்றி அந்த ஷேடோக்குள்ளே நான் வந்து தங்கி அந்த ஷேடோக்குள்ளே இருந்து ஆடு மேய்ப்பேன். எனக்கு அது ஏற்கனவே வெயில், அது காடு, அந்த பாறாங்கல்லேருந்து ஒரு வெக்கை அடிக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த ஷேடோக்குள்ளே தங்கி இந்த லுங்கியை வச்சு மூடி படுத்து கிடந்து தான் நாங்கள் வந்து ஆடு மாடெலாம் மேய்ச்சிட்டு இருப்போம் உட்காந்து. இப்போ இங்கே அந்த விஷுவல் வந்து எனக்கு வந்துச்சு ஒரு இன்செர்ட் மாதிரி. நான் ஓப்பன் பண்ண உடனே ஃபுல்லாக உடம்பு அப்படி சிலுக்குன்னு அடுத்த செகண்ட் அந்த விஷயம் வந்துச்சு எனக்கு. வந்த உடனே நான் காரில் ஏறிட்டேன். காரில் ஏறி என்னை கூட்டிகிட்டு போவாங்க. என்கிட்ட என்னென்னமோ பேசுகிறாங்க. அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போனவங்க வந்து நிறைய பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு நம்ம எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம், இடையில என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தா இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. என் கூட உட்காந்துக்கவங்க ஒரு 7-8 பேர் இருக்காங்க. இந்த 8 பேருக்கும் எனக்கு என் முன் பரிச்சயம் எதுவுமே கிடையாது. இனி எந்த ஊர் என்ன எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் டைரக்டர், பரியேறும் பெருமாள் படம் எடுத்த டைரக்டர். ஓகேங்களா? அப்போது ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு படம் உன்னிய இத்தனை மைல்கள் தாண்டி, இத்தனை கடல்கள் தாண்டி, இத்தனை விஷயங்கள் தாண்டி உன்னைய கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு யாருன்னே தேவை ஒருத்தங்க உன்னை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு அன்றைக்கி அதான் சொல்லலை, அந்த வெற்றியின் மீது, என்னோடய கலையின் மீது, என்னோடய உழைப்பின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. இதை நம்ம சாதாரணமாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயங்கள் சினிமாவை வந்து நம்ம வந்து இது இவ்வளோ ஒரு நாள் நடக்க முடியுது அப்படின்னா, இவ்வளோ மனுஷங்களை சேஞ்ச் பண்ணி, இவ்வளோ மனுஷங்களை கண்டுபிடிச்சி, இவ்வளோ மனுஷங்க உங்களை தேடி பிடிச்சி, உன்னை டிக்கெட் போட்டு வர வச்சு, உன் கூடவே இருந்து இவ்வளோ இன்னும் சொல்ல போனால் என்னையை விட அவங்க அதிகமாக படித்தவங்க, என்னையை விட அதிகமான அறிவு பெற்றவர்கள். என்கிட்ட ஒரு லைஃப் இருந்திருக்கு, என்கிட்ட ஒரு ட்ராவல் இருந்திருக்கு. இது மட்டும்தான் என்கிட்ட ஒரு எவிடன்ஸ், வாக்குமூலம் இருந்திருக்கு. அந்த வாக்குமூலம் அவங்களுக்கு வந்து அது பயங்கரமான ஒரு அவங்கள வந்து பாதிப்பு, அவங்கள வந்து அவங்க உணர்ச்சியை வந்து தீண்டுது. அப்போ இது எதை எல்லாமே எதனால் நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து டோட்டலாக நம்மளோட வேலையை செய்ய வைக்குது. அப்படி ஒரு இன்செர்ட் வந்து நமக்கு லைஃப்பில் தோணிக்கிட்டே இருக்குது. நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், இது எப்படி நடந்துச்சு, இவங்கெல்லாம் யார், இவங்களுக்கு என்ன அடிப்படையில் நம்மளை நேசிக்கிறாங்க, இவங்க எப்படி நம்மளை கொண்டாடுறாங்க. அப்போ இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா நம்மளோட பழைய விஷுவல்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏதோ வகையில் நம்ம எங்கேயோ ஒன்று பண்ணியிருக்கோம்ல, இது வந்துக்கிட்டே இருக்குது ஞாபகம். அது இல்லாமல் என்னால் படம் எடுக்கவே முடியாது. என்னோடய எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான இன்செர்ட்ஸ் அதிகமாகும். அந்த சீன்ஸ் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு இடையில வரக்கூடிய சில உங்களால் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த இன்செர்ட் நான் வேல்யூ கொடுத்துருப்பேன். அதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு அந்த இன்செர்ட்டை விடவே முடியாது, அதை நான் காட்டியே ஆகணும். அது காட்டியே ஆகணும். இப்போ மாமனன்லேயே இருக்கும் அந்த மாமனன்லேயே அந்த எனக்கு வந்து அந்த பொட்டி பகடை அந்த விஷயம், இது எல்லாத்தையுமே அந்த ஊர், அந்த ஷாட்டு, இது எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அந்த நிலம் சார்ந்து, அந்த மண் சார்ந்து, அந்த வாழ்வு சார்ந்து இன்றைக்கி நான் என்னவான அரசியல் பேசினாலும், என்ன மாதிரியான ஒரு நிதானத்துக்கு நான் வந்திருந்தாலும், அன்னைக்குள்ள விஷுவல்ஸ் என் மண்டையை விட்டு போகலை அப்படிங்கிறது தான் ஒரு என்னோடய ப்ராசஸ். இப்போது இந்த இன்சர்ட் பற்றி பேசலாம். இந்த ஃபஸ்ட்டு சீன் அனுப்பமா வந்து துருவை வந்து அந்த ஒரு இதில் மீட் பண்ணுறாங்க. அந்த ஒரு சகதி மாதிரி இருக்காங்க, மண் இதெல்லாம். அங்கே வந்துட்டு அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க, தட் இஸ் லவ் பண்ணுறியா, இது பண்ணுற அந்த மாதிரி. அப்போ என்னன்னா, நீங்கள் திடீர்னு ஒரு இன்சர்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஒரு ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இன்சர்ட் வைக்கிறீங்க. அந்த பூவெல்லாம் பறக்கும், அவங்க ஒரு ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு இன்சர்ட் ரொம்ப காமாக இருக்காங்க. இங்கே ரொம்ப அஜிடேட்டடாக இருக்காங்க, ஆனால் அங்கே வந்து இந்த இன்சர்ட் ரொம்ப பயங்கர காமாக ஆல்மோஸ்ட் புத்தர் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அது என்ன சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிக்க வேண்டியிருக்கோம். என்ன அப்படின்னா, அந்த சீன் எடுக்கும்போது, எந்த சீன் எடுக்கும்போது அந்த சீன் அந்த 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 சீன் அவங்க ரெண்டு பேரும் ஆமாம், அவங்க சண்டை போடுறாங்கல்ல, அந்த சீனும் அந்த ஃப்ளாஷ்பேக் சின்ன பசங்க சீன் இருக்குல்ல, இந்த பொண்ணு அந்த பையன் நினச்சி பார்ப்பாங்கல்ல, அந்த சீனும் ஒரே அதே லொக்கேஷன், சேம் லொக்கேஷன், ஒரே நாள் தான் எடுக்கும். 2 days மாற்றி எடுக்கும். அப்போ எனக்கு வந்து ஒன்று ஓடிட்டே இருந்துச்சு டவுட். என்ன அப்படின்னா, கதை இப்படி போயிட்டுருக்கு,
இப்போ இந்த பையனை நீ எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னு கேட்கும்போது அது என்ன நெகட்டிவ் ஸ்டைலில் பண்ணுறது, இது என்ன சொல்கிறது, நான் அவன் எப்போ பார்த்தேன், இன்னொரு கதை சொல்கிறதா, இது எப்படி சொல்கிறது, வாய்ஸ் ஓவரில் சொல்கிறதா அப்படின்னு மண்டையில் ஓடிட்டே இருக்குது. அது யார்ட்டையும் நான் ஷேர் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. ஸ்கிரிப்டில் என்ன இருக்குன்னா ஒரு சீன் இருக்குது, ஒரு பையன் இவன் வந்து அவள் அக்கா வந்து கேட்பா, நீ லவ் பண்ணி கேட்கும்போது கட் பண்ணால் ஒரு காட்டில் வேலை செய்வாங்க, தூக்கிட்டு ஓடுவான் அப்படின்னு சீனாக இருக்குது. எல்லாமே டயலாக்ஸாக இருக்குது, சீனாக இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் எனக்கு இல்லை உடன்பாடு இல்லை. பட் எழுதிட்டேன் நான். அப்போ இந்த சீன் எடுத்துகிட்டு இதுக்கு அடுத்து அந்த சீன் எடுக்கணும், இந்த குழந்தைங்க சீன் மாண்டேஜஸ் எடுக்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் அது மாண்டேஜஸ். என் டீமுக்கு அது ஒரு சீன், 2 சீன் இருக்குது. இந்த பொண்ணை தூக்கிட்டு ஓடுறது, அந்த குட்டி பொண்ணுக்கு அவன் கிஸ் பண்ணுறது, இது 2மே சீன். அவங்க அது சீனுக்காக ப்ராப்பர்ட்டிலாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது திருப்பி பார்க்கும்போது அந்த 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 வயல்வெளி அந்த அது வந்து ஒரு குளம், ஒரு குட்டை, அது நிறைய சம்புன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அந்த பூக்கள் அந்த சம்பு பூன்னு சொல்லுவோம், அந்த நாணல் அது மிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு இடத்துல அந்த பூ வெடித்து பூ பார்க்குற ஷாட்டை நான் பார்க்குறேன். ஒயிட்டில் நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா தள்ளி தூரத்தில் ஒரு சென்ட்ரு பாயிண்டில் அந்த பூ வெடித்து அந்த பூ பறக்குது. நான் அதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, இது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ என் கூட டீம்கிட்ட கேட்டு எல்லா பூவும் வெடிக்க வைக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். என்னோடய டீம், என் பசங்க கூட வைப்பாங்கள்ல, எங்கள் ஊர் பசங்க கூட வைப்பாங்கள்ல, அவங்க கூப்பிட்டு வெடிக்கும், ஆனால் அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கண்ணில் பட்டால் அது பெரிய இஷ்யூ ஆகிடும், கண்ணு தெரியாமல் போய்டும் அப்படின்னாங்க. அப்போ நான் அனுபவமா கிட்ட சொன்னேன், அனுபவமாக எனக்கு ஒரு ஷாட்டு தோணுது, அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிக்குது, என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது அந்த ஷாட்டு. ஏன்னா சின்ன வயசுல அந்த ஷாட் நான் அனுபவிச்சிருந்தேன். ஏன்னா இதே பிச்சு விட்டு நாங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இருந்துருக்கோம். இந்த ஷாட் நீங்கள் ஓகேனா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன ஷாட் சார்னு சொன்னாங்க. இந்த பூலாம் பறக்கும், நீங்கள் சென்டராக நிற்கணும். இது சாதாரண ஷாட்டு தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னாங்க. இல்லை, இந்த பூ வந்து கொஞ்சம் டேஞ்சர்ஸ், இது கண்ணில் பட்டுச்சுன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும், கண்ணு தெரியாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற வரைக்கும் இந்த ஷாட் நான் எப்படி எடுக்கணும் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கண்ணை மூடிட்டு நிற்கணும். அப்படி நின்னீங்கன்னா நான் இதை வந்து எடுத்துறேன்னு சொல்லி அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், அதில் எல்லா பூக்களையும் ரெடி பண்ணி எல்லா டீம்டையும் சொல்லி, இப்போ அது நியாயமாக பார்த்தா அது ஒரு சாதாரண ஷாட், சிங்கிள் ஷாட்டு, சின்ன ஷாட் அது. ஆனால் அதுதான் இந்த மொத்த சீக்வன்ஸையும் செட் பண்ண போகுதுங்க. நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் மனசுக்குள்ளே, ஏன் இந்த ஒரு ஷாட்டுக்காக இவ்வளோ மெனக்கிடுறாருன்னு அவங்களுக்குலாம் சீன் இருக்குது, சீன் எடுக்காமல் இந்த ஒரு ஷாட்டுக்காக இவ்வளோ மெனக்கிடுறாருன்னு எங்கள் டீமுக்குலாம் டவுட் இருக்குது. பட் எனக்கு தெரியும் இந்த ஒரு ஷாட்டு தான் இந்த மொத்த சீக்வன்ஸையும் ஈஸியாக கடத்தி நம்மளை அடுத்த பக்கம் போக வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அனுபவமாக வந்து ரெடின்னு சொல்லி எல்லா பக்கமும் செட் பண்ணி அந்த சன் கிட்டத்தட்ட என் நேரத்துக்கு சன் செட் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லோ வார்ம் கிடச்சிச்சு எனக்கு. அவங்க இது எல்லாமே அப்போ வந்து ஓகேன்னு சொல்லி டீம்கிட்ட சொல்லி எல்லா பிச்சோட சொல்லி அவங்க கண்ணை மூடி நின்றுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் அவங்க வந்து கண்ணையே ஓப்பன் பண்ணாமல் நின்றுருப்பாங்க. ரொம்ப அனுபவமாக தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க நீ பிலீவ் பண்ணுது. என் கூட இருக்கவங்களாம் பயந்தாங்க. இப்போ நிப்பாட்டிட்டு அந்த ஷார்ட் எடுத்து முடிச்சுட்டு நான் வந்து வெளியே வந்து அனுபவம் திறக்காதீங்கன்னு சொல்லியே வெளியே கூட்டிகிட்டு வந்து அப்போ இதெல்லாம் செட் பண்ணி அடிச்சுட்டு ஷார்ட்டை காமிச்சேன் அவங்களுக்கு. அவன் பயங்கரமாக, ஏன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. என்ன டவுட் இருந்துச்சுன்னா, சீன் அக்கா கேரக்டருக்கு நிறைய சீன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு சீன்ஸ் ஏன்னா அவங்க கூட, அதாவது கிட்டான் கூடவே அக்கா இருக்காங்க, நான் வந்து போகன்ட்டுருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, சீன் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி லைனை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீ கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அந்த ஷாட் ஒன்று காமிச்ச உடனே ரியலி அந்த அனுபவம் வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு ஷாட்டு போகும் சார் அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த ஷாட்டை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி எக்ஸைட் ஆகணும் அதே மாதிரி அந்த ஷாட் பார்த்த அடுத்த செகண்டே என்னோடய ஃபிலிம் லாங்குவேஜ் மாறுது. நான் டக்குன்னு என்ன பண்ணுறேன், எதுவுமே வேண்டாம், அந்த ஷாட்டை மட்டும் போடு. இந்த பசங்க தூக்கிட்டு ஓடினானுங்க, அங்கே ஒரு கிஸ் பண்ணால் கட் பண்ண 2 பசங்க ஓடி வந்து தனியாக குதிச்சானுங்க. அப்படியே என்னோடய ஷாட், அந்த ஒரு ஷாட் என்னோடய எல்லா ஷாட்டையும் டிவிஷனாக பிடிச்சி கொடுத்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 10 ஷாட்டில் அந்த சீக்வன்ஸை நான் கிராஸ் பண்ணிட்டேன். அந்த ஒரு ஷாட்டை வச்சுக்கிட்டு 2-3 ஷாட் அதை வேறு ரேஞ்சில் வச்சுக்கிட்டு 2 பெரிய சீனாவே இல்லாமல் மாண்டேஜஸாக போய் கிராஸ் பண்ணிவிட்டு அது ஆடியன்ஸுக்கு கன்வின்சிங் ஆகிடுச்சு. அந்த லவ் வந்து அதுக்கப்புறம் அந்த லவ், ஏன்னா எனக்கு லவ்வை சொல்ல நேரம் இல்லை இந்த படத்தில். எல்லாரும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லா படத்துலையும் லவ் சொல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஏன்னா நான் லவ்வுங்கிறது ஒரு என்னை கான்ஃப்ளிக்ட், இப்போ பெரும்பாலும் அது பெரிய கான்ஃப்ளிக்ட். அதை சொன்னேன் என்னென்னா நான். ஆனால் இங்கே லவ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காதலியும் செலவிடுற நேரம் தான் லவ்னு நினைக்கிறாங்க. அவங்க அதை பற்றி சிந்திக்கிற நேரம் லவ் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி, அதோட கான்ஃப்ளிக்ட் பற்றி, அதோட பிரச்சனைகளை பற்றி யோசிக்கிற நேரமோ இல்லை தனித்தனியாக 2 பேர் வாழ்றதோ லவ்னு எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல,
அதைத்தான் நம்ம லவ்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நான் அதுக்கு டைமே இல்லை. பட் அந்த ஒரு ஷாட் எனக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சு. நம்ம இந்த லவ்வை பற்றியான ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம். அந்த ஒரு ஷாட் போடும்போது எனக்கு என்னென்னா, இந்த பொண்ணுக்கு அப்போ இன்னொன்று அது இன்னும் கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. அது நீ சொன்னதுக்கப்புறம் அந்த ஷாட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பொண்ணுக்கு ஏஜ் கூட, இந்த பொண்ணுக்கு இந்த லவ்வை வெளிப்படையாக அறிவிக்கிறதுலையோ, வெளிப்படையாக அந்த லவ்வை கொண்டாடுறதுலையோ, வெளிப்படையாக வீடு போய் கதவை தட்டி டேய் வாடா அப்படி கூப்பிட்டு ஐ லவ்னு சொல்கிறதுலையோ சிக்கல் இருக்குல்ல. அப்போ அந்த சிக்கலை உணர்ந்த ஒரு பெண்ணாக அவளுக்கு ஒரு ஷாட்டு தேவைப்பட்டுச்சு. அந்த ஷாட்டு எனக்கு அதில் கம்போஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல். ஏதோ எல்லா ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. அந்த மெச்சூரிட்டி மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பெயினோட ஒரு அழகாக நேசிக்கிறதுக்குள்ள ஒரு பெயின் இருக்குது. ஆனால் அந்த காதல் ரொம்ப அழகானது. ஆனால் அதுக்குள்ள ஒரு பெயின் இருக்குது. அது இயற்கையாகவே வந்து பெயின்னா எனக்கு அவனுக்கு முன்னாடி நான் பிறந்துட்டேன், அவனுக்கு முன்னாடி பிறந்துட்டேன் அப்படிங்கிறது வந்து எப்படி குற்றமாக்க முடியும் அப்படின்னு ஒரு பொண்ணு உணர்ந்து அந்த காதலை காப்பாற்றுறதுக்கு, அந்த காதலை வந்து தனக்குள்ளே பொத்தி பாதுகாக்கிறதுக்குல, அப்போ அவனுக்கு முன்னாடி நான் பிறந்து என் குத்தமாடா அப்படின்னு சொல்கிறதுக்குல, அது வந்து எனக்கு வந்து அந்த ஷாட்டில் கன்வின்சிங் மாதிரி தோணுச்சு எனக்கு. அந்த ஷாட்டில் வந்து பார்வையாளனுக்கு அது கிட்டானுக்கு கடத்தினாலோ இல்லையோ, ராஜிக்கு கடத்தினாலோ இல்லையோ, ஆனால் படம் பார்க்குற பார்வையாளனுக்கு இந்த பொண்ணின் மீது ஒரு பிரியம் வர்றதுக்கோ, இந்த பெண்ணை புரிந்து கொள்வதுக்கோ அந்த ஒரு ஷாட் போதுமானதாக தான் நான் நம்பினேன். அந்த பிகாஸ் அவங்க நான் சொன்ன மாதிரி அந்த அந்த சண்டை போடுற அந்த ராணிக்கும் அந்த அந்த ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்கிற ராணிக்கும் உடனே ஒரு கான்ட்ராஸ்ட் வருது அதில். ஸோ அது வந்து க்ளீனாக வந்து அந்த வெளிப்படையாக இப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு உள்ள ஒரு இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு இல்லை காத்திருக்கிறதுக்கும் விடுபட்டிருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ரெண்டுக்கும். இப்போ வந்து அந்த ஷாட் வந்து நான் எத்தனை ஆயில் வேணாலும் இதே மாதிரி காத்திருப்பேன்னு சொல்கிறது அந்த ஷாட்டு. பட் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவன் எனக்கு இல்லைன்னு இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துலையும் நான் வந்து அப்படி இருக்க முடியாது. உச்சபட்சமாக என்ன பண்ண முடியும்? என்னோட காதலை காட்டிட்டு போக முடியும். அப்போ என்ன காட்டுறதுனா என்னது? ஒடுத்தி வெடிச்சிட்டு வந்து பேசுறது. அந்த எங்கள் ஊர்லாம் கிராமங்களில் உச்சபட்ச காதலாக நான் பார்க்குறது என்னென்னா, பெண்கள் வந்து வெடிச்சிட்டு வந்து பேசுகிறது தெருவில். அது வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு பயம் இருக்கும், நம்ம பொண்ணுன்னு இருப்பாங்க. திடீர்னு எங்கேருந்து ரொம்ப தெரியாது, இந்த ஏதாவது உச்சபட்ச கான்ஃப்ளிக்ட் நடக்கும்போது தெருவில் இறங்கி நின்று அவங்க பயங்கரமாக கத்துவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களை தடுக்கவே முடியாது. அந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த சீன் வந்து இந்த காதலை, இந்த கல்யாணத்தை அவன் எப்படி கன்வின்ஸ் ஆனான். இப்போ கல்யாணம் பண்ண போகிறான், அவன் இல்லை. ஆனால் இவன் என்ன பதிவு பண்ணான்னு ஒன்று வேணும் இல்லை, இப்படி பதிவு பண்ணுறதா வைக்கப்பட்டது தான் அது. சூப்பர். இந்த நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம்ல, தட் இஸ் நிறைய ஷார்ட்ஸில் இன்சர்ட்ஸ் வைக்கிறீங்க, கட்டவேஸ் வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு நடக்குது, ஒரு கபடி மேட்ச் நடக்குது, அதில் வந்து திடீர்னு நடுவில் வந்துட்டு ராணி வந்துட்டு ஷீ சீயிங் த்ரூவ் அண்ட் அவனோட அக்கா வந்துட்டு அந்த ஏர் எடுத்துகிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க, ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது பார்க்குறாங்க. அப்புறம் அதுக்கும் அதே பாட்டில் அந்த அமீர் கேரக்டரும் லால் கேரக்டரும் அவங்க ஏதோ கித்திலாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு கட்டவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில சீன்ஸில் வந்து நீங்கள் டெலிபரேட்டாக வந்து இது வந்து த்ரூ பற்றி மட்டும் இல்லை, அவனை சார்ந்த எல்லாரோட கதையும் ஒரு விதத்தில் நான் வந்து இந்த மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் சில இடங்களில் நீங்கள் கட்டவேஸே இல்லாமல் அந்த ஒரு இடத்துல இருக்கிற ரெண்டு பேரை வச்சுட்டு ஷார்ட் ரிவர்ஸ் ஷார்ட் இல்லை ஜஸ்ட் இவர் மேலே ஒரு கேமரா அவர் மேலே ஒரு கேமரா அந்த மாதிரி போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பசுபதி த்ரூ லாலை பார்க்க போகும்போது அவர் வீட்டில் உட்காந்துட்டு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதில் கட்டவே கிடையாது, இன்சர்ட்டே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நம்ம லாலை பார்க்குறோம், பசுபதி பார்க்குறோம், த்ருவை பார்க்குறோம், எல்லாமே அந்த ரூம்குள்ளே எல்லா ஷார்ட்ஸுமே டிவிஷன் இருக்குது. பட் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ரூம்குள்ளேயே இருக்கிற மாதிரி. நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வெளியில் போகணும், அவங்க மனநிலையை காமிக்கணும் ஒரு ஷார்ட் வழியாக, இல்லை ஏதாவது ஒன்று காமிக்கணும், இல்லை இதில் வந்து அவங்க பேசுகிறது தான் முக்கியம், அந்த 3 பேரை காமிச்சா போதும், அந்த டிசிஷன் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? அவங்க வெளியே பேசுகிறாங்க, வெளியே நடக்க நிகழ்வு பற்றி தான் பேசுவாங்க. இப்போ அந்த இடத்துல அவங்க 3 பேருமே இன்டீரியரில் இருப்பாங்க. ஆனால் அவன் பேச்சு ஃபுல்லாமே வெளியே நிகழ்கிறத பற்றி இருக்கும். ஆமாம். அப்போ அந்த இடத்துல தேவைப்படாது எனக்கு. நீங்கள் பழியும் பகையும் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பழியும் பகையும் வெளியே இருக்குது அவங்களோட. அப்படிங்கும்போது அந்த விஷயம் எனக்கு வைக்கணும்னு தோணவே தோணாது. ஆனால் வேற ஒரு விஷயம் இருக்கும்போது, இப்போ வந்து கிட்டான் வந்து வின் பேப்பர் மில்லில் அந்த ஓடிட்டு இருக்கும்போது நான் உள்ள பின்னாடி பேப்பர் கட்ஸ்லாம் போடுவேன்.
அப்போ இப்போ இப்போ அவன் ஓட்ட ஷாட் மட்டும் போட்டோம்னா அவன் ஜெயிக்கணும்னு மட்டும் ஓடுறான் அப்படிங்கிற ஆடியன்ஸ் கன்வே ஆகிடும். எப்படியாவது நாளைக்கு காலையில் செலெக்ஷன் ஆகிட்டணும் அப்படின்ட்டு ஓடுறானோன்னு தோணிடும். அதுக்குள்ளே அவனுக்கு என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா, இந்த ஊருக்கு திரும்பி போகக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஊரை பற்றியான ஒரு சிந்தனை இருக்குல்ல, அந்த ஊரை பற்றியான சிந்தனைகளோடு அவன் ஓடிட்டுருக்கான ஆடியன்ஸ் எப்படி கன்வே பண்ணுறது? அப்போ நான் பின்னாடி பேப்பர் கட்ஸ்லாம் போட்டு இப்படியாப்பட்ட ஊர்லேருந்து இப்படியாப்பட்ட எந்நேரமும் இப்படி சம்பவம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஊர்லேருந்து ஒருத்தன் கிளம்பி வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நபர், நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபர் ஒரு வெறுமனை ஒரு வெற்றிக்காக ஓடிட்டு இருக்கவங்க கிடையாது. நிறைய விஷயங்களை மண்டைகளை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களுக்குள்ளேருந்து விடுபடுவதற்காகவும் இந்த வெற்றியின் மூலமாக அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பதக்கமோ சக்ஸஸ் மட்டும் கிடையாது. அவன் நிறைய விஷயங்கள் வந்து விடுபடுவான்னு ஏங்க அவன் அப்படி இதெல்லாம் காட்டணும் அப்படின்னா நான் வந்து பின்னாடி உங்களுக்கு அப்போ என்னோட நோக்கம் நீங்கள் அவனை அந்த சீனை நீங்கள் என்னவா உள்வாங்கிக்கணும், ஒரு பார்வையாளர் வந்து அந்த சீனை என்ன தன்மையோடு அதை உள்வாங்கிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணும்போது இதை மறந்துடக்கூடாது. அவன் இப்போ வந்து அந்த ஃபைட்டு வாத்தியார் தங்கராஜ் சார் கூட வாத்தியாரோட அடிபட்டு இந்த வயக்காட்டில் ஃபைட் பண்ணும்போது அப்பா இன்டர்கட் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அப்பா இவன் வன்முறை ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், வன்முறையை ஈடுபடக்கூடாது, சண்டை வேணாம், கட் பண்ணால் இங்கே வந்து ஊரில் ஒருத்தன் வந்து சண்டை போட்டு போகிறான், அங்கே ஒருத்தர் ஆல்ரெடி பகை பேர் தெரியாத ஒரு பகை ஃபார்ம் ஆகிடுச்சு, இங்கே ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பகை, இது ரெண்டுக்குள்ள தான் எப்படி விடுபடுவான்னு அப்பா அங்கே நினச்சிட்டு இருப்பார். அதே நேரத்தில் இங்கே இன்னொரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, இது அப்பாவுக்கு தெரியாது. இது நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஒவ்வொரு நாளுமே எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், நான் ஊர்லேருந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வரும்போது எங்கள் அப்பா வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் வெட்டிக்கிட்டு இருந்தேன், அப்போ வந்து ஒருத்தர் சொன்னார் உங்கள் பையன் வந்து இதை பண்ணிட்டான்னு சொன்னார். சொன்ன அடுத்த செகண்ட் நான் வீட்டுக்கு வர வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணியிருப்ப எங்கெல்லாம் போயிருப்பேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன்னு சொன்னார்ல. இப்போ இந்த லைஃப்பில் அடிக்கடி நடந்திருக்கு. அப்போ உங்கள் அப்பா இப்போ நான் ஒரு லைஃப்பை காட்டும் போது என்னன்னா, இங்கே ஒரு சீன் நடக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சீனுக்காக போக முடியாது. நான் இந்த சீனை விட எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், இந்த சீனை விட ரொம்ப முக்கியம் என்ன முக்கியம்னா, இந்த சீனை விட இந்த சீனோட ஆன்மா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் வீட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த வன்முறையை விரும்பாத, இந்த வன்முறை நிகழ்ந்துடக்கூடாதுன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற, இப்படி ஒரு பாதைக்குள்ளே அவன் இப்படி ஒரு பழிக்குள்ளேயும் பகைக்குள்ளேயும் அவன் போயிடக்கூடாதுன்னு ஏங்கிக்கிட்டு இருக்க ஆன்மா எங்கே இருக்குது? வீட்டில் இருக்குது. அப்போ அது இப்போ என்ன அந்த முகத்தை காட்டினா தான் என் நோக்கம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த சண்டை என்ன பார்க்கப்பட்டோம்னா ஒரு ரிவெஞ்சாக பார்க்கப்பட்டுரும், இவனோட வீரமாக பார்க்கப்பட்டுரும். அப்போ என்னோட எல்லா ஆக்ஷன்ஸ் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் சண்டைக்குள்ளே பயங்கரமாக இன்சென்ட் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு ஒரே காரணம், அது வெறுமனே வீரமாக பார்க்கப்பட்டுருமோ, அவன் அடித்தா இவன் திருப்பி அடித்தான்னு பார்க்கப்பட்டுருமோ, இந்த கதையோட தன்மையிலேருந்து விலகி அந்த சீன் கொண்டாடப்பட்டுருமோ. இப்போ நீங்கள் வந்து இது கர்ணனில் வந்து என்ன எல்லாம் கேட்டாங்க, சண்டை போட்டாங்க எல்லாருமே. அவர் கர்ணனில் வந்து தனுஷ் சார் ஊருக்குள்ள வந்து திரும்பி வரும்போது அந்த கண்டாவரசவங்க பாட்டு வச்சு ஆகணும்னு சொன்னாங்க. இப்போ இங்கே ஊரே அழியுது, எப்பா கர்ணான்னு கத்துறாங்க, கூப்பிடுறாங்க, கட் பண்ணால் அவர் குதிரையில் ஏறி வர்றாரு. இப்போ இந்த இடத்துல தான் அந்த பாட்டு வரணும்னு என்ன கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. அந்த இடத்துல பாட்டு வச்சு தான் தேட்டர் கிழிஞ்சிருக்கும், என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் அந்த உணர்ச்சி முக்கியமானதா, அந்த இடத்துல ஒரு கண்ணீர் வந்துச்சுல்ல, அந்த எமோஷனல் வந்துச்சுல்ல, அது முக்கியமானதான் எனக்கு கேள்வி வருது. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். அதை அவாய்ட் பண்ணுற காரணம் என்னென்னா, அந்த சண்டை வெறுமன வீரத்தையோ இல்லை வந்து வெறுமன பழி வாங்குதலையோ இல்லை வந்து திருப்பி அடித்தா அப்படிங்கிற மட்டுமே கன்வே பண்ணிடக்கூடாது. அந்த சண்டை நிகழும், அது சினிமாவுக்கான காம்ப்ரமைஸ் தான். அந்த சினிமாவுக்கான காம்ப்ரமைஸ் தான் ஃபைட் எடுக்கிறேன். அவர் வாழை வச்சு தான் சண்டை போடுறாரு. முடிஞ்சளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா ஒரு ரைட்டரா என்னோட நோக்கம் என்னென்னா, அந்த வால் கண்ணுக்கு தெரியாமல் எப்படி மாற்றுறது, புத்திக்குள்ளே அந்த வால் போகாமல் எப்படி மாற்றுறது. நிறைய பேர் எழுதுனாங்க வன்முறையை தூண்டுற மாதிரி வால் வச்சு எழுதுனேன். ஆனால் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். அந்த வால் கண்ணுக்கு தெரியாமல் கண்ணீரால் மறக்க முடியுமா, கண்ணீரால் வந்து அதை ஹிடன் பண்ண முடியுமா அப்படின்னு நான் அவ்வளோ ட்ரை பண்ணேன். ஹீரோ கிடைச்சாலுமே நான் அதான் பண்ணுவேன். அது சண்டை நிகழ்ந்தாலுமே எனக்கு வந்து சில ஷார்ட்ஸ் பண்ணும்போது அந்த நோக்கத்தை சிதைக்காமல் அதை தாண்டி ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது. அந்த சுவாரஸ்யங்கிற அந்த சீனோட சுவாரஸ்யத்துக்குள்ள மட்டும் போயிடக்கூடாது ஆடியன்ஸ். அந்த என்னோட ஒட்டுமொத்த திரைக்கதையோட சென்ஸை மறந்துட்டு அந்த சீனுக்கு தனி சுவாரஸ்யம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே சீன் எடுத்து பார்த்தா அப்படி இருக்கும்பா அப்படின்னு ஒரு சீனை மட்டும் எடுத்து இப்போ நீங்கள் கர்ணனில் இன்டர்வல் பிளாக் அந்த பஸ்ஸை உடைக்கிறதுக்கு இவ்வளோ இன்ட்ரிகட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுமனை பஸ்ஸை மட்டும் உடைச்சான்னு வச்சுக்கோங்களேன். வெறுமனை பஸ்ஸை மட்டும் உடைச்சான்னா எனக்கு ஒரு பஸ்ஸை ஒருத்த உடைக்கும் போது இது நார்மல் விஷுவல். நிறைய ஊரில் நம்ம நிறைய மக்கள் பஸ்ஸை போய் உடைக்கிறது, பஸ்ஸை கள்ள கொண்டு இருக்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கும். இது நார்மல் இல்லைங்க, நான் ஏன்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் முடிங்க. இல்லை நார்மல் விஷயம், எங்கள் ஊருக்கு நார்மல் விஷுவல், ஓகேங்களா. இப்போ பஸ்ஸை உடைக்கும் போது என்ன ஆகுனா, பஸ்ஸை வந்து ஒரு வயசு பசங்க பஸ்ஸை அடிக்கிறது, இந்த பஸ்ஸை உடைக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து நார்மல் மீன்ஸ் அதில் ஹீரோயிசம் இருக்கா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது.
யார் வேணாலும் தூரமாக இருந்தீங்கன்னா அங்கே வந்து கிராமத்துக்கு வாழ்க்கை. பஸ்ஸு ரோட்டில் போயிட்டு இருக்குன்னா வெட்ட வழியாக இருக்கும், காடாக இருக்கும், எவன் எங்கே இருக்கானே தெரியாது. உள்ளே வந்து கல்லை விடுவானுங்க, அவ்வளோதான். அதனால நியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? பட் இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த இவ்வளோ பெரிய வயலன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஒரு பப்ளிக் வந்து பஸ்ஸை உடைக்க போகிறாங்க. இதை கூஸ் பம்ப்ஸாக ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இது இருக்குது. அந்த கூஸ் பம்ப்ஸை குறைக்கிறதுக்கு, அந்த கூஸ் பம்ப்ஸை இன்னொரு பக்கம் திருப்புறதுக்கு, அதே கூஸ் பம்ப்ஸ் நியாயத்தின் பக்கமோ இல்லை அதே கூஸ் பம்ப்ஸ் தேவையின் பக்கமோ இல்லை அதே கூஸ் பம்ப்ஸ் கண்ணீரின் பக்கமோ எப்படி திருப்புவது? அதை வந்து வேறு வழி இல்லை, அவன் அடிக்கிறதே இயலாமையில் தான் அடிக்கிறான் அப்படின்னு எப்படி மாற்றுறது? இப்போது அந்த இடத்துல தான் நான் ஹீரோவும் தாண்டி எனக்கு வந்து ஒரு மெட்டஃபர் தேவைப்படுது. அதுதான் நான் நார்மல் இல்லைங்கிற, பிகாஸ் அந்த இயலாமையினால தான் இப்போ நார்மலாக நான் சொல்கிறேன், சினிமாவில் காட்டப்பட்ட சொல்கிறேன். இப்போ சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவை நிகழ்த்தும் போது அந்த மொத்த படத்தோட நோக்கம்லாம் மறந்து அந்த ஹீரோ மேலே போய் அது அது வந்து பயங்கர ஒரு ஒரு வன்முறையை கொண்டாட எடுத்து நம்ம போயிடுறோம்ல. இப்போ வன்முறையை நீங்கள் செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு திரைக்கதையாளர்னா என்ன பண்ணணும்? வன்முறை தவிர்க்க முடியாதா இருக்குது என் வாழ்க்கையில். வன்முறை என் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறது, என் சினிமாவுக்குள்ளேயும் தவிர்க்க முடியாதா, என் வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாமல் இருக்குது, என் சினிமாவுக்குள்ளேயும் தவிர்க்க முடியாமல் இருக்குது. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? அப்போ அதை வாழ்க்கையை படம் பிடிச்சி காட்டுறோம், சினிமாவும் பண்ணுறோம் அதில். அப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். அப்போ அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதோட தன்மையை திசை திருப்புவது ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். அப்போ அந்த வன்முறையோட திசையை தீர்மானிக்கிற சக்தி ஒரு திரைக்கதையாளன்ட்ட இருக்குது. அப்போ நம்ம அதை மிஸ் பண்ண வேண்டாம். அதை நிறைய இன்செர்ட் மூலமாகவோ நிறைய ஞாபகங்கள் மூலமாகவோ அதை வந்து நம்ம வந்து அதோட தன்மையை அது என்ன சொல்கிறது, அதோட நோக்கத்தை நம்மளோட கதையின் பக்கமோ நம்மளோட நோக்கத்தை நம்மளோட எமோஷனல் பக்கமோ திருப்ப முடியும். அதுக்காக தான் நிறைய சீன்ஸில் வந்து இன்செர்ட்ஸ் ஆட் பண்ணுறது. அது இல்லை அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க அது நாளைக்கு தனியாக அந்த சீன் எடுத்து பார்த்தா கூட இப்போ கர்ணனில் வந்து அந்த பஸ்ஸை உடைக்கிறது அந்த மெட்டபஸ்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது தனியாக பார்த்தா எங்கே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் எங்கே வேணாலும் ஆட் பண்ணி கூஸ் பம்ப்ஸ் ஆகிக்கலாம். அப்படி நிகழக்கூடாது. அந்த கதையோடு தான் அதை பார்க்கப்படணும். அந்த கதையை தாண்டி அந்த வன்முறையை ஒருத்தன் எடுத்து கொண்டாடிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் ஒரு திரைக்கதையாளனுக்கு. நீங்கள் காட்டுற வன்முறை உங்கள் கதையின் நோக்கத்தை அடிப்படையாக வைத்தே பார்க்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தப்பிப்பீங்க. அது ஒரு நியாயமான காரணம். அது இல்லாமலேயும் உங்களை தூக்கி போட்டு யாரை வீடியோ வேணாலும் போட்டு யாரை வேணாலும் போட்டு அதை எல்லா நாளும் எடுத்து பயங்கரமாக கொண்டாடிட்டு தான் வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு வன்முறை நம்ம சினிமாவுக்கு நம்ம தமிழ் சமூகத்துக்கு அவசியம் பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து எப்போவுமே என்னோடய இன்சென்டிவ் வச்சுக்குவேன் எடுத்து. அது இது இன்சர்ட் இல்லை, பட் அந்த ஃபைனலுக்கு முன்னாடி ஒரு கபடி மேட்ச் நடக்குதுல்ல, அப்போ வந்து 2 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் வராங்க. தட் இஸ் அழகம் பெருமாள், அவரோட பொண்ணு. நீங்கள் வந்துட்டு அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேமரா காமிக்கிறீங்க, அவங்களை காமிக்கிறீங்களா. ஆனால் ஆடியன்ஸ் அப்போ வந்து அவங்க யார் என்ன ஒன்றுமே தெரியாது. திடீர்னு வந்து அவங்க அட்டென்ஷன் ஆல்மோஸ்ட் லைக் த்ரூ வந்து கபடி அந்த ஃபீல்டுலேருந்து எப்படி பார்த்தா 2 பேர் வந்து உட்காராங்கப்பா அந்த மாதிரி இருக்குது அந்த ஷாட்டு. இப்போது அது நல்லது தான், அது எனக்கு பிடிச்சிருக்கு. பட் உங்கள் லாஜிக் நான் கேட்குறேன். பிகாஸ் இப்போ நார்மலாக வந்து பிகாஸ் அவங்க வந்து தேல் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கெட்டிங் இம் டு ஹிரோஷிமா. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும்போது உங்களுக்கு அவங்கள டிஃபைன் பண்ணணும், அவங்க யாருன்னு சொல்லணும், அந்த மாதிரி தோணுமா? நீங்கள் எழுதும்போது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமே இவங்க யார் அப்படின்ட்டு அந்த மாதிரி தோணுமா? லைக் சில சமயம் பிகாஸ் இதில் வந்து அப்படியே நீங்கள் காமிச்சிடுறீங்க, ஃபீல்டில் காமிக்கிறீங்க, அப்புறம் ஒரு ஸோ அவங்க பேர் தெரியாது, இது தெரியாது, அவங்க யாருன்னு கூட தெரியாது. பட் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. தட் இஸ் இவர் ஸோ சம்திங். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் அப்படி தான். இப்போ வள்ளி இப்போ வந்து என்னோட அசிஸ்டன்ட் வள்ளி நடிச்சிருக்காங்க, பஸ்ஸில் மர்டர் பண்ணுறவன். அவன் சாதாரணமாக அப்போ தான் உட்காந்துட்டு இருப்பான். மனிதர்கள் கதையில் இப்படி நிஜ வாழ்க்கையில் தென்படக்கூடிய மனிதர்கள் அவங்க ஏதோ நம்ம லைஃப்பில் என்ன ரோல் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது நமக்கு. ஓகேங்களா? இப்போ என் அசிஸ்டன்ஸ் இருக்காங்கன்னா இவனை எங்கேயாவது என்னை மீட் பண்ணியிருப்பாங்க, அவன் எங்கேயாவது உட்காந்துருப்பான், என்னை எங்கேயாவது அவன் எங்கிட்டே அசிஸ்டன்ட் இருப்பான், எனக்கு தெரியாது. இப்போ ராம் சாரை நான் வந்து சென்னையில் நான் வேலை தேடிட்டு இருக்கும்போது சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு ஆனந்தவுடன் புக் வாங்குவேன். அதில் வந்து அவரோட பேட்டி இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தருக்கு தெரியாதுல்ல, நம்ம அப்படியே வாசிச்சுட்டு ஒரு டைரக்டர் பேட்டி இருக்குன்னு வாசித்தேன் நான். எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா அவர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஸ்டில்ஸு. அப்போ வந்து கட்டதமிழோட ஸ்டில்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சினிமா இப்படிலாம் எடுக்கிறாங்க பாரு அப்படின்னு நான் வாசித்து 6 மாதம் கழிச்சு தான் நான் ராம் சார் போய் மீட் பண்ணுறேன், எதேச்சியாக மீட் பண்ணுறேன். அவர் ஆஃபீஸ்க்கு நான் போகிறேன். இந்த மாதிரி எனக்கு என்னென்னா அவர் தான் என் லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறேன். எனக்கு அன்றைக்கி தெரியாது. ஒரு ஆனந்த விடனில் நான் அவங்க பார்த்த ராம் சார் புகைப்படத்தை நான் முதல்ல பார்த்து ஆனந்த விடனில் குமுதமனத்தில் ஏதோ புக்கில் தான் பார்த்தேன்.
ஜீவா கிட்ட கதை சொல்லிட்டு இருக்க மாதிரி ஜீவா அப்படி அந்த கெட்டப்பில் இருப்பார், சார் அப்படி உட்காந்து இருப்பார். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டில் அவள் ஞாபகத்தில் இருக்குது. அது கீழே இயக்குனர் ராம்னு போட்டுருந்துச்சு. நான் அதை பார்த்தேன். எல்லா டைரக்டரை பற்றி நம்ம படிப்போம்ல, அதை மாதிரி அவங்க நான் படித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 6 மந்த் கழித்து தான் நான் வந்து அவங்க ஆஃபீஸ் பாயாக போகிறேன். ஆஃபீஸ் பாயாக போகும்போது கூட எனக்கு வந்து யார் ஆஃபீஸ்க்கு வந்துக்கணும்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ சினிமா ஆஃபீஸ் ஒன்று விட்டுருக்காங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெரிஞ்சுக்கிறேன், இதுதான் நம்ம கற்று தமிழ் ஆஃபீஸு, இதுதான் நம்ம பார்த்த புக். அதுக்கு அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சி, அந்த புக்கு என்கிட்ட இருக்குது, அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சி இருக்கா இப்போ இல்லை, அந்த புக்கை கண்டுபிடிச்சி பார்க்குறேன். அவன் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக என் வாழ்க்கையே அவ கூட தான் ட்ராவல் ஆகுது. அப்போ இந்த சீன் வந்து அவங்க இப்போ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடும். ஸ்கிரிப்ட் எழுதும்போது இவங்க என்ன பண்ண போவான்னு தெரிஞ்சிடும். அப்போ இவங்களை எப்படி காட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ காட்டுறதுல வந்து அவன் ஏதோ கூட்டத்தில் வந்து சாதாரணமாக அவனை கவனிக்க ஆரம்பிப்பான். பியூட்டிஃபுல். ஓகேங்களா. இப்போ வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன கேட்டேன்னா, உங்களை வந்து அந்த கந்தசாமி கேரக்டர் வந்து எப்படி சூஸ் பண்ணிச்சு, உங்களுக்கு இப்போ அந்த கிளப் டீமுக்கு நீங்கள் எப்படி போனீங்கன்னு கேட்கும்போது, நான் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருந்தேன். மேட்ச் முடிஞ்சால் ஒருத்தர் வந்து பேசினாங்க. மேட்ச் முடிஞ்சால் அவன் கந்தசாமி கேரக்டர்ஸ் வந்து அந்த ரியல் கேரக்டர்ஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. பேசி முடித்தோடனே அன்னிலேருந்து அவன் லைஃப் கூட ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மனிதர்கள் எப்போ நம்மளை எங்கேருந்து பார்ப்பாங்கன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்டில் நம்மளை கவனிப்பாங்க, நாமளும் அவங்கள கவனிப்போம். அந்த கவனிப்பின் அடிப்படையில் ஒரு நிகழப்போ போகுது. அது எந்த பாயிண்டில் நடக்குன்னு தெரியாது, யாருக்கு நடக்குன்னு தெரியாது. இப்போ இந்த கிட்டான் கேரக்டரை வந்து அந்த பொண்ணு அவங்க 2 பேர் நிறைய பேர் கேட்டாங்க, என் ஹஸ்பண்ட்ஸே கேட்டாங்க, அவங்களுக்கு தனியாக ஷாட் வைக்கிறோமா, அவங்க வந்து உட்கார்றது, அவங்க வந்து இவங்க எந்திரிச்சு நிற்கிறது, இவங்க அப்படி வேணா. நான் சொன்னேன், அந்த எமோஷனுக்கு நேரமே இல்லைங்க. அவங்க வந்தானாலே தெரிஞ்சு போயிடும். அப்போ ஒவ்வொருத்தரும் என்னென்னா, இப்போ அப்பா இங்கே டான்ஸ் ஆடுறாரு, அப்பா வந்து சாமி ஆடுறாரு, இங்கே இவன் கபடி ஆடுறான், இதுக்குள்ளே ஒரு பிளே இருக்குது, இவன் விளையாடி வேஸ்ட்டு, இவன் பேர் ஆல்ரெடி இல்லை. இந்த எமோஷனல் ட்ராவல் ஆகிட்டு இது இடையில ஒரு டீம் ஒருத்தர் நம்ம வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் அழகம்மாள் சார், அவங்க தனியாக ஷாட் வச்சாலே தெரிஞ்சிடும் யாரும் முக்கியமான ஆள். ஒரு புதுசாக ஒரு கான்ஃப்ளிக்ட், ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். நான் அந்த ஃபார்மேட்டுக்கே போவேன். அவன் வந்து ஒருவேளை எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் இல்லைனா கூட நான் வச்சுருப்பேன் ஷாட்டு. நீங்கள் கேட்டிங்க நியாயம் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் நடிக்காமல், இப்போ அழகம்மாள் சார் நடிக்காமல் வேறு யாராவது சாதாரணமாக கோச்சு நடிச்சிருந்தாலும் கூட நான் வந்து அவரை உட்கார வச்சுருப்பேன். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு அவரை கன்வே பண்ண ட்ரை பண்ணி வைப்பேன். அழகம்மாள் சார் அப்படிங்கிறனாலேயே நான் வந்து அதை வந்து அது இப்படி ஹேண்டில் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முடிஞ்ச உடனே அவர் உள்ள என்ட்ரி ஆக போகிறாரு, திருப்பி அந்த அறிமுகங்கள்லாம் நடக்க போகுது, அதுலேருந்து ஒரு ஷார்ட் ஆக போகுது. அப்படிங்கும்போது அது தேவைப்படலை. இப்படி நிறைய இடத்துல நீங்கள் தேவைப்படாது. இப்போ அந்த பஸ் சீன்லேயுமே என் ஹஸ்பண்ட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, ஓகே அவன் இன்னாருன்னு தெரிய வேண்டாமா, அவன் வந்து அவனுக்கு டைலாக் வைக்க வேண்டாமா, அவன் இந்த மாதிரி ஒரு பையன் போயிட்டு இருக்கான் பஸ்ஸில் அப்படிங்க. அது தேவையில்லடா. ஆடு ஒன்று கடிக்கும் போது தான் அவன் தென்படுறான்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அது வரைக்கும் எல்லாம் சக மனுஷங்களாக இருந்தாங்க. ஒரு ஆடு ஒன்று அடிக்கும் போது ஒரு சக நம்ம வாழ்க்கையில் சந்திச்சாத மனுஷன் தென்படுறான்னு நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அதிசயங்கள் அப்படி நிகழ்ந்தால் அது பயங்கரமாக அப்படி தான் நிகழ்ந்திருக்கு. நான் நிறைய மனுஷங்களை அப்படி தான் சந்திச்சிருக்கேன். இப்போது அந்த ஹீரோஷிமாவில் அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அதை வந்து கிராமத்தில் இருக்குது. நீங்கள் கட் பண்ணும்போது நேராக வந்து அந்த ஹோட்டலில் போட்டு ஒரு அண்ணாந்து பார்க்குறீங்க மேலே. அப்புறம் மச் லேட்டர் அது அந்த அண்ணாந்து பார்க்குறதே ஒரு 2-3 வாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஷாட் இருக்கும், அப்போ இப்படி ஷாட், அப்புறம் மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அது கொஞ்சம் இல்லை, ஏதோ கோனார் நோட்ஸ் கேட்குற மாதிரி சிக்கல் வந்து பெரிய சிக்கல். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு உடஞ்சி போனது ஜப்பானுக்கு போகல, ஜப்பானே பார்க்கல, ஓகேவா. ஆனால் இந்த கதை ஜப்பானில் நிகழ்ந்த கதை. அப்போ நிறைய பில்டிங்ஸ் தான் பார்க்க சொல்லுவோம். பில்டிங்ஸ் ஏன்னா நான் என்னோட ஸ்கிரிப்ட் படி ஜப்பான் நமக்கு கிரவுண்டு தான். ஜப்பானு ஒரு பில்டிங்கு கிரவுண்டு இதுதான் நமக்கு தேவைப்படுது. ஜப்பானோட நகரங்களோ ஜப்பானோட வீதிகளோ நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் முன்னாடி. ஏன்னா கதை இப்படி தான் போகுதுன்னு முடிவு பண்ணனால நான் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் பண்ணிக்கல. ஜப்பான் போகாமல் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த பில்டிங் எனக்கு காமிச்சாங்க, நான் அந்த பில்டிங் பார்க்க போனேன். நிறைய எங்க இது வந்து ஓஎம்ஆரில் இருக்குது அந்த பில்டிங். ஓ ஆமாம், நம்ம ஊர்லையா? ஓஎம்ஆரில் தான் இருக்குது. எனக்கு அந்த பில்டிங் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, போய் நான் உள்ளே என்ட்ரி ஆகி போகிறேன். உள்ளே போயிட்டு ஒரு 20 மாடி இருக்குன்னு சொன்னால் நிமிர்ந்து பார்த்தா எனக்கு அந்த உயரமும் அங்கே ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, ஆளே இல்லை. இப்படி பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒன்று ஃபீல் வந்துச்சு எனக்கு. உடனே நான் சொன்னேன், ஓகே இந்த பில்டிங் ஓகேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் ஒரு டைலாக் இருக்குது. என்ன டைலாக்னா, நான் ஆல்ரெடி இந்த கேப்டன் ரத்னத்தோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன். அண்ணன் இந்தியன் டீம் கேப்டன் ராஜரத்ன அண்ணாவோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன்.
இஸ் தி சேம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் வந்து நான் தோற்று போனால் 20வது மாடிலேருந்து குச்சி சாவுறேன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். எனக்கு திரும்பி மேலே பார்த்தோன்னே எனக்கு அந்த வாய்ஸ் கேட்டுச்சு மேலே வந்து. அப்போ நான் முதல்ல பார்த்தது இந்த பில்டிங்கையோ இந்த ஷாட்டையோ பார்க்கல, இப்படி நிமிர்ந்து பார்த்த உடனே அந்த ஷாட் அங்கே எடுக்கணும்னு தோணுச்சு எனக்கு. அந்த டைலாக் வந்து அவங்க ரெண்டு பேசுகிறாங்கன்னு தோணுச்சு. அந்த ஒரு ஷாட் தான் எனக்கு தோணுச்சு அந்த பில்டிங்கில். அந்த 20வது மாடி அங்கேருந்து அந்த ஷாட்டை அவர் பேசணும், கீழே ஷாட்டு பார்க்கணும். அப்போ தான் ஃபஸ்ட் நான் யோசிக்கிறேன் இந்த பில்டிங் தேவைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மற்ற எல்லா ஷாட்டையும் யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த 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 லொக்கேஷன் எனக்கு ஓகே பண்ணி கொடுத்தது அந்த டைலாக் தான். 20வது மாடியில் நான் குச்சி செத்து போவேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த டைலாக்காக அந்த பில்டிங்கை ஓகே பண்ணுறேன். அப்போ மேலே போக போக கீழேருந்து மேலே பார்க்கும்போது அந்த உணர்ச்சி, மேலே இருந்து அவர் வந்து அவர் சொல்லும் போது அதை பார்க்குறது, இது எல்லாமே அந்த பில்டிங் க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு எனக்கு. அப்போ அந்த பில்டிங் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு லொக்கேஷனுக்குள்ளே போயிட்டு நமக்கு போகும்போது சாதாரணமாக தெரியுது, நம்ம கேமராவோட போகும்போது தான் அதில் உண்மையான முகம் தெரியும். நான் எல்லா லொக்கேஷனும் பார்த்துருக்கேன் அப்படி. ஃபஸ்ட்டு ஓகே பண்ணும்போது ஓகே இது ஓகே தாங்க, அரை மனசாக தான் ஓகே பண்ணுவோம். முழுசாக சூப்பராக லொக்கேஷன் கிடச்சிட்டு கிடைக்கவே கிடைக்காது. ஓகே கம்ஃபர்ட்டாக இருக்குது, வந்துட்டு போக ஈஸியாக இருக்குது, பக்கமாக இருக்குது, கொஞ்சம் மேட்ச் பண்ணிலாம் பெயின்லாம் பண்ணால் கரெக்டாக வந்துடும் அப்படிலாம் போவோம். ஆனால் நீங்கள் கேமரா கொண்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் கண் எப்படி தான் ஓப்பன் ஆகுது தெரியாது, உங்கள் புத்தி ஓப்பன் ஆகுது தெரியாது. அப்போ தான் உண்மையாகவே அந்த லொக்கேஷன் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி போயிருப்பீங்க, ஒன்றுமே தெரியாது. நம்ம கதைக்கு ப்ராப்பர்ட்டி மாதிரி தெரியும் அந்த லொக்கேஷனு. ஓகே இது இருக்குப்பா, இது கம்ஃபர்ட்டுப்பா, ஆர்டிஸ்ட் வந்து போக ஈஸி, கேரவன் படிக்கலாங்க. முதல்ல அதான் சொல்லுவாங்க டீமே வந்து சார் கேரவனில் அங்கே பார்க் பண்ணிக்கலாம், ஆர்டிஸ்ட்டுக்கு வருவாங்க, ஒரு 40 கிலோமீட்டர் தான் சார், காலைல 6 மணிக்கெலாம் வந்துடலாம் சார். அந்த லொக்கேஷனே ஓகே பண்ணுவதுக்காக எல்லாம் காண சொல்லுவாங்க. நம்ம வழியெல்லாம் ஓகே பண்ணிட்டு வருவோம். ஆனால் கேமரா கொண்டு போகும்போது தான் நமக்கு அது அப்படி அள்ளி கொடுக்கும். அப்புறம் நம்ம கதைக்குள்ளே எவ்வளோ நம்ம சினிமாக்குள்ளே எவ்வளோ உண்மையாக இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்குங்க, அப்போ தான் தெரியும் நமக்கு. எனக்கு அந்த பில்டிங்கு அப்படி கொடுத்துச்சு. அந்த பில்டிங்கை நான் ரசித்து எடுத்தேன். கரெக்டாக சொன்னோன்னா அந்த பில்டிங்கை ரசித்து எடுத்தேன். ஒரே நாள் தான் ஷூட் பண்ணோம். ஒரே நாளில் நான் அவ்வளோ ஷாட் எடுத்தேன். ஒரே நாள் தான் அந்த பில்டிங், ஒரே நாளில் அவ்வளோ ஷாட் எடுத்து முடித்தோம். ரஞ்சித் என்ன சொன்னார் என்கிட்ட படம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஃபஸ்ட் டைமாக உன்னோட படத்தில் வந்து நான் வந்து இப்படி ஒரு நவீனமாக ஒரு பில்டிங்கை பார்த்து நீங்கள் அதை ஷூட் பண்ண வித்தை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுடா, இது எப்படா எடுத்தான் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இந்த பில்டிங் எங்கடா ஆச்சுன்னு என்கிட்ட கேட்டார். அந்த ஷாட்டை வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த சீக்வன்ஸை, அந்த பில்டிங்கில் நடக்கிற சீக்வன்ஸை நான் ஹேண்டில் பண்ண விதத்தை வந்து அவர் பயங்கரமாக பாராட்டினார். லவ்லி. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஒரு சாதாரண ஒரு ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அது மேலே ஏதோ ஒரு துணி போட்டு ஒரு டிவி இருக்குது, பழைய டிவி. அதுக்கு முன்னாடி இந்த ஊர் ஜனங்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க உள்ளேருந்து போயிட்டு நீங்கள் நேராக அந்த மேலே அந்த பில்டிங் பார்க்கும்போது இங்கேருந்து வந்த ஒரு ஆள் அவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சிது. ஸோ அதானா? இல்லை அதை நம்ம சொல்ல முடியாது, அது சொல்ல முடியாது. சரி சொல்லாதீங்க. பட் எனக்கு அது ஒரு ஃபீலிங் இன்னொருத்துக்கு வேறு மாதிரி தோணிருக்கலாம், வேறு மாதிரி தோணிருக்கலாம். ஸோ ஃபைன். யாருமே பொண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அதான் இந்தியா ஜப்பானுக்கு போயிட்டானே, அப்போ அந்த கதையில் என்ன பார்க்குறது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஓகே. ஸோ சரி, இது நம்ம விஷுவல்ஸ் பற்றி நிறையா பேசிட்டோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இப்போது அந்த ஆடு ஒன்று போகிற சீன் இருக்குல்ல, அந்த பஸ்ஸில் நீங்கள் எடுத்துருக்கிற செட்டப்ஸில் ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கிறீங்க, பசுபதிக்கு பேக்லேருந்து எடுக்கிறீங்க, ரஜிஷாவோட இது அவங்க மேலே அந்த ரத்தம் தெரிக்கிறப்போ அந்த ரஜிஷாவுக்கு ஒரு ஷாட் எடுக்கிறீங்க, இந்த பக்கம் அந்த சண்டை போடுறவனுக்கு ஷாட் எடுக்கிறீங்க, ஆடோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஷாட் எடுக்கிறீங்க, ஆடை பார்க்குறவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஷாட் எடுக்கிறீங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளேயே ஏதோ ஒரு அவ்வளோ செட்டப்ஸ் பண்ணுறீங்க. அண்ட் அது எடிட் பண்ணும்போது அது ஒரு பயங்கர எனர்ஜி வருது. அது வந்து ஒரு அந்த மாதிரி நம்மளுக்கே அந்த வயலன்ஸ் வர மாதிரி இருக்குது அந்த 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 ஃபீல். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து இமேஜஸ் வர ஆரம்பிச்சது வந்து லிட்ரேச்சர் படிக்கும்போது தான் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ அந்த இமேஜஸ், லிட்ரேச்சர்லேருந்து வர இமேஜஸ் நீங்கள் சினிமாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹவு டிட் யூ லேர்ன் தட்? அதான் நீங்கள் லிட்ரேச்சர் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, இப்படி சொன்னீங்க நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொன்னீங்கல்ல, நிறைய ஷார்ட்ஸ் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்களா. இப்போ நிறைய மனுஷங்க கூடிய இடத்துல உங்களால் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஓகே பண்ண முடியாது. அப்போ நிறைய மனிதர்கள், நிறைய ஒரு ஊரை, ஒரு சமூகத்தை, இந்த இடம் இப்படியாப்பட்ட மனிதர்களால் நிரம்புனது அப்படின்னு நான் காட்டணும். இது அந்த சீனோட நோக்கம் என்ன? அந்த சீனோட நோக்கம் என்னென்னா, இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு என் பார்வையாளனுக்கு உட்பட என்னோட பார்வையாளனுக்கு முதல்ல கடத்தணும்.
ஏன் அந்த அப்பா ஏன் இந்த என்ன அப்போ என்னப்பா அப்படின்னா ஊருப்பா இது அப்படின்னு கேட்கக்கூடிய ஊரை அதை நான் காட்டணும்ல. அப்போது எனக்கு லெட்டர்ஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, சம்மந்தப்பட்ட 2 பேர் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இப்போ நீங்களும் நானும் கான்ஃப்ளிக்டில் இருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் ப்ராசஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக எனக்கு. ஏன்னா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேன், நான் ஏதோ வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பேன், அந்த வார்த்தையிலேருந்து தான் நீங்கள் என்கிட்ட கோவப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ நம்ம 2 பேரும் நம்ம 2 பேர்த்தையுமே புரிஞ்சுக்கிறதுனா சண்டைக்கு புரிஞ்சுக்கிறது, காரணத்துக்கு என்னை வெறுப்பதற்கோ இல்லை நான் உங்களை வெறுப்பதற்கோ உன்னை புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக. பட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா நம்ம சண்டை போட ஆரம்பிச்சதுக்கு தான் வந்திருப்பான் உள்ள. அப்போ அந்த இடத்த புரிஞ்சுக்கிறதுக்குல அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த இடத்துல அவன் சமூகத்தின் பிரதிபலிப்பாக தான் இருக்கான். நீங்கள் சண்டை போடாமல் காரணம் நீ நல்லவனாக கெட்டவனாக தாண்டி இந்த நிமிஷத்தினால இந்த சமூகம் இந்த சமநிலையை இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இந்த இங்கே ஒவ்வொருத்தரும் தன் சமநிலையை எப்படி இழக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, தான் என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் உங்களோட இந்த கான்ஃப்ளிக்ட்டு சுற்றி பார்க்குற எத்தனையோ பேரை எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்க்கு உள்ளாக்குது. ஃபைனலி நீ இதை கண்டுபிடிச்சி நீ ஒரு இடத்துல போய் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நீ ஒரு இடத்துல போய் நின்று நீ நல்லவனா அவன் கட்டவனா நிரூபிக்க போது எத்தனை வருஷம் கழிச்சோ தெரியாது, எத்தனை ஆண்டுகள் கழிச்சோ தெரியாது, எந்த கோர்ட்லன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டைம் அங்கே பார்த்த ஒரு குழந்தை, அங்கே பார்த்த ஒரு அம்மா, அங்கே பார்த்த ஒரு வயசான ஒரு ஆள், அங்கே பார்த்த இப்படி இவ்வளோ அங்கே ஒரு குழந்தைய கொஞ்சம் அந்த பஸ்ஸில் என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பார்த்தா, அந்த பஸ்ஸில் தனக்கு ஒரு குழந்தை பிறந்துக்கிட்டு பார்க்க கொத்த போயிருப்பான், அந்த பஸ்ஸில் உட்காந்துருப்பான், தன்னோட வயசான அம்மாவை பார்க்க கொத்த போயிருப்பான், தன் நண்பனோட கல்யாணத்துக்கு ஒருத்தன் போயிருப்பான். இப்போ இவ்வளோ மனுஷங்கள் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் அந்த ரத்தமும் அந்த கொடூரமும் அவ்வளோ புரிதலற்ற மனுஷங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக சண்டை போடும்போது அவனுக்கு இந்த சமூகத்தை பற்றி என்னென்ன பயங்க வந்திருக்கும், என்னென்ன நினைப்பு வந்திருக்கும்னு யோசிப்போம்ல. இப்போ அந்த பக்கம் நம்ம யோசிக்க சொல்லி கொடுத்தது லிட்ரேச்சர் தான். ஏன்னா இப்போ இந்த ஒரு சம்மந்தப்பட்ட 2 பேர் அவங்க மட்டுமே யோசித்தோம்னா நமக்கு என்னென்னா, இவனை பயங்கரமாக காட்டலாம், கொடூரமாக காட்டலாம், இவங்க பயங்கரமாக காட்டலாம். ஆனால் எனக்கு நோக்கம் அது கிடையாது. எனக்கு நோக்கம் இந்த மனுஷங்க எல்லாரும் இது எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது. உன்னோட சின்ன கோபம், நீ உன்னோட சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாயிண்டில் வச்சு அது அங்கே முடிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏற்றுக்கவே முடியாத விஷயம். ஒரு ஆடு ஒன்றுக்கு போனது ஓகே, நீ அவன் கோவப்பட்ட அது இயல்பாக போயிருக்கும் ஓகேங்களா. ஆனால் அது எத்தனை பேர் அன்றைய நாளை மாற்றிருக்கும். அந்த பஸ்ஸு கிளம்பி போயிடுச்சு, ஆனால் அது எத்தனை குழந்தைங்களுக்கு பயமாக இருக்கும், எத்தனை பேர் தன் பிள்ளைங்களை வெளியே அனுப்ப பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போக நிப்பாட்டிருப்பாங்க, திருப்பி ஆடுகளையும் மாடுகளையும் ஏற்றுறதுக்கு எவ்வளோ போய் பயந்துருப்பாங்க ஒரு பஸ்ஸில். அந்த வாழ்க்கை முறையவே மாற்றுது. அந்த ஒரு விஷுவல் அந்த பஸ்ஸில் போன 60 பேரோட வாழ்க்கை முறையை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் அப்படி சேஞ்ச் ஆனேன். இப்படியாப்பட்ட வாழ்க்கையை பார்த்துட்டு தான் நான் ஊரை விட்டு கிளம்பி ஓடி வந்தேன். இப்படி ஏதோ நடக்கும்ல. இது எல்லாத்தையும் யோசித்து நீ ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு நிறைய உங்களோட அந்த சீனையும் தாண்டி அந்த சீனோட நோக்கத்தையும் தாண்டி உங்களுக்கு அந்த சீன் எடுப்பதற்கான உங்களுக்கு தார்மீகமான எல்லா ரைட்டருக்கும் எல்லா டைரக்டருக்கும் நான் நினைப்பேன், சீனுக்கு ஸ்கிரிப்டுக்கு தேவையான நம்ம ஒன்று எடுப்போம். அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஆள் மனசு ஒன்று சொல்லும். அந்த சீனுக்கு கிளாப் பண்ணுறதுக்கோ இல்லை டெம்ப்ட் ஆகுறதுக்கோ இல்லை பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ் ஆகுறதுக்கோ நம்ம எடுக்கிறோம். அதுக்கான ஷார்ட் டிவிஷன் ஒன்று இருக்குது, நம்ம அதை எடுக்கிறோம். ஓகே, ஃபைனலி அந்த சீனை கட் பண்ணும்போது நம்மளும் சக மனுஷன் தானே, நமக்கு ஒன்று தேவைப்படும். நம்ம நோக்கம் அதில் தென்படும். எப்படி ஒரு முழு சினிமாவிலையும் ஒரு டைரக்டர் தென்படுறாரோ, இது ஏன் அந்த படத்தை எடுத்தாலும் தென்படுறாரோ, அதுமாதிரி ஒவ்வொரு சீன்லேயுமே அந்த டைரக்டர் அந்த எடிட்ரு அந்த டீமே தென்படுவாங்க. இந்த சீன் மூலமாக இவங்க என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எது மேலோங்குதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஃபைனலி எல்லாத்துக்கும் ரிசல்ட் என்னென்னா, ஃபைனலி நீங்கள் பார்க்குற விஷுவல் ஃபைனலி முடியும் போது உங்களுக்கு என்ன உணர்ச்சி மேலோங்கிச்சோ அதுதான் அந்த சினிமாவோட நோக்கம். அந்த உணர்ச்சிகளை பற்றியான புரிதல் இல்லாமல் அதை மேலோங்கக்கூடிய உணர்ச்சி கரெக்டானதா தப்பானதான்னு தெரியாமல் நம்ம ஒரு சீனை கன்வின்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி உணர்ச்சி மேலோங்கும், அது ஓகே, அது நல்ல விஷயந்தான், அதை விட்டுரு அப்படின்னு ஒரு டைரக்டர் நான் எடுக்கிறேன் கால். இல்லை அப்படி ஆகிடக்கூடாது, அதை கொஞ்சம் மட்டுப்படுத்து, அதை கொஞ்சம் சமப்படுத்து, இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விடு அப்படின்னு ஒரு கால் நாங்கள் எடுக்கிறோம். இல்லைன்னா அப்படியே விட்டு அப்படியே கை தட்டினான்னு கத்துனா அப்படி நரம்பு புடைக்க வெளியே வந்தான்னு ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, அது பண்ண முடியாது. காரணமற்ற ஒரு உணர்ச்சியவோ காரணமற்ற ஒரு குதூகலத்தையோ ஒரு ஆடியன்ஸுக்கு கொடுத்து வெளியே அனுப்புறது இருக்குல்ல, அதை விட மோசமான செயல் இதுன்னு நான் யோசிச்சதே கிடையாது. எந்த அடிப்படையில் நீ எதுக்காக கிளாப் பண்ண, எதுக்காக கத்துன,
எதுக்காக நான் அழுதேன், எதுக்காக நான் வந்து டெம்ட் ஆனேன், எதுக்காக நான் வந்து அப்படியே கண்ணை சிக்கன் மூடிட்டு உட்காந்துருந்தேன்னா அந்த பார்வையாளனுக்கு தெரியணும். அந்த பார்வையாளனுக்கு அது தெரியாமலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். எதுக்கு என்ஜாய் பண்ணேன்? நான் என்ன கேட்குறேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும்னு ஒரு பார்வையாளன் சொல்கிறான்னா சரி எதுக்கு என்ஜாய் பண்ணுன்னு கேட்டால் அவன் சொல்ல தெரியணும். இவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன்டா, இவ்வளோ விஷயத்தில் நான் போனேன்டா, இது எல்லாத்தையும் நீ மறக்கடிச்சு நீ சிரிக்க வச்சு அப்படி எல்லா பிரச்சனையும் போய் நான் சிரிச்சேன்டா, மனசு விட்டு ரொம்ப நாள் கழிச்சு மனசு விட்டு சிரிச்சேன்டா. அப்படி சிரிச்சு என் கண்ணீர் வந்துச்சு. எங்கள் அம்மா ஞாபகத்துக்கு வந்தாங்க, எங்கள் அப்பா ஞாபகத்துக்கு வந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து நினச்சி அழுதேன்டா. ரொம்ப நாள் கழிச்சு நான் அமைதியாக இருந்தேன்டா. முதல்ல ஒரு படம் என்னை உட்கார வச்சுச்சுடா. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து ஆடினேன்டா. இப்படி எதையோ ஒருத்தன் அவனோட தன்னிலை உணர்ந்து சொல்லணும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், பட் அந்த பார்வையாளன் தன்னிலை உணர்தலோடு அதை கொண்டாடினோம்னா அது சரியானதாக இருக்கும். அப்போ தன்னிலை உணர்தலுக்கான ஒரு விஷயத்தை ஒரு பார்வை நம்ம வந்து ஒரு கோடிக்கணக்கான பேரை உட்கார வச்சு நம்ம நிகழ்த்தக்கூடிய கலையை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ நமக்கு அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, நமக்கு எல்லாரும் இண்டிவிஜுவல், எல்லாருக்கும் நமக்கு கடமை இருக்குது. எப்படி ஒரு டாக்டர் உள்ள ரூம்குள்ளே கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையாக பார்க்குவாங்க, நம்ம எல்லாத்தையும் உட்கார வச்சு பார்க்குறோம். ஒரு டாக்டர் வந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு செக் பண்ணி ஏன்னா அவன் நம்மளை மட்டும் தான் நம்புவான். ஆனால் ஒரு சினிமா டைரக்ட் நம்ம இப்போ நம்மளோட நோக்கம் என்னென்னா எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு அவங்களோட அகம் புறம் எல்லாத்தையும் செக் பண்ணி அவங்கள அள வைக்கிறோம், அவங்கள கத்த வைக்கிறோம், அவங்கள வந்து என்ன சொல்கிறது நம்ம கூட ஃபைட் பண்ண வைக்கிறோம். என்னை திட்ட வைக்கிறேன், நானே என்னை திட்டுறான் ஒருத்தன், என்னை கொண்டாடுறான் ஒருத்தன், இப்படி எல்லா உணர்ச்சிகளையும் கிளறி விடுறோம். அப்போ அங்கே நமக்கு உயர்ந்த நோக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபைனலி வெளியே வரும்போது அவன் போய் வீட்டில் போய் உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போதோ இல்லை குளிக்க போகும்போதோ ஒரு படம் எப்போ ஃபைனலி ஒரு படத்தை எப்போ உணர்வான்? தேட்டரில் பார்த்து உணர்றது கிடையாது. தேட்டரில் க்ரௌடடாக இருக்காங்க. வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம், காரில் போனதுக்கப்புறம், பைக்கில் போனதுக்கப்புறம், வீட்டுக்கு போய் சாப்பிடும்போதோ இல்லை ட்ரெஸ்ஸை கட்டி போட்டு குளிக்க போகும்போதோ இல்லை நைட்டு தூங்கும் போதோ திருப்பி அந்த விஷுவல் அவனை வந்து ஆக்குப்பை பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் கரெக்டான விஷயமா நான். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஒவ்வொரு சீன் பண்ணும்போதுமே உங்களுக்கு இது எல்லாம் மைண்டில் இருந்து அந்த சீனை நீங்கள் கன்சீவ் பண்ணீங்க அப்படின்னா ஏனோ அந்த சீன் ப்ராப்பராக அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்காமல் ஹோல் படத்துக்கு நான் ஒன்று முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த சீனுக்கான கிளாப் வேணுமா, மொத்த படத்துக்குமான கிளாப் வேணுமான்னு விட்டு நான் பேசியிருப்போம். நம்ம அது மாதிரி மொத்த சீனை மறந்துட்டு ஒரு சீனை கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து லிட்ரேச்சர் தான் எனக்கு. அந்த ஒரு சீனுக்காக நான் மெனக்கெட்டது கிடையாது. அது மொத்த படத்துலையும் என்ன ஆதிக்கம் செலுத்த போகுது, அந்த மொத்த படத்துக்கு அது என்னவா கன்சீவ் ஆக போகுது, அந்த மொத்த படத்தில் அந்த சீனோட ரோல் என்ன அப்படிங்கலாம் நீங்கள் மைண்டில் வச்சு அந்த சீனை கேப்சர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு குவென்டின் டாரண்டினோ படம் எடுக்கிறாரு, கில் பில்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் உயர்ந்த நோக்கம்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பட் அது ஒரு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ். அது ஜஸ்ட் ஒரு நான் போய் பார்த்தேன், நல்லா வயலன்ஸ் இருந்தது, பயங்கரமாக ஷூட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஜாலியாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அது வந்து அவ்வளோ எனர்ஜியாக ஒரு இதுவாக போகுது. அந்த மாதிரி படங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் சார், இப்போது நல்ல வயலன்ஸ்னு பார்த்து சொன்னீங்கல்ல, அதை எப்படி எடுத்துக்குது? நான் இப்போ உங்களுக்கு ஒரு சென்ஸ், நீங்கள் பார்த்துருக்கீங்களா கேள்வி? நான் பார்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது, நீங்கள் ஒரு நல்ல வயலன்ஸ்னு ஒன்று சொல்கிறீங்கன்னா நான் அதை புரிஞ்சுக்கிறேன் நான். ஆனால் எல்லாரும் சொல்ல மாட்டாங்கல்ல, எல்லாத்துக்கும் அதே பாதிப்பு ஏற்படுத்து. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அது வந்து ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு இது எல்லாத்தையும் பிரித்து பார்க்க தெரிஞ்ச ஒரு சென்ஸ் உங்களுக்கு இருக்குது. பட் உங்களை மாதிரி பார்வையாளர்கள் அதிகமாக இருக்காங்களா? இல்லை. அப்போ இந்த படம் எடுத்ததுக்கான இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் பேசுகிறது வந்து ஒரு கிரிஞ்சாக தெரியலாம், போமராக தெரியலாம், இந்த சினிமாவுக்கு வந்து இது அவசியமாகும், சினிமா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தானே சொல்லுங்கள். சினிமா வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆர்ட் ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சு தான் சொல்கிறோம் நாங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஏதோ வகையில் நம்ம 2.5 மணி நேரம் செலவு பண்ணுறோம். 2.5 மணி நேரம்னு எல்லாரும் சும்மா சாதாரணமாக 2.5 மணி நேரம் சொல்கிறாங்க. 2.5 மணி நேரம் கிடையாது. வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் செலவு பண்ணீங்க சினிமாவுக்காக? நீங்கள் ஒரு சினிமா மட்டுமே ஒப்பிட்டு பார்த்தா என்ன நியாயமாக முடியும்? நம்ம வாழ்க்கையில் அதிகபட்ச நேரம் நம்ம சினிமாவுக்கு செலவிடுறோம். இப்போ இந்த வாரத்தில் மட்டுமே இந்த கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு சார். இப்போ வந்து பைசன் ரிலீஸ் ஆகி 18 நாள் ஆச்சு நம்ம பண்ணுறோம், பேசிகிட்டு இருக்கோம். இந்த 18 நாள் நீங்கள் சினிமாவுக்கு எவ்வளோ செலவழிச்சுருப்பீங்க? கிட்டத்தட்ட நீங்கள் அதிகபட்சமாக செலவழிச்சுக்க சினிமா செலவழிச்சுப்பீங்க. சரி, உங்களை விடுங்க, நீங்கள் ஒரு சினிமா விமர்சகராக இருக்கீங்க, உங்களை விடுங்க. ஒரு நார்மல் பார்வையாளர் இருக்கான 4 படத்தையும் பார்த்துப்பான்ல. இப்போ 4 படம்ங்கிறது அவனுக்கு கணக்கு என்ன? ஒரு 10 மணி நேரம் செலவு பண்ணிட்டான். ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு வேல்யூ கொடுத்து 10 மணி நேரம் செலவு பண்ணுறான். ஒரு சமூகம், நமக்கு சமூக கடமைன்னு ஒன்று இருக்குது. நம்ம சமூகம் நம்ம சமூகத்தில் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆனால், சமூகத்தில் ஒரு நிகழ்வு நடந்தால், ஒரு பப்ளிக், ஒரு சாதாரண மனுஷங்க ஏதோ தப்பு பண்ணால், இல்லை நிறைய சம்பவம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ரியாக்ட் பண்ணுறோம். ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியும், நம்ம தானாகவே தோணுது. அப்போ ஏன் இப்படி இருக்காங்கன்னா ஒரு 10 மணி நேரம் செலவு பண்ணுறவன் ஏன் என்ன பார்க்க வேண்டிய சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல.
இங்கே ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம பயங்கரமாக கடுப்பாகிறோம்ல, என்னடா இப்படி மோசமாக இருக்கீங்கன்னு சொல்கிறோம். அப்போ அதை சொல்கிற நம்ம ஒரு 10 மணி நேரம் செலவு பண்ணுற ஆடியன்ஸை 10 மணி நேரம் அவன் என்ன பார்த்தான்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குல்ல. அப்போ அந்த 10 மணி நேரம் அவன் எக்ஸ்பீரியன்ஸாகவே எடுத்துக்குவான். அவன் அவ்வளோ சென்ஸோ, அதாவது உங்கள் பார்வையாளர்கள் நீங்கள் சொல்லும் நோக்கத்திலேயே, நீங்கள் சொல்கிற சென்ஸ்லேயே அந்த படத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறத விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ நம்ம என்ன இப்போ நான் இப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய வன்முறை இருக்குது சார். நீங்கள் நினச்சதை விட, நீங்கள் கொண்டாடுறதை விட அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்கே கடத்த முடியும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இந்த நோக்கத்துக்கு தான் அந்த வன்முறையை எடுத்தேன், அது ஒரு ஃபேண்டசி, அது வந்து ஒரு அழகியல் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு ஆடியன்ஸை தயார்படுத்துறதை விட மோசமான செயல் எதுவுமே கிடையாது நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அப்படி கிடையாது. சமூகம் அப்படி பழக்கப்படலை. சமூகம் அப்படி வாழ ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் தான் அப்படி இருக்கும். நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வேறு நோக்கத்தில் பார்க்குறோம். ஆனால் அப்படி இல்லை. அப்போ நம்ம என்னென்னா, நம்ம அதை குறைந்தபட்ச நேர்மையாக ஹேண்டில் பண்ணுற காரணம்னா, நீங்கள் என்ன வேணாலும் காட்டுங்க, பட் ஃபைனலி ஒரு 2.5 மணி நேரத்தில் ஒருத்தர் கதை சொல்கிறோம். நம்ம 2.5 மணி நேரத்தில் ஃபைனலி முடிஞ்சு போகும்போது அதுக்கான நோக்கத்தை சொல்லாமல், ஒரு நோக்கம்ங்கிறது என்ன இருக்க போகுது, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. அதை விதைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கும்? இவ்வளோ வேலை செஞ்ச அந்த கிரியேட்டருக்கு, இவ்வளோ யோசிக்க தெரிஞ்ச அந்த கிரியேட்டருக்கு, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்க தெரிஞ்ச அந்த கிரியேட்டருக்கு ஒரு மனித வாழ்வுக்கு தேவையான ஒரு விஷயம் சொல்ல முடியாதா என்ன? நான் என்ன கேட்குறேன் இதுதான். நீங்கள் இவ்வளோ ஆர்ட் ஃபார்மில் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது உங்களோட சுதந்திரம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட விஷுவலன்ஸ், உங்களோட கற்பனை, உங்களோட கனவு, இது எல்லாம். ஆனால் இது அத்தனையுமே மனிதர்களுக்கானது அப்படிங்கிறது மறந்துக்காதீங்க. நீங்கள் அத்தனையும் நிகழ்த்துறது இந்த உலகத்தின் அத்தனை மனுஷங்களும் உங்களை பார்க்கறதுக்காக நிகழ்த்துறீங்க. அவங்க எல்லாரையும் சந்திக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கடத்துறீங்க. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் மீது ஒரு அன்போ, பிரிவோ, பரிவோ, ஒரு ஆசையோ ஏதோ ஒன்று தென்பட்டால் கூடுதல் தானே அது. அதில் எந்த அதனால் பெரிய சார் அதனால் என்னோடய ஆர்ட் ஃபார்மே சேஞ்ச் ஆகிடும் சார் அப்படின்னு நினைக்கிறது மாதிரி ஆர்ட் ஃபார்ம் மோசடி கிடையாது. அப்படி ஒன்று சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே போயிடும் சார். இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் அதுதான். என்னென்னா, இப்போ நான் வந்து கருத்தை மட்டும் சொன்னால் நீ ஒத்துக்குவீங்களா? இதே தான் நான் எதிர்பார்ப்பேன். நான் ஒரு கருத்தை மட்டும் சொல்லும்போது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. என்னங்க கருத்தை வச்சு என்னங்க ப்ரொபகண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க? ஒரு சினிமாட்டிக் லாங்குவேஜ் இல்லை, ஒரு விஷுவல் சென்ஸ் இல்லை, ஒரு ஃபிலிமோகிராஃபி, ஒரு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இல்லை, வெறுமனே ஒரு கருத்து போதுமானதாங்க ஒரு சினிமாவுக்குன்னு கேட்கக்கூடியவர்கள்ட்ட நான் கேட்குறேன். வெறுமனே ஒரு கருத்து எப்படி சினிமாவுக்கு போதுமானதோ அது வெறுமனே எக்ஸ்பீரியன்ஸ் போதுமானது கிடையாது. நீங்கள் எப்படி என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி நாங்களும் இந்த மாதிரியான இவ்வளோ டெக்னிக்கல் தெரிஞ்ச, இவ்வளோ கிராஃப்ட் தெரிஞ்ச, நான் யார்கிட்ட சும்மா சாதாரணமாக நான் கேட்கல, சினிமாவை அங்குலமாக ஷார்ட் பை ஷார்ட்டாக டெக்னிக்கலாக தெரிஞ்ச மனுஷங்கக்கிட்ட, படைப்பாளிகள்கிட்ட கொஞ்சம் சமூக கடமையும் கேட்குவோம். இது தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான். சரி, நீங்கள் கருத்துன்னு சொன்னீங்கல்ல, அதில் நீங்கள் படம் பூரா வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அம்பேத்கரோட பிக்சர் இருக்குது, அது ஓகே. ஆனால் கடைசியில் வந்துட்டு அவன் வந்து பசுபதி வந்து துருவை எடுத்துகிட்டு போகிறான், அப்படி இதுக்கு மெட்ராஸ்க்கு போனோங்கிறப்போ ராணியும் துருவும் அப்படி கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அண்ட் அந்த அம்பேத்கர் ஸ்டாச்சுவை ஒரு பர்ஸ்பெக்டிவில் காமிக்கிறீங்க. மற்ற டைமில் வந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்கும், இல்லை ஒரு சென்டரில் இருக்கும் ஒருத்தர், பட் நம்ம வந்து நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. பட் இதில் நீங்கள் டெலிபரேட்டாக ஒரு ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு, கேமரா ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த அம்பேத்கர் ஸ்டாச்சுவை இவங்க மூலமாக காமிக்கிறீங்க. அது ஒரு ஆமாம், நீங்கள் கட் பண்ணால் இங்கே அடிப்பாங்க பஸ்ஸை. இந்த வீட்டுக்குள்ளே அம்பேத்கர் படம் முதல்ல இருந்ததுக்கான நோக்கம் என்னென்னா, அங்கே ஒரு பையன் ஜெயிச்சிட்டான். தட் பாயிண்ட் அந்த இடத்துல அவன் கையை பிடிப்பா, அவன் செலக்ட் ஆகிருப்பான். அது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே வலி, வேதனை, அழுக, கண்ணீர், இயலாமை எல்லாம் இருந்தது. எனக்கு அந்த இடத்துல என்னென்னா, நான் மாரி செல்வராஜுங்கிறவனுக்கு நிறைய வாழ்க்கை இருக்குது, நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய அரசியல் எனக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கு. பட் நான் இந்த இடத்த போய் அடைவது அந்த இடத்துல தான் மாரி செல்வராஜ் தான் கிட்டான் கை பிடிக்கும் போது கிட்டான் மாரி செல்வராஜாக மாறுறார். மாரி செல்வராஜ் நான் இப்படி தான் வந்தேன். நான் சின்ன வயசுலேருந்தே அம்பேத்கரை பார்த்ததுனால தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன், நான் வாசிக்க ஆரம்பித்தேன். என்னை சுற்றி நிறைய நடந்துச்சு. என்னை மாதிரியே தொலைந்து போன மனிதர்கள், என் கூட வர முடியாமல் தொலைந்து போனவங்க நிறைய பேர். நான் இந்த உருவம் ஆழமாக பதிஞ்சதுனால எனக்கு அது பயங்கரமாக ஒரு மெட்டஃபர், என் லைஃப்பில் பெரிய மெட்டஃபர். அப்படின்னா என் லைஃப்பில் பெரிய மோட்டிவேஷனல் மெட்டஃபர்னால் அம்பேத்கர் தான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் வந்து அம்பேத்கர் வேஷம் போட்டிருக்கேன், அம்பேத்கர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருக்கேன். அது சின்ன வயசுலேருந்து என் லைஃப்பில் ஊறி 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 இன்றைக்கி 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நான் பசியில் இருக்கும்போது, வறுமையில் இருக்கும்போது, நான் ஏறின ஸ்டேஜில் ஃபுல்லாக எனக்கு அந்த உருவமும், அந்த தோற்றமும், அந்த கோட் ஷூட்டும், அவரை பற்றி பேசும்போது மறுக்க முடியாத, ஆப்போசிட்டில் மறுக்க முடியாத ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அந்த மறுக்க முடியாத வெற்றி தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு.
நீ ஏன் அம்பேத்கர் படத்தை மாட்ட அப்படி கேட்பாங்க என்கிட்ட. ஹீரோ வீட்டுக்குள்ளே ஏன் மாட்ட அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஒரு ஷாட்லேயே மொதல் ஷாட்லேயே அந்த ஹீரோட நோக்கம் கன்வே பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். அந்த ஹீரோ அதுக்கப்புறம் ஏன் அவங்க ஏன் அந்த அது பண்ணலை இது பண்ணல எனக்கு கேட்க மாட்டேங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அம்பேத்கர் படம் மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அதுவே எனக்கு போதும். எனக்கு அந்த மாட்டிட்டேன் அப்படின்னா நான் அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு முழுசாக உண்மையாக ட்ரை பண்ணுவேன். எங்கேயுமே சினிமாட்டிக்காக அவனை சேஞ்ச் பண்ண கூட பார்ப்பேன். நான் ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் அவனை கொடுத்து ஒரு மேஜிக் பண்ணலாம்னா அதுலேயும் கண்ட்ரோலாகவே இருப்பேன். ஏன்னா அந்த புகைப்படத்தை மாட்டினதுக்காகவே எனக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. இந்த புகைப்படத்தை மாட்டிட்டு இந்த வேலையை நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு தெரியும். எனக்கு அந்த புகைப்படத்துக்கு முன்னாடி நான் நிறைய நாளே சொல்கிறேன், பச்சையாகவே சொல்கிறேன், நான் நிறைய தப்புகள் பண்ணாமல் இருந்ததுக்கு என் வீட்டில், என் இடத்துல, என் பர்ஸில் அம்பேத்கர் படம் இருந்தது தான் ஒரு காரணம். நிறைய விஷயம் இவரை நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவரை பற்றி பேசிக்கிட்டு உனக்கு என்னடா இந்த மாதிரி ஒரு யோசனை, உனக்கு என்னடா இந்த மாதிரி சிந்தனை எங்கேருந்து அவனுக்கு வருது அப்படின்னு நானே என்னை கேள்வி கேட்ட நாட்கள் நிறைய. நானும் தப்பான விஷயங்களை யோசிச்சிருக்கேன், தப்பான ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கேன், தப்பாக என்னை நிரூபிக்க ட்ரை பண்ணியிருக்கேன், தப்பான வழியை சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ எல்லாமே என்னை திசை திருப்பினது, என்னை ஒரு பக்கம் நேர்வழிப்படுத்தினது இந்த உருவம் தான். அப்போ அந்த ஷாட் பர்டிகுலர் அந்த ஷாட் வரும்போது நாங்கள் நிறைய ஷாட்டை என்னோடய கேமராமேன் கேட்டுகிட்டே இருப்பான். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குல்ல, எவ்ரிடே கேட்பான் என்கிட்ட. என்னோடய எலியில் வந்து என்ன கேட்பான்னா, ஆனால் சிட் பண்ணிட்டோமான்னு கேட்பான். எதுக்குடா விட்றா. அப்படி என்ன ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, என்ன இது ஃபோட்டோ மாட்டியிருக்காரு, ஒரு ஷாட் கூட சிட் பண்ண மாட்டேன்றாரு. ஃபைனலி அந்த ஷாட்டில் அவன் பார்த்துட்டே இருந்தான், சிட் பண்ணுறா ஃபோட்டோவுக்கு அப்படின்னு சொன்னேன். அவன் இதே கேள்வி அவன் ஆச்சரியமாக கேட்டேன், நான் இவ்வளோ நாள் கேட்டேன் பண்ணலை, இப்போ மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா. அவன் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரமாட்டான். அவன் இந்த வீட்டுக்குள்ளே இது நிற்க போகுது இவ்வளோ தான். இந்த வீட்டுக்குள்ளே இந்த ஃபோட்டோ மாட்டினதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு ஷாட்டில் கன்வே பண்ணு, அவ்வளோதான் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணது. அது இந்த படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க. அதாவது யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸில் வந்து என்னென்னா, ஒருத்தர் இருப்பார், அவருக்கு ஒரு கனவு இருக்கும், அவரும் அவரோட கோச்சும் சேர்ந்து அந்த கனவை நோக்கி போவாங்க. அது மட்டும்தான். தட் இஸ் அவர் இருப்பார், இல்லை ஃபேமிலி இருக்கும், கோச் இருப்பார், அவங்க சண்டை போடுறது அந்த மாதிரி. பட் இதில் நீங்கள் என்ன காமிக்கிறீங்கன்னா, உதவிங்கிறது கோச் மட்டும் இல்லை, டீச்சர் மட்டும் இல்லை, எல்லா தரப்புலேருந்து வரக்கூடியது அப்படின்னு காமிக்கிறீங்க. தட் இஸ் ஒருத்தன் வந்து ஒரு உயரத்துக்கு வரணும்னா சமூகமே அவனை தூக்கி வைக்கணும் அப்படின்ட்டு. இந்த கருத்து வந்து உங்களுக்கு நீங்கள் எழுதும்போது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குமோன்னு தோணிட்டா? கான்ட்ரவர்ஷியல் எந்த மாதிரி? என்ன மாதிரினா, நீங்கள் வந்துட்டு என்னடா இவங்க வந்து ஜாதின்னு சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களும் இவனை சப்போர்ட் பண்ணுறாங்க, அமீரும் லாலும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனால் கிட்டான்னு வந்தோடனே அவனை தூக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது ஒரு மாதிரி இன்ஃபேக்ட் ஒரு லைன் கூட இருக்குது இதில். அவங்க அந்த மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, உனக்கு என்னடா நீ மற்றவங்க தூக்கி விட்டு இங்கே வந்த ஒருத்தன் அப்படின்ட்டு ஒரு லைன் நீங்களே சொல்கிறீங்க அந்த இதில். அந்த இடம் சொல்கிறேன் எனக்கு இல்லை. ஏன்னா இது வந்து சொல்கிறேன்ல, எனக்கு வந்து நான் ஜஸ்ட் அது ஏன் அது அந்த லைன் எனக்கு ரொம்ப படுதுன்னா, நீங்களே அவங்கள பார்த்து இது சொல்கிற மாதிரி இருக்குது. தட் இஸ் இதில் என்ன இருக்குது, யாருக்கு ஹெல்ப் பண்ணால் என்ன, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. பட் அது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ. இல்லை பேசிக்லி இப்போ நான் வந்து என்னோட லைஃப்பை யோசித்தாலே நான் நிறைய மனுஷங்களால் அது சேர்ந்த ஒரு பையன் தான். இப்போ அதில் உச்சந்தான் ராம் சார். என் லைஃப்பில் திருநெல்வேலி எங்கேயோ இருக்குது, என் ஊர் எங்கேயோ இருக்குது, என் கிராமம் எங்கேயோ இருக்குது. அங்கேருந்து நான் கிளம்பி வந்திருக்கேன். இதில் ஏகப்பட்ட மனுஷங்க பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட மனுஷங்களுமே எனக்கு ஏதோ வகையில் பயணப்பட்டிருக்காங்க, எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த முகவரி, ஜாதி, அடையாளம் எதுவுமே கிடையாது. நான் பெரும் சுமையோடு வந்தேன். அப்போ அதை சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்குல்ல. நான் என்னோடய கான்ஃப்ளிக்ட்டை சொல்கிறேன், என்னோடய சமூகத்தோட கான்ஃப்ளிக்ட்டை சொல்கிறேன், இஷ்யூ சொல்கிறேன். பட் இது அது சொல்கிறதுனாலேயே நான் எல்லாருமேலேயும் பகையாக இருக்கேன், எல்லாரையும் தப்பாக புரிஞ்சுக்கிறேன் அப்படி கிடையாது அர்த்தம். இவங்க என்ன நினச்சிக்காங்கன்னா, வேறு எதை பற்றி பேசினாலும் அதுக்கு தான் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாதுங்கிற அறிவு இவங்க எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் ஜாதியை பற்றி பேசினா மட்டும், ஜாதியை கான்ஃப்ளிக்ட்டை பற்றி பேசினா மட்டும் நம்மளை தான் சொல்கிறான்னு எல்லோரும் ரெப்ரசன்டேட்டிவாக மாறிடுறாங்க. எனக்கு அங்கே தான் பெரிய உளவியல் சிக்கல். நான் வந்து திருப்பி சொல்கிறேன், எப்படி நான் என்னோடய கதாபாத்திரம், நான் காட்டுற கதாபாத்திரம், என்னோடய ஹீரோ வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாதோ, அவன் தனி இண்டிவிஜுவல் பர்சன், அந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு மனுஷன். படம் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுதோ அது. அதே மாதிரி அங்கே கூட அங்கே காட்டப்பட்ட கான்ஃப்ளிக்டான மனுஷங்க எல்லாருமே நீங்கள் மொத்த கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவாக பார்த்துக்கிட்டு நீங்கள் கிளம்பி வர்றது இருக்குல்ல, அதை புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல, அது ஏன் ஜாதிக்கு மட்டும் அந்த வேல்யூ கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு டாக்டர் கான்ஃப்ளிக்டோட காமிச்சா பிரச்சனை கிடையாதுங்க யாருக்குமே. இப்படி நிறைய தரப்பு இருக்குது. போலீஸு, டாக்டர், சிஎம், பிரைம் மினிஸ்டர்னு யாரை வேணாலும் நீங்கள் கான்ஃப்ளிக்டாக காமிக்கலாம். அது எல்லாரும் யாருமே எதுவும் இருந்துச்சு. சாதாரண மனுஷன் கூட அப்பா பையன் கான்ஃப்ளிக்ட் பண்ணி யோசிச்சுப்பாங்க. அப்பா பையன் கதை, ஒரு அப்பா பையன் கதை,
அப்பா பையன் என்ன பண்ணிக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, ஒருத்தர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஃபைனலி 2 பேர் ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க, ஒருத்தர் தியாகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கதையாக இருக்க முடியும்? லைஃப் நிஜ வாழ்க்கையில இதான் நடக்க முடியும். இப்படி நீங்கள் என்ன என்ன கேட்குறாங்க, கேள்வி கேட்டாங்கன்னா, நீ வந்து அந்த ஆட்டை குத்துறவனை வந்து இன்னொரு சமூகமாக காட்டுற, அது எப்படி இருக்கும்? 2 பேர் சேர்ந்து வாழக்கூடிய சமூகத்தில் கான்ஃப்ளிக்ட்டை காட்டினாதானா நான் வந்து முடிவு பண்ண முடியும், ஒரு சொல்யூஷனுக்குள்ளே போக முடியும். நான் இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாமல் தவறுகள் பண்ணுறோம். அது எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுது, அது எவ்வளோ பிரச்சனையை உண்டாக்குதுன்னு. அங்கே நீ கிடையாது, அது இன்னொருத்தன், அவன் யாரோ ஒருத்தன், இது ஒன்றியமாகி புரிதலற்ற ஒருத்தாங்க. எல்லா மனுஷங்களும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்க போய் அவங்க எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கன்னு நம்ம காட்டுறோம். நீ மற்ற விஷயத்துக்கெல்லாம் பிரித்து எடுத்து பார்க்க தெரிஞ்ச உனக்கு அது ஒரு ஜாதிய கான்ஃப்ளிக்ட்டை பேசுதுன்னு சொன்ன உடனே டோட்டலாக எல்லாருக்குமான கதை எல்லாருக்கையும் சொல்கிறான். இவன் எப்படி பாயிண்ட்டுக்கு வர அந்த அறிவு உனக்கு யார் கொடுத்தது? முதல்ல எந்த அடிப்படையில் இப்படி சினிமாவை கிரியேட்டரை புரிஞ்சுக்கிற நீ? அப்போ ஒரே ஒரு காரணம் தெரியுமா, எடுக்கிறவன் யாருன்னு பார்க்குற நீ. மாரி செல்வராஜ் எடுக்கிறான், அப்போ அவன் என்ன பண்ணுறது? நான் சொல்லக்கூடாது, அவ்வளோதான், பிரச்சனையே கிடையாது சாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு, இந்த படங்கள் எதுவுமே பிரச்சனை. இப்போ நான் எடுத்த படங்களும் சரி, ரஞ்சிதனா எடுத்த படங்களும் சரி, இல்லை வந்து வெற்றிமாறன் சார் எடுத்த படங்களும் சரி, இது எதுவுமே பிரச்சனையான படங்கள் கிடையவே கிடையாது. இதெல்லாம் சினிமாவுக்கு வந்த படங்கள் தான். இதில் எந்த மாற்றுக்கிறது எடுக்கிறது நாங்களாக இருக்கிறதாகவும், நான் வந்து அதை பற்றி பேசுகிறதாகவும், அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான நோக்கத்தை நிரூபிக்கிறதுனாலையும் இது சிக்கல். இது சினிமா யாரையும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை. சினிமா மக்கள்கிட்ட நல்லா போய் ரீச் ஆகுது, மக்கள் கொண்டாடுறாங்க, மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா மக்கள் அதுக்கு தயாராகாங்க. இந்த மாதிரி சினிமாக்கள் வரலையான்னு கேட்டிங்கன்னா இது பண்ணி நிறைய வந்திருக்கு. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்திருக்கு. எல்லா சினிமாலையும் பார்த்தா கூட சொல்கிற முறையில் வேணால் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று இப்படிலாம் இருக்காதிங்க பாடுனா சொல்லி முடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் வந்த எல்லா சினிமாவிலையுமே நெகட்டிவ் என்ன இருக்கும்? அவங்கவுங்க வாழ்க்கையின் அடிப்படையில் ஒரு நெகட்டிவ் செட் பண்ணியிருப்பாங்க. ஏன் வாழ்க்கையில் நான் நெகட்டிவ் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள், பழைய படங்கள், கொண்டாடப்பட்ட படங்கள், அல்லது வந்து நான் வாழ்வியல் சார்ந்த படங்கள் சொல்கிறேன். நான் அந்த வாழ்வியல் சார்ந்த படங்கள் எல்லாத்துலேயுமே ஃபைனலி மனுஷன் கெட்டவன்னு சொல்லிட்டு போய் நிரூபிச்சு படங்கள். லாஸ்ட் ஷாட் என்னவாக இருக்கும்? லாஸ்ட் ஷாட் எல்லாம் ஒன்றா இருக்கப்பா, ஒற்றுமையாக இருக்கப்பா தான் முடிச்சிருப்பாங்க. சுபம்னு போட்டு தான் முடிச்சிருப்பாங்க. எல்லாம் ஒன்றா இருங்கப்பா, ஹாப்பியாக இருங்கப்பா, ஒருத்தர் பறிச்சுக்காதீங்க பண்ண தான் முடிச்சிருப்பாங்க. பட் நரேட்டிவ் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்வியல் அடிப்படையில் அவங்க என்ன வாழ்க்கையை பார்த்தாங்களோ, என்ன மாதிரி மனுஷங்களை பார்த்தாங்களோ, அவங்க வீட்டில் எப்படி இருந்துச்சோ, அவங்க குடும்பம் எப்படி இருந்துச்சோ, அவங்க அப்பா முன்னாடி யாரும் எப்படி நிற்பாங்க, எங்கள் அப்பா முன்னாடி யாரும் எப்படி நிற்பாங்க, இப்படின்னு அவங்க வாழ்க்கையில் இருக்குது. அது தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அப்படி தான் பார்த்துருக்காங்க. அதை வச்சு ஒரு நீதி சொல்கிறாங்க சமூகத்துக்கு. அந்த நீதி வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் என் வாழ்க்கையை முன் வச்சு அதே கதை தான் சொல்கிறேன், கதையே மாற்றலை. என் வாழ்க்கையை முன் வச்சு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ கதை சொல்கிறேன். இவ்வளோ தான். இதுக்கு நீ வந்து இவ்வளோ பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீ எந்த இடத்த பாயிண்டில் வர, அப்போ நீ வந்து பிரித்து பார்க்குற. சொல்கிறவன் நானாக இப்போ என்ன ஆகுதுன்னு அப்படின்னா, நீ உன்னோட அதை வந்து அந்த கதையை அது ஒரு சினிமாவே அந்த படைப்பை தாண்டி என்னோடய முகம், என்னோடய வெற்றி, என்னோட என்ன சொல்கிறது, என்னோட ஆட்டிடியூட்டே உனக்கு இஷ்யூவாக மாறுது. நான் வந்து இப்படி ஒரு ஆளாக மாறுறதும், ஒரு அட்வைஸ் சமூகத்தை பற்றி என்னோடய பார்வையை பதிவு செய்வதுமே உனக்கு பிரச்சனையாக மாறுதுன்னா, நான் என்ன போய் உரையாடுறது உன்ட்ட? நான் டைரெக்டாகவும் உரையாடலை, நான் ஒரு ஆர்ட் ஃபார்மாக உரையாடுறேன். அதுக்குள்ளே அவ்வளோ விஷுவல்ஸ் இருக்குது, அவ்வளோ மெட்டஃபர்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷுவல் பண்ணுறேன். இதை நீ புரிந்து கொள்வதற்காகவும், இதை அனுபவிப்பதற்காகவும், இதை வந்து வேறு லேயர்ஸில் புரிஞ்சுக்கோ. இன்றைக்கி புரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல, 4 வருஷம் கழித்து புரிஞ்சுக்கோ. என்னை உடனே ஏற்றுக்கான்னு நான் சொல்லவே இல்லையே. பட் என்னை ஏற்றுக்கான்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு நான் சண்டை போடவே இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லலை, நான் எடுத்த படம்லாம் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. பட் என்னை தடுக்காதுன்னு சொல்கிறேன். நீ எப்படி நான் எடுக்கவே கூடாது, நான் எங்கே கோவப்படுறேன், வருத்தப்படுறேன் அப்படின்னா நீ சொல்லவே முடியாது. அந்த தார்மீக கடமை உனக்கு அந்த உரிமை உனக்கு கிடையாது. அது புரிஞ்சுக்க போகல. அப்படி ஒரு மானுடனுக்கு இன்னொரு மானுடன் மேலே நீ இதை செய்யாதுன்னு சொல்கிறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது. அந்த மட்டும் தான் நான் கேள்வி கேட்குறேன். நீ என் படத்தை கொண்டாடாமல் என் படத்தை பாருங்கள், பார்க்காம போங்க, அதில் பிழைகள் இருக்குது, தப்பு இருக்குது, ஓகே. நான் சொல்கிறதுலாம் நேர்மை கிடையாது, உண்மை கிடையாது, மாற்றி சொல்கிறான், பொய் சொல்கிறான், சம்பாதிக்கிறான், என்ன வேணால் சொல்லிட்டு போ. அதுக்கான எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்குது. ஆனால் என்னை வரக்கூடாதுன்னு சொல்கிற ரைட்ஸ் உனக்கு கிடையாது. அதை மட்டும் மாற்றிக்கோ. ஏன்னு கேட்டால் அது வாய்ப்பே கிடையாது. அதை நான் மீறுவேன். நான் உனக்கு காட்டுறது அன்பு இல்லாமல் நீ வந்து அதை குற்றம் கண்டுபிடிக்கிறது உனக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஒரு பார்வையாளர், நீ பணம் கொடுக்குற, படம் பார்க்குற, இந்த படத்தில் ஒரு கருத்துக்கள் உனக்கு பிரச்சனையாக இருக்குன்னா அதுக்கான எல்லா ரைட்ஸ் உனக்கு இருக்குது. ஆனால் எதுவுமே இல்லாமல் மாரி செல்வராஜ் படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குல்ல, அது அநியாயம். அது வந்து அதை நான் மீறுவேன். அது என்னென்னா அங்கே தான் நான் உன்னை வந்து நீ எனக்கு பகையாக தெரிய இடம் அந்த ஒன்று தான். என்னை தடுப்பதற்கான எந்த தார்மீக உரிமையும் உனக்கு கிடையாது. ஆமாம், அது உங்கள் படங்க மட்டும் அது
எல்லாரும் வந்து ஜாதி படம் அப்படின்னு சொல்றாங்க. அது 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 உளவியல் சார் ரொம்ப சார் இது வந்து ஒரு உளவியல் வார்மை தான் சார். அது வந்து என்னென்னா அதுக்குள்ளே அவ்வளோ லைஃப் இருக்குது, அம்மா அப்பா எல்லா விஷயமும் இருக்குது. ஜாதிங்கிறது தனித்த விஷயம் கிடையாது. அது வந்து வாழ்வியல் முறையாக மாறி போய் அது வந்து மீற முடியாமல், அது எதிர்கொள்ள முடியாமல், அது எப்படி எதிர்கொள்வது, அது எப்படி, அது ஒரு டிஸ்கஷன். ஏன்னா நீங்கள் வந்து நமக்கு சட்டங்கள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதை மீறி இத்தனை வருஷங்களாக ஜாதி ஃபாலோ ஆகிட்டு இருக்கு நம்ம லைஃப்பில். அப்போ நமக்கு நல்லாவே தெரியாது அது வாழ்வியல் முறையாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வாழ்வியல் முறைக்குள்ளே நம்ம எப்படி எல்லா கான்ஃப்ளிக்ட்டும் வாழ்வியல் முறைக்குள்ளே நம்ம பேசி கலைஞ்சிக்க ட்ரை பண்ணுறோமோ, புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறோமோ, எல்லா கான்ஃப்ளிக்ட்டையும் ரிலேஷன்ஷிப், ஆண் பெண் ரிலேஷன்ஷிப், அப்பா பையன் ரிலேஷன்ஷிப், சமூகத்துக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப், இப்படி எல்லாத்தையுமே நம்ம அரசாங்கத்துக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப், ஒரு கவர்மெண்ட்டுக்கும், ஒரு சிஎம்முக்கும், ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள ரிலேஷன்ஷிப், ஒரு பிஎம்க்கும், இப்படி எல்லா கான்ஃப்ளிக்ட்டையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு வாழ்வியல் சிக்கல், வாழ்வியல் பெரும் சிக்கல் அப்படின்னா சாதி அமைப்பு முறை. அந்த சாதி அமைப்பு முறையை கலைஞ்சால் இன்னும் நல்லா இருக்குமே எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியுது. அப்போ அதை களைவதற்கான டிஸ்கஷனை பண்ணுறோம். இவ்வளோ தானே மேட்ரு. அது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கா, ஏற்றுக்கொள்ள முடியலையாங்கிறத தீர்மானிக்க பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த பதட்டம் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு பெரிய கேள்வி. அதுக்கு முன்னாடியே அந்த ஒன்று சொல்லுவோம்ல, நம்ம வந்து அது எப்படி நம்ம சார் நீங்கள் பிளட் ரிப்போர்ட்டு பிளட்டு ரிசல்ட்டு அந்த லேப் டெஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் வரும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா வேணாமான்னு டவுட் வரும்ல, அது மாதிரி இந்த படங்களை அணுகுவது. இதை நாம் என்னவா நமக்கு இதுக்குள்ளே பொருத்தி பார்த்துக்கிறது அப்படிங்கிற பார்வையாளருக்கு ஒரு சிக்கல் இருக்குது. இதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, இதை வந்து இது தொடர்ந்து இந்த படங்களை அனுமதிப்பதன் மூலமாக இந்த சமூகம் என்னவா மாறும், இதுக்குள்ள நம்ம ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பதட்டம் நிறைய பேருக்கு இருக்குது. அதை ஒரு ஆர்ட் ஃபார்மை பார்க்கக்கூடாது, அது ஆர்ட் ஃபார்ம் ஆகிடக்கூடாது. ஜாதியை பற்றியான, மதத்தை பற்றியான திறந்த உரையாடல் ஒரு பொது ஆர்ட் ஃபார்மாக ஆகிடக்கூடாதுங்கிற பதட்டம் இங்கே நிறைய பேர்ட்டு இருக்குது. அது பொது ஆர்ட் ஃபார்மாக மாறும் காலம்தான் நம்ம சமூகத்தில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும் நான் நம்புகிறேன். நான் உறுதியாக நம்புகிறேன். ஜாதி பற்றியான, மதம் பற்றியான, மூடநம்பிக்கைகள் பற்றியான, கடவுள் பற்றியான, இல்லை எது பற்றியான எல்லா உரையாடல்களும் பொது உரையாடலாக, திறந்த உரையாடல்களாக என்றைக்கு மாறுதோ அன்னைக்கு இந்த சமூகம் சார்ந்து, நான் என்ன சொல்கிறேன், நான் கல்ச்சுரலாக மாற்ற சொல்லலை, நான் சமூகம் சார்ந்து ஒரு பார்வையை தான் சொல்கிறேன். அது உரையாடல் தான் சொல்கிறேன் நான் தெரியும். அந்த உரையாடல் அவசியம். அது நிகழாமல் இதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. இப்போது அந்த ஹிரோஷிமா ஏஷியன் கேம்ஸில் அந்த மேட்ச் ஆக்சுவலி இந்தியா அண்ட் பங்களாதேஷ்குள்ளே நடந்த மேட்ச். அந்த மேட்ச் நீங்கள் வந்து இந்தியா பாகிஸ்தான்னு காமிக்கிறீங்க. இது வந்து ஒரு ஒரு எப்படி இந்த ரெண்டு நாடுகளும் எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு அந்த ரெண்டு நாட்டுக்குள்ளே அந்த மக்களுக்கு நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு வன்மம் இருக்கோ, அதே மாதிரி அதை காமிக்கிறதுக்கு தான் மாற்றினீங்களா? அதை காமிக்கிறதுக்கு ஒன்று, ஏன்னா எங்கே போனாலும் அடுத்தடுத்த இடத்துக்கு போனால் ஒரு பகை இருந்துக்கிட்டே இருக்கணும் இருக்குல்ல, அது ஒன்று. இப்போ அவன் சொல்கிறான்ல, நாம் பகைக்கு முன்னாடியே நீ பகைக்கு முன்னாடியே ஒரு பகை இருக்குன்னு சொல்கிறான்ல, அதே மாதிரி அங்கே பாகிஸ்தான் கூட எப்போ பகை வச்சுன்னா அவனுக்கு தெரியாது. ஓகேங்களா? பாகிஸ்தானை பற்றி எந்த அறிவுமே அவனுக்கு கிடையாது. அன்றைக்கி 90s அந்த அறிவுமே இருந்துக்காது, எனக்குமே இருக்காது, அவங்களுக்கு இருந்துக்காது. அது ஒரு நோக்கம். இப்போ இன்னொன்று, அந்த கான்ஃப்ளிக்ட் பாகிஸ்தான் கூட தான் அங்கே கான்ஃப்ளிக்டே வந்துச்சு. இப்போ ஃபைனல் மேட்ச் வேணால் பங்களாதேஷ் கூட நடந்துச்சு, ஆனால் பாகிஸ்தான் கூட தான் கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. நிஜமாக சண்டை மேட்ச் ஆரம்பித்து சண்டை போட்டு ட்ராவ் ஆகி மேட்ச் நிப்பாட்டி திருப்பி ரெண்டு நாடும் பேசி பஞ்சாயத்து ஆகி திருப்பி இது எல்லாமே பாகிஸ்தான் கூட தான் அந்த ட்ராமா நடந்துச்சு. வேறு யார் கூட தான் ட்ராமா நடக்கலை. நிஜ லைஃப்லேயுமே பாகிஸ்தான் கூட தான் ட்ராமா நடந்துச்சு. நம்ம அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட வின் பண்ணதுனால கப்பு வாங்கினான்னு நான் சொல்ல வரல. நம்ம அதுக்கப்புறம் அங்கே போயிட்டோம், கப்பு வாங்கிட்டாங்க சொல்லி. பாகிஸ்தானை ஜெயிக்கிறது ஒரு பெரிய ட்ராமாவாக இருந்துச்சு. அந்த ட்ராமாவை எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பாகிஸ்தானை தோத்துட்டு நீ கோல்டு மெடலே வாங்கிட்டு போனால் கூட உனக்கு அதில் எந்த புண்ணியமும் கிடையாது, பேரும் கிடையாது அவர் சொல்கிறாருல்ல. இப்போ பாகிஸ்தானை ஜெயிச்சுட்டு நீ கோல்டு மெடல் வாங்காமல் போனால் கூட உனக்கு பேர் இருக்குது. ஆனால் பாகிஸ்தானை தோத்துட்டு நீ கோல்டு மெடல் வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு அதனால் எந்த யூஸும் கிடையாது சொல்கிறேன். அந்த பாயிண்ட் எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அது சரி, ஒரு கபடி மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அந்த வாத்தியார் வந்து இந்த இதெல்லாம் கட் பண்ணுறாருல, அந்த கையில் கட்டிருக்க கயிறெல்லாம், அந்த அந்த சீன் வந்துட்டு இது 90s நடந்ததா, இல்லை இப்படி தான் சமூகம் இருக்கணும்னு மாரி செல்வராஜ் நினைக்கிற விஷயமா? 90s இல்லை சார், ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது வாத்தியார் பண்ணுவார் சார், கட் பண்ணுவார். அந்த வாத்தியார் தென்புலாசம் அவன் கண்ணுக்கு எனக்கு கட் பண்ணாங்க சார். நான் கட்டியிருந்தேன் சார், நான் ஸ்கூல் படிக்கும்போது கட்டியிருந்தேன். நான் நல்லா படிப்பேன், நல்ல ஸ்டூடெண்ட்டு. அந்த கெட்டதுக்கான நோக்கம் இருக்குல்ல, நான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். நான் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் கட்டிருக்காங்க, நான் கட்டியிருந்தேன். அந்த கயிறு கெட்ட நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது,
நம்ம யாருன்னு தெரியுது, இதெல்லாமே ஒரு உள்ளே இருந்துச்சு. ஆனால் ஒரு வாத்தியார் என்னை கூப்பிட்டு, ஒரு டீச்சர், எனக்கு வந்து டீச்சர், அவங்க என்னை கூப்பிட்டு இது என்னது இது அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் எனக்கு பதில் சொல்ல தெரில. அப்போ வந்து சொன்னாங்க இது எதுக்கு கேட்டிருக்கேன், என்ன விஷயத்துக்காக கேட்டிருக்கேன்னு கேட்டாங்க. கேட்டுட்டு நம்மளை அவுத்து அப்படின்னாங்க. நான் அவங்களுக்காக அவுத்த உடனே எனக்கு அது மேலே எந்த பிடிமானமும் எதுவுமே எனக்கு இல்லை. ஆனால் நான் கெட்டியிருந்தேன் அதை. அப்போ இது கலட்டும் போல இதை கலட்டு அப்படியே தவங்கிட்டு குடும்பம் அப்படின்னு கேட்டு வாங்கி பீரியட் வாங்கி கட் பண்ணி விட்டாங்க. அப்போது இப்படியான எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு நடந்திருக்கு. இது எல்லாருமே அதுக்குள்ளே சிக்குண்டு தான் வாங்கி இருக்கும். இதோ எங்கேயோ எதிரில் தென்படக்கூடிய வாத்தியார்கள் வந்து தான் அதை வந்து வாத்தியார்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து இதை கலட்டுறா. இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். இவங்க எல்லாரும் பெருசாக ஜாதியை பற்றி உரையாடணும். அதுதான் டே விட்றா அது எதுக்குடா அப்படி சொல்கிற மாதிரி காட்டணும். நான் அந்த உரையாடலை நான் பதிவு செய்யணும். நான் எனக்கு அப்படி நடந்ததுனால இந்த இடத்துக்கு நான் வந்தேன். அந்த கையோடவே நான் அலைஞ்சிருப்போம்னா எனக்கு இந்த படிப்பில் வந்துருக்குமான்னு தெரியாது, இந்த புத்தி வந்துருக்குமான்னு தெரியாது, நான் இவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டேன், இவ்வளோ பயணப்பட்டிருக்க மாட்டேன், இவ்வளோ வீட்டை நெருங்கி பழகிருக்க மாட்டேன், நிறைய மனுஷங்க கூட பேசியிருக்க மாட்டேன். அது ஒரு தடையான்னு கேட்டால் எனக்கு அன்றைக்கி தெரியல. அன்றைக்கி சாதாரணமாக நிகழ்வு கடந்து வந்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷமாக அந்த கயிறு மாறாமல் இருக்குது. அந்த கயிறு கட்டிக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அப்படின்னா என்னடா இவ்வளோ வருஷம் கழிச்சு மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த பயம் வந்து அந்த ஷார்ட்டை ரீக்ரியேட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் உடம்புல இருக்கிறது உனக்கு எந்த வகையிலையுமே அது பெருமையை கொடுக்காது. உன்னை பாவமாக தான் பார்க்க வைக்கும். பார்க்குறாங்க அப்படின்னு நான் பதிவு பண்ணணும். அதுக்காக பண்ணப்பட்டது. இந்த படத்தில் இன்னொன்று என்னென்னா, டயலாக் கூட ஒரு மாதிரி அந்த படத்தோட வேகத்தை அதிகரிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் வாண்ட் யூஸ் த டெக்னிக்கல் டேர்ம், பட் அந்த முதல்ல அந்த த்ருவ் விக்ரம் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல, தட் இஸ் மற்றவங்க டிஃபன் பாக்ஸ்லேருந்து சாப்பிட்ற மாதிரி, அதை வந்துட்டு பார்த்துட்டு அந்த வாத்தியார் வந்து ஓட வைப்பார்ல. அந்த கபடி மேட்ச் ஒன்று நடக்கும், கபடி விளையாடி காமின்ட்டு. அந்த கபடி மேட்ச் முடிகிறப்போ அது முடிஞ்ச அப்புறம் அவங்க 2 பேரும் பைக்கில் போவாங்க. ஆனால் அந்த பைக்கில் பேசுகிற டயலாக் வந்து இந்த கபடி மேட்ச்லேயே ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இங்கே ஓவர்லாப் பண்ணி ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தோட வேகத்துக்காக இந்த படம் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும், ஒரு மொமெண்டம் தரணும், ஒரு கேம் மாதிரி ஒரு கேம் மாதிரி போகணும், ஸ்போர்ட்ஸ் மாதிரி போகணும், அந்த மாதிரி நினச்சிங்களா? இந்த படம் பெரிய சிக்கல் தான். 320 இருந்துச்சு ஃபஸ்ட் நான் லாக் பண்ணும்போது. எல்லாரும் பயங்காட்டிட்டாங்க. 320லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிக்கட்டாக பண்ணுதா படிக்கட்டாக இறங்கி வர்றதுக்கு 248 வந்ததுக்கு எனக்கு மூச்சு முட்டிட்டு எப்போ விடுங்கப்பா, இதுக்கப்புறம் எனக்கு முடியாதுப்பா, இந்த படத்தை இப்படி தான்ப்பா சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதனால் எல்லாம் என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் சொல்லி வேண்டியதான் யோசிச்சுன்னா அன்றைக்கி வாழை சீக்கிரம் கம்மி பண்ணுறாங்க. டைலாக்கும் போகக்கூடாது, டைமும் கம்மியாகக்கூடாது, டைம் கம்மியாகணும், டைலாக்கும் போகக்கூடாது, விஷுவல்ஸும் மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படி போட்டு. இந்த அமீர் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிற இடத்துல அவரோட அடியாட்கள் வந்து ஒருத்தர் வந்து இந்த ஜூனியர் விகடன் ஒன்று பார்த்த தீராத பகையோ அதை ஒன்று எழுதியிருக்கிறதுல, அதை நீங்கள் ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்துறதுக்காக காமிக்கிறீங்களா? ஆமாம், ஆடியன்ஸ் தெரியப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்னா, ஊரெல்லாம் தெரிஞ்ச ஒரு பகை இருக்குல்ல, ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லை. இப்போ அந்த புக்கில் வருதுன்னு நீங்கள் காமிச்சிட்டா அப்படின்னா அங்கே மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். யாரோ ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வெட்டான்னு ஆயிடக்கூடாது. இல்லை, வந்தவர் யாருன்ட்டு தெரியும், வெட்டினவர் யாருன்ட்டு தெரியும், வெட்டுப்பட்டவர் யாருன்ட்டு தெரியும், போலீஸுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், அந்த பையனுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தான் அங்கே நிகழ்வு எல்லாமே. அதை பதிவு பண்ணுறதுக்காக அந்த புக்கு அந்த ரேப்பர் ஷாட்லாம் வச்சது அதுக்காக. ஓகே. இந்த ஷார்ட் வச்சு இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒன் சீனில் வந்துட்டு ஒரு கண்ணாடியில் அவங்க ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறாங்க, நீங்கள் காமிக்கிறீங்க அந்த மாதிரி. அதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? சொன்னா கிரிஞ்சாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது எதுவுமே கிரிஞ்சு இல்லைங்க. இல்லை, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து அது எல்லாமே ஒரே கண்ணாடி. ஆமாம், அனுபவம் பார்க்குறது ஒரே கண்ணாடி. ஆமாம், இல்லை அனுபவம் மட்டும் அதே கண்ணாடியை நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாற்றி எடுத்துருப்பேன். அந்த மாதிரி சொல்கிறீங்களா? ஒரே வீட்டில் அனுபவம் வீட்டில் ஷார்ட்லாம் பெருசாக இருக்காது. ஏன் அப்படின்னா, நான் வந்து எங்கேயாவது நான் ஸ்கிரிப்டில் எங்கேயாவது தேங்கி நின்றக்கூடாது, ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் கன்வியாக போகக்கூடாதுக்காக எனக்கு கிடைக்கிற கேப்லலாம் அந்த கேரக்டர்ஸை மனநிலையை பதிவு பண்ணி வச்சுக்குவேன். அந்த கேரக்டர்ஸோட உச்சமான மனநிலை, ஹாப்பினஸையும் சரி, அதோட துயரத்தையும் சரி, அதோட காத்திருப்பையும் சரி, அதோட கோபத்தையும் சரி,
பதிவுன்னு வச்சுக்கோ. அது பயன்படுத்துறேன்னா தெரியாது எனக்கு. கிடைக்கிற கேப்லலாம் எடுத்து வச்சுக்குவேன். ஏதோ பாயிண்டில் அவங்க நிற்பாங்கல்ல, அதை எடுத்து வச்சுக்குவேன். எனக்கு அது எங்கேயாவது எனக்கு வந்து அது பயன்படும். திடீர்னு அவங்க இந்த ஷாட்டில் அவங்க வந்தால் நல்லா இருக்குமே. இப்போ நீங்கள் வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது, இவன் வந்து ஜப்பானில் நின்றுட்டு இருக்கான், அப்பா வந்து அந்த கொம்பை தூக்கி உள்ளே போட்டால் தண்ணியில் போடுறாரு, என் தண்ணியை குளிச்சுட்டு நிற்கிறான். கட் பண்ணால் அவன் மண்டைக்குள்ளே எங்கே அது வரைக்கும் நடந்த விஷுவல்ஸ்லாம் வந்து போகுது. அது மாதிரி கட் பண்ணால் அது அனுபவ ஷாட் வரும். அது என் எடிட்டர் என்ன கேட்டான், எதுக்கு சார் இதில் இந்த சண்டைலாம் வருது, அனுபவம் அவங்க ஷாட் எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னேன், ஏன் அவன் ஊரில் நடக்க அவனுக்கு இப்போ இந்த நிமிஷம் எதெல்லாம் துயரமாக இருக்கோ அதை நினைப்பான் அவன். அப்போ அனுபவமாக அந்த கேரக்டர் வந்து இப்போ அவன் என்ன இருக்கா, எப்படி இருக்கா, என்ன பண்ணுறான்னு அவனுக்கு இப்போ நம்மளை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பெரிய துயரம் தான். ஆனால் அந்த ஷாட் தேவைப்படும். அதுக்கு ஒரு ஷாட் நம்மகிட்ட இருக்குடா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி கண்ணாடி பார்த்துட்டு அனுபவம் பண்ணிட்டு இருப்போம் ஷாட்டு. இதெல்லாம் அதுக்கு எடுத்து வச்சது தான். நமக்கு தெரியாது எங்கே யூஸ் பண்ண போவோம்னு சொல்லிட்டு. எனக்கு திடீர்னு தேவைப்படும். இப்படி நான் இன்னும் கண்ணாடி பார்க்கறது மட்டும் இல்லை, ரவுண்ட் ட்ராக் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன், அல்லது எங்கேயாவது மரத்துக்கு எடுத்து. இல்லை நீங்கள் முன்னாடி சொன்னீங்களா அந்த அந்த மரத்து மேலே அந்த பையன் உட்காந்துருக்கிறது, அந்த மாதிரி இந்த மாதிரி என்னன்னா, அந்த சின்ன பையன் வந்து எங்கே ஆட் சின்ன பையனுக்கு ஒரு சீக்வன்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த சின்ன சீக்வன்ஸ் தான் அவன் வந்து முடிஞ்சிட்டான். அவன் 2 சீக்வன்ஸ். அவன் அம்மா பின்னாடி ஓடுறது, அந்த பாம்பு கொத்தினதுக்கப்புறம் ஓடுவான்ல ஃபஸ்ட் ரவுண்டில், அந்த ரவுண்ட்லேயே இந்த பையன் ஓடுறான்ல, அங்கேயும் இந்த லவ் ஃப்ளாஷ்பேக்லேயுமே அந்த சின்ன பையன் முடிஞ்சிட்டான். ஆனால் அந்த சின்ன பையன் திருப்பி லைஃப்பில் எங்கெல்லாம் தேவைப்பட போகிறான், அந்த முகம் எங்கெல்லாம் தேவைப்பட போகிறது நமக்கு தெரியல. ஸ்கிரிப்டில் சீன்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு என்னோடய எடிட்டிங் டேபிளில் என்னோடய விஷுவல் சீன்ஸில் அவன் எங்கே தேவைப்பட போகிறான்னு தெரியல. அப்போது நான் எங்கெல்லாம் போகணும் அங்கெல்லாம் அவனை கூட்டிகிட்டு போய் எங்கெல்லாம் ஷூட் பண்ண போகணும் அங்கெல்லாம் வந்து அவனை அங்கங்கே எடுத்து வச்சுக்குவேன். அது எங்கேயாவது எனக்கு வந்து திடீர்னு அவன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்படி தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கபடி சும்மா எடுத்து வச்சேன். அது வந்து சீக்வன்ஸாகவே இல்லை. அந்த பையன் கபடி பார்க்குறது, அந்த பையன் பாம்பு பார்க்குறது, இது எல்லாமே நான் விஷுவல் எடுத்து வச்சேன். இப்போ அதுதான் பெரிய சீனாக எடுத்துனேன். எது அப்பாவும் அம்மாவும் வந்து வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பாம்பு வந்து கொத்துறது, அம்மா கீழே விடுறது, இந்த பையன், இதெல்லாம் சீனாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாண்டேஜ்லேயே அந்த சீன் தேவையில்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் சீனாகவே பெருசாக இருக்கும். அப்பா வந்து கபடி விளாடணும்னு அப்போவே அடிச்சிருப்பாரு. இவன் வந்து அம்மாட்ட கேட்பான், அப்பா கேட்பான் கபடி பிடிக்க மாட்டேங்குது. இது ஒரு பெரிய பஞ்ச் சீன் என்கிட்ட இருக்குது. அந்த சீன் எதுவுமே எனக்கு தேவைப்படலை. அந்த பையன் முகமே எனக்கு போதுமானது இருந்துச்சு. அவன் பாம்பை பார்த்துக்கிட்டு இருந்தான், அவங்க அம்மா பாம்பு கடிச்சிட்டு போனாங்க, இவன் ஓடிட்டு இருந்தான், இவங்க அப்பா இந்த வாத்தியார் வந்து அவங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னார், இவன் ஓட ஆரம்பித்தான், அம்மாவோட விஷுவல்ஸ்லாம் வந்துச்சு, அங்கேயே அவங்க அம்மா பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸ் கன்வே ஆகிடுச்சு. அந்த பையன் தான் இந்த பையன் அப்படி கன்வே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனை எங்கே காட்டினாலும் இவனோட ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு கன்வே ஆகிடுச்சு. இவ்வளோதான். அப்படின்னு நிறைய ஷாட்டு எடுத்து வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த நிலத்தில் அந்த மனுஷங்களை எந்த உணர்ச்சியில் எப்போ தேவைப்பட போகிறான்னு எனக்கு தெரியாது. இந்த ஷாட்டும் அந்த அவங்க 2 பேரும் அந்த மண்ணில் விடுறாங்கல்ல, அந்த குட்டையில், அந்த அந்த மீன் காமிக்கிறீங்களா? அப்போது அது பக்கத்துலேயே இருந்ததா, இல்லை அது ஒரு தனி இடத்துல? அது பக்கத்துலேயே இருந்தது. அதுவும் தனியாக எடுத்து வச்சது தான். தனியாக எடுத்து வச்சது தான். ஓகே. பட் அதை பார்க்கும்போது அது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அவனுங்க எல்லாத்தையும் எழுத முடியாது, பார்க்கறது நமக்கு வேணும். நம்ம இதெல்லாம் எனக்கு அந்த சீன் எழுதும்போது இப்போதைக்கு ஸ்கிரிப்டில் அப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப்பே இல்லை. நான் ஸ்கிரிப்டில் வந்து அந்த சீன் எப்படி இருக்கும்னா, இந்த பையன் வந்து சத்தியம் பண்ணிட்டு வந்துடுவான், சத்தியம் பண்ணிட்டு தான் அந்த பொண்ணு வந்து அவன் வீட்டில் வந்து சண்டை போடுவான்னு எழுதியிருக்கு. இப்போ நான் அங்கே போய் வேறு ஒரு விஷுவல் பார்க்குறேன், வேறு ஒரு லேண்ட்ஸ்கேப் பார்க்குறேன், அந்த இடத்துல எடுக்கலான்னு பிளான் பண்ணுறேன். அங்கே 4 பசங்க கிடைக்கிறானுங்க, அந்த 4 பசங்க விளாண்டுட்டு இருக்கானுங்க, அங்கே 4 மீன் பிடிச்சி வச்சுருக்கானுங்க. இப்படி இது எல்லாமே பார்த்து வருது தான். அது எல்லாத்தையும் எடுத்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடிட் பண்ணும்போது நம்மளோட விஷுவல்ஸை அது இன்னும். இப்போ ஒரு விஷுவல் நீங்கள் காமிக்கிறீங்க. என்னோட தியரி என்னென்னா, ஒரு படத்தில் வந்து ஒவ்வொரு விஷுவலும் ஒரு காரணத்துக்காக வைக்கப்பட்டதுன்னு என்னோட தியரி. ஸோ அதை பார்க்கும்போது என்னோட மைண்டில் கனெக்ஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணாடியில் பார்க்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த மாதிரி ஒரு தாட் வரும், டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட். ஆஃப்கோர்ஸ் அது ஒவ்வொரு வாட்டியும் மாறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில விஷுவல்ஸ்லாம் அதை அப்படியே விட்டுடலாமா, இல்லை ஒவ்வொரு விஷுவலும் ஒரு காரணத்துக்காக நீ போட்டதா? உங்களுக்கு பார்வையாளனுக்கு கொடுக்கக்கூடிய காரணம் ஒன்று, பார்வையாளன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்துக்கு 2 காரணம் இருக்குது. சில நேரம் கேரக்டர்ஸை மீறி உங்களுக்கு ஒரு காரணம் கிடைக்கும், நீங்கள் ஓன் பண்ணிக்கிறது ஒன்று இருக்குது. அப்போது பார்வையாளன் அவனாக ஓன் பண்ணிக்கிறது ஒன்று இருக்குது, நான் ஒன்று காட்டுறது, என்னோடய கதாபாத்திரத்தின் வழியாக நான் ஒன்று காட்டுறது. இந்த 2 காரணங்கள் இருக்குது. இந்த 2 காரணங்களும் நீ எடுத்துக்கிறது பெட்ரு தான். எனக்கு என்னென்னா அது 2 காரணம் கன்வே ஆகணும். எனக்கு ஸ்பெஷல்னால் என்ன அப்படின்னா, நீங்களாகவே ஒன்று கன்வே பண்ணிக்கிறது. அப்போ என்னன்னா இந்த ஷாட்டு உங்களுக்கு இன்னும் நெருக்கமாயிடும். இப்போ வந்து துருவ் அந்த சீன் பெரிய சீக்வன்ஸு. எந்த சீக்வன்ஸு? அவன் அப்பா வந்து
இந்த பையன் யார் போலீஸ் கிளைமாக்ஸில் போலீஸ் கேட்கும்போது இவன் கிட்டான் சார் வளர்த்தி கிட்டான் சார். அதுக்கப்புறம் துரு கிட்டான் வந்து குளித்து ரெடியாகி போலீஸ் அனுப்பி ஒரு பிளான் பண்ணி இதெல்லாம் போய் நான் சும்மா ஜப்பானில் ஒரு குளிக்கிற மாதிரி ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். ஓகேங்களா. நான் இங்கே இந்த சேர்த்து சண்டை போடுறாங்க. சேர்த்து சண்டை போட்டதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவன் பெட்டியெலாம் செக் பண்ணுறாங்க. பெட்டி செக் பண்ணால் அதில் எல்லா தகவலுமே இருக்குது. அதில் அதை பார்த்து போலீஸ் ஆச்சரியப்படுறாங்க. அந்த கத்தியெல்லாம் பார்க்குறாங்க. அந்த கேப்பில் கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கேப்பில் கிட்டான் வந்து தண்ணியில் குளிக்கிறான். நைட்டுக்கான நிலா வெளிச்சத்தில் அவங்க அப்பா போலீஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. அவன் தண்ணிக்குள்ளே இறங்கி ரொம்ப நாள் கழிச்சு குளிக்கிறான். குளித்து அவன் கரையேறான். கலவரம் நடந்து அந்த தீப்பத்தி எரிஞ்சிட்ருக்கு. அவனை அனுப்பி வைக்கிறான்னு ஒரு பெரிய விஷுவல் என்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் நான். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த சீக்வன்ஸ் விஷுவல் சீக்வன்ஸ் மட்டுமே வந்து இவன் தான் வனத்தி கிட்டான்னு சொன்னதுக்கப்புறம் போலீஸுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போவே 10 நிமிஷம் விஷுவல் எனக்கு இருக்குது. இப்போ என்னென்னா டைம் டூரேஷன் எனக்கு பிரச்சனையாகுது. நான் வந்து அதை வந்து பயங்கரமாக ஒரு வேறு மாதிரி ஒரு விஷுவல் சென்ஸோட ஷூட் பண்ணியிருந்தேன் நான். அது பயங்கரமாக ஆடியன்ஸுக்கு வந்து அந்த விஷுவல் பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த விஷுவல்ஸ் வந்து தேவையில்லை, டைம் அதிகமாகி போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சும்மா ஜப்பானில் குளிக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் சும்மா பாத்ரூமில். இப்போ கட் பண்ணி என்ன ஆகுது எனக்கு அப்படின்னா, இங்கே சேத்துல இருந்தானா கிட்டானே கட் பண்ணி அங்கே குளிச்சுட்டு இருந்தான்ல, இங்கே குளிச்சுட்டு இருக்கான்ல, இங்கே தூக்கிடுது அப்படி தான் அங்கே போடு. அதை குளிச்சுட்டு இருந்தான். இப்போ அந்த குளிச்சுட்டு இப்போ கண்ணாடி பண்ணி நின்றுட்டு இருந்தான். கண்ணாடி பண்ணி அப்பா பேசினாரு, என்னன்னா விட்டுறாதான்னு கேட்டேன். அந்த கற்றுறது ஏன் கற்றுனது ஏன் கற்றுனாங்க. அந்த ஷாட் எடுக்கும்போது சும்மா கண்ணாடி மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஷாட்டு கற்றுனான் திரும்ப அப்படி பாரு இப்படி எடுத்து ஷாட் தான் அது. எந்த காரணத்தில் கற்றுக்கலாம் சொல்லி எடுக்கல அது. இங்கே அப்பா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, கிட்டா நீ போயிட்டடா, இதுக்கப்புறம் நீ வேடிக்கைலாம் உடச்சி இருந்துச்சு, நீ ஜெயிச்சாதான்டா அப்பாவுக்கு பயமே போகுன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே விளையாடாமல் இருக்கான். இப்போ அவனுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கும்ல, நம்ம அப்பா இப்படி சொல்லி அனுப்புனாரு, நம்ம இன்னும் விளையாடாமலே இருக்கணும்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிக்கிறான். கத்துனா கட் பண்ணால் நான் புத்த ஷாட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் சும்மா. இவன் பயங்கரமாக அகோரமாக இவன் வந்து பயங்கரமாக பீறிட்டு கத்தும் போது கட் பண்ண அடுத்த ஷாட் புத்த ஷாட் எனக்கு ஷாட் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அது தோணவே இல்லை. சார் இதுக்கப்புறம் என்ன சார் ஷாட்டு போடுறதுன்னு என்கிட்ட கேட்குறான். நான் சொன்னேன் புத்தர் ஷாட் நம்ம எடுத்தோம்டா அப்படின்னு. அது டக்குன்னு தோணுது தான். அப்போ இந்த புத்தர் கூட ஆட் பண்ணும்போது எனக்கு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் கிடைக்குது. இப்படி நீங்கள் உங்களுக்கு ஒன்று தோணும் போதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா அது நம்ம லைஃப்பில் டைரி எழுதுற மாதிரி தான். நோட்ஸ் எடுத்துக்க மாதிரி நம்ம லைஃப்பில் சம்மந்தமாக சில விஷயங்கள் எழுதி வச்சுக்கோம்ல, அது மாதிரி என்னோடய விஷுவலை நான் அப்பப்போ எடுத்து வச்சுக்குவேன். அதை எங்கே ஆட் பண்ண போகிறேன், அது எப்படி உருமாறப்போ போகுது, அது எப்படி மெட்டஃபராக போகுதுன்னு எனக்கு எடிட்டிங் டேபிளில் தான் தெரியும். ஆனால் அந்த நிமிஷம் அந்த இடம் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அதை விட்டுற மாட்டேன். அப்படி தான் அந்த மாட்டுத்தலை, அப்படி தான் அந்த கண்ணாடிகள், அப்படி தான் அந்த வயல்வெளிகள், நிலம், அந்த மொட்டை மரம், இது எல்லாமே எனக்கு இன்னைக்கு தொந்தரவு பண்ண இடங்கள். அதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டேன் கையில். அதை அப்படியே தூவி விட்டு அந்த கதையோட எமோஷ்னல் குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு அதை உதவி பண்ணிச்சு. இதுதான் ட்ரூலி அந்த சினிமாங்கிறத தனியாக்கி காமிக்கிறது வந்து எடிட்டிங் தான் சொல்லுவாங்கல்ல. அதுதான் நீங்கள் உங்கள் கதைகளே வந்து இப்போது நீங்கள் பேசுகிறத பார்த்தா அது அந்த உங்கள் கதைகளே வந்து எடிட்டிங்னால தான் நீங்கள் ஸ்க்ரீன் பிளே தாண்டி அது ரீரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த அது ஸ்க்ரீன் பிளே வந்து ஷூட்டிங்ஸ் தான் பயன்படும். எடிட்டிங் ஸ்க்ரீன் பிளே வேறு. அது பேப்பரில் எழுதவே எந்த டைரக்டராவது நான் பக்காவாக இப்போ நான் என்ன எழுதணும் அதான் எடிட் பண்ண சொல்லதுக்கு அது எந்த இல்லை. பட் அவங்க நிறைய பேர் எங்கே கஷ்டப்படுவாங்கன்னா, அவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன எடுக்கணும்னு டைரக்ட் வைக்கணும்னு எடிட்டர் கேட்கும்போது அவங்க கிட்ட ஷார்ட் இருக்காது. அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் பேப்பரில் இருக்க மட்டும் எட்டு வந்துடுவீங்க. நீங்கள் பேப்பரில் இருக்கிற மட்டும் எட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேப்பரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, அது ரொம்ப கஷ்டம். பேப்பரையும் கனெக்ட் பண்ணுறது வாசிக்கும் போது கரெக்டாக ஆகும், பார்க்கும்போது பேப்பரும் கனெக்ட் ஆகவே ஆகாது. இப்போ பேப்பரும் கனெக்ட் ஆகாத ஷார்ட்ஸை நீங்கள் எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். பேப்பரும் இந்த பேஜும் கனெக்ட் ஆகணும்னா இடையில ஒரு ஷார்ட் தேவை. அந்த ஷார்ட்டை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ஷார்ட் வந்து உங்கள் கதைக்குள்ளே உழவிக்கிட்டே இருக்கணும். அந்த ஷார்ட்டை உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது எப்படி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்களோட படப்பிடிப்பு தளத்தில், உங்கள் நிலத்தில், உங்கள் மனுஷங்களுக்குள்ளே பார்க்கக்கூடிய உணர்ச்சிகள், பார்க்கக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற நம்பணும். நீங்கள் ஒரு பறவை பறக்கிற ஷார்ட் சும்மா எடுத்து விடான்னு சொல்கிறது கூட அந்த இடத்துக்கு தேவைப்படும் நம்பணும். ஒரு பூச்சி ஊற ஷார்ட் எடுத்து விடான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த நிலத்தில் இந்த கதை நடக்கும்போது இந்த பூச்சி ஊர்ந்து கொண்டு இருந்தது அப்படிங்கிற நீங்கள் நம்பினா தான் அந்த மேஜிக் நடக்கும். அதை கால் தள்ளி விட்டுட்டு அடுத்த ஷாட்டுக்கு போய் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அப்போவே தெரியும் இப்போ அந்த பையனுக்கு பாம்பு பார்த்துட்டு இருக்கான், ஓகேங்களா. இப்போ நான் ஷார்ட் எடுக்க போகும்போது பூச்சி ஊறிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, இது எடுத்து வை எதுக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறதுல அது எனக்கு தோணுச்சு. எனக்கு என்ன, ஏன்னா இது நிகழும்போது இது நிகழ்ந்துச்சு. அப்போ இது எங்கேயாவது ஏதாவது இடத்துல எனக்கு பயன்படும் தான் நான் என்னோடய படங்கள் முழுக்கவே அப்படி ஏகப்பட்ட ஷார்ட் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட கேட்பாங்க எடுக்க போகும்போது, என்னோடய அசிஸ்டன்ஸாக சொல்லுவாங்க,
நான் அது ஸ்டாக் ஷாட் நிறைய இருக்குண்ணா, நம்ம கர்ணனில் இருக்குது, மாமன்னனில் இருக்குது. நான் சொன்னேன் அது அந்தந்த நிலத்தில் இருக்கும்டா, இந்த நிலத்தில் எடுத்து வைங்கடா. கேமரா ஆஃப் பண்ணி விட மாட்டேன் நான். என்னோட டீம் வந்து காடு 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 போச்சு காடு போச்சுன்னு சீனே நடக்கல, டைலாக்கே ஆரம்பிக்கலான காடு போயிடுச்சு அடிப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, போன உடனே எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். இப்போ ஸ்பாட்டுக்கு போன உடனே 4 பக்கம் பார்த்துட்டு அதை ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இதை ஒரு ஷாட் எடுத்துகிட்டு அங்கே பாரு அங்கே ஒன்று உட்காந்துக்கு அதை எடுத்துரு, பாட்டி போகிறாங்க அதை எடுத்துரு, இங்கே பாரு அதை நாய்க்குட்டி எடுத்துரு, நீ ஏதாவது ஒன்று ஏன்னா ப்ரிப்பேர் ஆகுதுக்கு முன்னாடியே அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளை அடாப்ட் ஆகிடுவேன். என்னோடய எடிட்டிங் டேபிள் போது என்னோடய எடிட்டர் கஷ்டப்படவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அந்த ஒர்க் பண்ணதுலேயே ரொம்ப சொகுசான ஆட்கள் யாருமே என்னோடய எடிட்டர்ஸ் தான். சீரியஸாகவே நான் மற்ற அவருக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்கும். இது இல்லைன்னு இந்த 5 படத்தில் என்னோடய எடிட்டர் யாருமே வருத்தப்படுறது கிடையாது. பயங்கர அது போக நிரம்பி வெளியே என் ஷார்ட் என்னென்னா, நான் அதுக்கு லிரிக்கல் வீடியோ யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, நான் வந்து என்னோடய ப்ரமோஷனுக்கே என்னோடய வேர்ல்டுலேருந்தே யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஷார்ட் நிரம்பி வலியும். எதுக்குடா இவ்வளோ எடுக்கிறேன்னு கேட்டால், என் படம் முடிகிற வரைக்கும், படம் தொடங்கினதுலேருந்து படம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு என் ஷார்ட்டு, என் சினிமாவே, என்னோடய கண்டென்ட்லேருந்து மாறி நான் ப்ரமோஷன் பண்ணதே கிடையாது. அதுக்கான எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்கும். இப்போது இந்த ஒரு நீங்கள் நிறைய இடத்துல அனிமல்ஸ் காமிக்கிறீங்க, பட் அந்த ஒரு ஃபைட்டில் மட்டும் ஒரு அந்த கெடாவை காமிச்சிட்டு கிட்டான் சண்டை போடும்போது அந்த முட்டுறான், அந்த கோட் மாதிரியே முட்டுறான். அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கனெக்ட் தேவைப்படுது? கபடி ஆடுறது முட்டுறது தான் மெயின் ப்ராசஸ். அது ஆடு கனெக்ட் ஆகிடுறது வந்து நான் அந்த விஷுவல் வைக்கிறதுனால. அந்த விஷுவல் ஏன் தேவைப்படுது அப்படின்னா, இந்த சம்பவம் எதன் மூலமாக நடக்குது, இவங்கெல்லாம் யாரும் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. நீங்கள் சொன்னால் சிரிச்சிடுவீங்க. அந்த சீனை நான் முன்னாடி எடுத்துட்டேன். இந்த சீனை, இந்த சண்டை போடுற சீனை ஆடு கொள்றதுக்கு முன்னாடி எடுத்தாச்சு. அந்த முட்டுற மாதிரி சண்டை போடுற சீனை, அந்த ஃபஸ்ட்டாக அந்த ரோட்டில் சண்டை போடுறதுக்குள்ள வாத்தியார் இவங்கெல்லாம் அந்த வயல் இதை வந்து முன்னாடி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு தான் 5 நாள் கழிச்சு தான் இந்த சீன் எடுக்கணும் நாங்கள் ஃபஸ்ட் சீனை. அப்போ அங்கே நடித்த ஆள் இங்கே நடிக்கிற ஆள் இங்கே வேகத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு அவர் நடிப்பு பிடிக்கல, எனக்கு நடிக்க செட் ஆகலை. ஃபஸ்ட்டில் நடிக்கிறவர் புதுசாக ஒரு கேரக்டர் கொண்டு வர நான் என் அசிஸ்டண்ட் வள்ளி நாயகன் சொல்லி அவன் நடிக்காப்புல. இப்போ அவன் தாங்க சண்டை போட்டிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போது அப்போ என்ன பண்ணால் அந்த ஆளை கூட வைக்கிறேன். இப்போ அந்த பையன் அங்கே வந்து சண்டை போட்டான்ல, நார்மலாக வந்து அவன் யார், அவனை கீழே ஆக்கின்னு சொன்னான்ல, அந்த பையன் தான் அங்கே சீன் இங்கே முக்கியமான சீன் பண்ணுறாங்க பஸ்ஸில். ஆனால் அவனுக்கு கரெக்டாக வரல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்டிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். அப்போது என்னோடய அசிஸ்டண்ட் நடிக்கிறான், அவன் கூட இவன் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே எனக்கு மாறுது டோட்டலாக வந்து. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆட்டை கொள்கிற அந்த பையனே எனக்கு சண்டை போட்டுருக்கணும், ஓகேங்களா? ஆனால் நான் அதை முன்னாடியே எடுத்துட்டேன், எனக்கு அது வழி தெரியல. அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ என் அசிஸ்டன்ட்ஸ்லாம் கன்ஃபியூஸாக இருக்காங்க. சார் இவன் இப்போ ஆளை மாற்றிட்டோம், இப்போ இதுக்கப்புறம் தான் அந்த சீன் வருது, இப்போ அந்த எமோஷனல் மிஸ் ஆகிடக்கூடாது, இவன் அதுக்கு தான் அடிக்கிறான், அதுக்கு தான் சண்டை போடுறான்னு எப்படி நம்ம ஆடியன்ஸ் கன்வே பண்ணுறது? இவன் வள்ளி தானே சண்டை போடணும், வள்ளி வராமல் வேக ஒருத்தன் சண்டை போடுறானே அப்படின்னு நான் சொன்னேன். இது நடக்கக்கூடிய தான் இயல்பில். ஃப்ரெண்டோட 4 பேர் போயிருப்பானுங்க, இல்லை மொத்த காரணமாக இருப்பான். எவனா ஒருத்தர் எங்கேயாவது பார்ப்பான், சண்டை போடுவான். இது இயற்கையாக நடக்குதா? நமக்கு சினிமாவில் அவனே சண்டை போடுங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சரி அதை நான் பார்த்துக்கன்னு சொல்லி, அப்போ அந்த ஆடு ஷர்ட்டில் இன்செட்லாம் போட்டு அவன் இவன் தாண்டா ஃபஸ்ட்டு நம்மளை அவமானப்படுத்துன்னு சொல்லி அந்த ஆடை உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்காகவே கேப்பில் அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ வந்து அவன் கள்ளக்கொடி எரிஞ்சு அந்த வள்ளியோட என்னோடய அஸ்டனோட பேசின ரத்தம் அந்த முகம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு இன்செட் போட்டிருப்பேன். அவங்க அப்பா தண்ணியை ஊற்றும் போது, தலையில் தண்ணி ஊற்றும் போது அந்த அஸ்டனோட முகத்தை, என்னோடய அஸ்டனோட முகத்தை ஷார்ட் போட்டிருப்பேன். இது எல்லாமே நம்ம சினிமாவுக்கான சில விஷயங்களில் மாற்றி பண்ணிவிடுவோம். அதை எடிட்டிங் டேபிளில் கொண்டு சேர்க்கறது இருக்குல்ல, அது வந்து சேர்க்கறது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, ஓகே ஒருவேளை நமக்கு உச்சபட்ச பயம் என்ன, ஆடியன்ஸுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. பார்வையாளர்கள் தான் முக்கியம். முதல்ல பார்வையாளர்களுக்கு ஒரு புதுவற்ற விஷுவலை காட்டிடக்கூடாது, என்ன இது நல்லா இருக்கிறதுக்காக எதையாவது காட்டக்கூடாது. அப்போ அவங்களுக்குள்ள அந்த எமோஷனில் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இதுதான் நடக்குது, இதுக்காக நடக்குது அப்படிங்கிறத அந்த ஒரு சின்ன விஷயம் என்னன்னா எமோஷனல் கன்வே ஆகாது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த ஷார்ட்லாம் வரும். அந்த ஆட்டை திருப்பி அந்த ஆடு விஷுவல் கொண்டு வரோம். அதெல்லாம் கொண்டு வந்து இவன் முட்டுறது இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது அந்த விஷுவல் பார்வையாளனுக்கு என்ன கன்வே பண்ண. ஆனால் எனக்கு மெயின் என்னென்னா, இதோட புள்ளி தான், இதோட தொடக்கம் தான் இத்தனையும் நிகழுது அப்படின்னா அந்த கனெக்ஷன். ஆமாம். அந்த பசுபதி கேரக்டர், அந்த டீச்சர் நல்லவர்,
ஆனால் அந்த அந்த போலீஸ் என்கொயரி நடக்குதுல்ல, அப்போ 3 பேரும் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. பசுபதி, ரஜிஷா, த்ருவ் 3 பேரும் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி பியூட்டிஃபுல் ஃப்ரேம் வேறு, அந்த அந்த இது வேறு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பசுபதி வந்துட்டு டீச்சர் கிட்ட பேசும்போது அவர் கண்ணு கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. அவர் இப்படி தான் பேசுறாரு. ஆனால் கோவம் வரும்போது மட்டும் அவரை பார்த்து பேசுறாரு. அவங்களுக்குள்ள இருக்கிற அது என்னது ரிலேஷன்? இதெல்லாம் பார்க்க அப்போ இன்னொன்று அவன் நிறைய இந்த மாதிரி பார்த்துருப்பான். எங்கள் அப்பாக்கெல்லாம் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, வாத்தியார்கள்னாலே இப்படி சொல்லுவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ண முடியாது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ என்கிட்ட யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவேன், டேய் நல்லா படுறா, அதெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த அட்வைஸை காப்பாற்றுதுன்னு ஒன்று இருக்குது, அது வாழ்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த வாழ்றது சிக்கல் யார்கிட்ட இருக்குன்னா அப்பாக்கள்கிட்ட இருக்கும். இப்போ வாத்தியார் மீது முதல்ல நம்பிக்கலாம். ஏன்னா வாத்தியார்னாலே அப்படி ஒரு விஷயம் இருக்கும். அவன் பையனை படிக்க விடுங்க, கபடி விட விடுங்க, நல்ல பையன் அப்படின்ட்டு. ஆனால் அதோட பெயின் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாதுன்னு ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கும். வராங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, போயிடுறாங்க. ஆனால் அவங்க நிஜம்னு ஒன்று தெரிஞ்சு பேசுகிறாங்களா, தெரியாமல் பேசுகிறாங்களா அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். அந்த நிஜத்தை அவன் நிரூபிக்கும் போது தான் அந்த பெயின் உனக்கு உணவு. இப்போ கிளைமாக்ஸில் அப்படி இப்படி சொன்னீங்க, அப்படி பார்த்தா அப்பா தான் கிளைமாக்ஸில் கையை பிடிச்சிட்டு அந்த கண்ணீர் வடிகிறாரு அப்படின்னா, நீங்கள் அது வாழ்ந்து தான் உணர்த்த முடியும் சில விஷயங்களை. ஒரே பார்வையில் ஒரே டைலாக்ல வந்த உடனே நான் தேவதூதன் ஒருத்தர் சொல்லிட முடியாது. ஓகேங்களா? அப்போ தேவதூதனாக வந்தால் கூட, கர்த்தரே வந்தால் கூட, யார் வந்தால் கூட, நீ வாழ்ந்து அடிபட்டு மிதிப்பட்டு நிரூபித்தா மட்டும்தான் ஃபைனலி லாஸ்ட் நீ மறிக்கும்போது உன்னை உணர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீ மறித்த பின்பும் உணர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்தோடனே நடந்துக்காது. அப்போ அந்த அப்பாவுக்கு சாதாரண ஒரு ஆள், ஸ்கூலில் படிக்க வாத்தியார், அவன் என்ன பண்ணுவார், நமக்கு அட்வைஸ் பண்ணுவார். நம்மளை வந்து முட்டாள் நினச்சிக்குவாங்க, நம்மளை வந்து என்ன படிக்க, நீங்கள் தான் படிக்கல, உங்கள் பிள்ளையாக படிக்க வைங்க. இது சாதாரண டைலாக். அதை எதிர்கொண்டு அவர் பழகிருப்பார்ல, அதுக்காக வைக்கப்பட்டது தான் அந்த செட்டப். முதல்ல அவர் பார்க்கவே மாட்டார். நீ இடையிலையுமே கேட்பாங்க, சார் உங்களுக்கு கிடைக்கும் சார், எங்களுக்கு கிடைக்குமா? வீட்டில் வச்சு பேசும்போது, ஏங்க நான் ஒரு பிடி வாத்தியார் தானங்கன்னு சொல்லும்போது, ஏங்க நீங்களாம் ஆவீங்க, நாங்கள் ஆக முடியுமானா? அப்போ அந்த ப்ராசஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர் அதை அந்த வாத்தியார் உடச்சி மீறுறாரு. அந்த புஷிங் தள்ளுற அவர் வந்து அவரோட வேலியை அவருக்குன்னே போட்டிருக்க வேலியை உடைக்கிறது வாத்தியார். வாத்தியார் பைசனோட காலமரனோட வேலியை, கிட்டாரோட வேலியெல்லாம் உடைக்கல, அவங்க அப்பாவை வேலி போட்டுச்சிருந்தார்ல, அந்த வேலையை தான் வாத்தியார் உடைச்சார். நான் இப்போ நேரில் நானும் அவங்க கனெக்ஷனும் அந்த ஒரிஜினல் வாத்தியார் பார்க்க போயிருந்தோம். அப்போ பார்த்தோன்னே சொன்னது அதுதான், உங்கள் அப்பா நான் இருக்கட்டும்பா, ஆனால் உங்கள் அப்பா, நான் வந்து உங்கள் அப்பாட்ட புரிய வச்சேன், அவங்க அப்பா உன்னை கொண்டு போனான் பாரு அப்படின்னு வார்த்தை சொன்னார். நான் அவரை பார்க்கவே இல்லை படம் பண்ணதுக்கு முன்னாடி, இப்போ தான் போய் பார்த்தேன். அப்போ ஏதோ வகையில் எனக்குள்ளே அது கரெக்டாக இருந்திருக்கு. அது மீசை, அவர் தோற்றம், அவர் ஃபோட்டோ கூட நான் பார்க்கல. இதான் உண்மை. இந்த ஒரிஜினல் கேரக்டர், வாத்தியாரோட ஒரிஜினல் கேரக்டரோட ஃபோட்டோ நான் பார்க்கல. அவரை பற்றி தகவல் மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன். அவர் என்ன எப்படி இருப்பார், என்ன பேசுவார், எதை பற்றி நான் ரிசர்ச்சே பண்ணல. இது ரொம்ப பர்டிகுலர் என்னென்னா, கணேசண்ணன் அவர் வந்து எனக்கு வந்து கதை சொன்னார், இப்படிலாம் நடந்துச்சுப்பா, நான் இப்படிலாம் லைஃப். ஏன்னா எனக்கு அவர் கபடி தெரியும். எனக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, அவர் ஜப்பானுக்கு போனது மட்டும் தெரியாது, மற்ற எல்லாமே தெரியும். இதில் யாரை பற்றியுமே இப்போ இண்டிவிஜுவலாக நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களுக்கு மீசை இருக்குமா, மீசை இருக்காதா, இவங்களுக்கு இது இருக்குமா, இது இருக்காதா, இவங்க எப்படி இருப்பாங்களா, இவங்க ஹைட்டாக இருப்பாங்க, கம்மியாக இருப்பாங்களா, இவங்க தோற்றம் எப்படி இருக்குமே. ஏன்னா நான் அந்த ஊர்லேயே வாழ்ந்தவன், எனக்கு ஒரு அறிவு இருக்குது. அதை வச்சு நான் முடிவு பண்ணேன். ஃபைனலி ஒரு கார்டு எடுத்து போட்டிருந்தாங்க, இந்த கேரக்டர் இப்படி இப்படி இருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏதோ வகையில் எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. எனக்கு அது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மெயின் ஆச்சரியம் என்னென்னா, நான் அந்த வாத்தியாருக்கு வந்து மீசை வச்சேன், பெரிய மீசை. எனக்கு இவர் சொல்லவே இல்லை அவர் மீசை வச்சுருப்பான்னு சொல்லவே இல்லை. இப்போ நான் லைவாக போகிறேன், 80 வயசு அவருக்கு, இப்போவுமே பெரிய மீசை வச்சுருக்காரு. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அது பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இவங்க அப்பாவுக்கு நான் மீசை வச்சேன், அதுவுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவங்க அப்பா பெரிய மீசை வச்சுருந்தாரு. இது எதுவுமே நாங்கள் கேட்கல. ஆனால் அவர் சொன்ன கதைகளை வச்சு இந்த மனிதர்கள் இப்படி காட்ட முடியும்னு நான் நம்பினேன். அவங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பார்ல, அதன் மூலமாக இதுக்கெல்லாம் இவங்களை இப்படி காட்டினா அது கரெக்டாக தான் இருக்கும், நம்மளோட உருவத்துக்கு கொடுப்போம்ல, அந்த உருவத்தின் அடிப்படையிலே உண்மையாக வந்து சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாரும். இந்த அனுபமா கேரக்டர் இருக்காங்கல்ல, நீங்கள் அந்த அந்த ஆங்கிள் ரொம்ப நல்லா இருக்குது. தட் இஸ் அவங்க வயசில் பெரியவங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது. அவங்க வந்து அப்பப்போ ஃப்ளாஷ்பேக்கில் வராங்க. பட் இன் தியரி, ஜஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக கேட்குறேன், ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு கதை எடுக்க முடியுமா கமர்ஷியலாக, மெயின் ஸ்ட்ரீமாக எடுக்கும்போது? ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் கேட்டேன். ஒரு லவரை, ஒரு லவ்னு ஒன்று காமிக்காமல் ஒரு படத்தை எடுக்க முடியுமா? முடியும். நீங்கள் எதுக்கு அது அந்த அந்த பிகாஸ் நீங்களே சொன்னீங்கல்ல, அந்த கேரக்டருக்கான இடம் ஜாஸ்தி இல்லை அப்படின்ட்டு. அப்போது இல்லை, அப்படி ஒரு லைஃப் இல்லைல்ல முதல்ல. ஓகே, நான் இப்போ நீ எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியும். ஆனால் நான் காட்டுற மனுஷங்கிட்ட லவ் கிட்ட இருந்துச்சு, என்ன பண்ணுறது அந்த மாதிரி. ஓகே, என்னன்னா அவங்க லவ் ஆப்ஷன், லவ்வுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் இல்லை, அவங்க லவ் இருக்குது.
ஏன்னா நான் காமிச்சதுக்கு 5 படத்தில் காட்டின மனுஷங்களுக்குள்ள காதல் இருந்துச்சான்னு கேட்டால் இருந்திருக்கு. அவங்க காதல் வச்சுருக்காங்க, ஆனால் அது மெயின் கான்ஃப்ளிக்டாக இல்லை. அப்போ நான் என்னன்னா அதை விட முடியல. அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக இருந்தது காதல் தான், சின்ன ஷேடோவாக இருந்தது காதல் தான். அதனால் நான் அதை முதன்மைப்படுத்தாமல் அவன் வாழ்க்கையில் சின்ன சந்தோஷமாக ஃபீல் பண்ணது நம்ம ஒருத்தர் நேசிக்கிறோம், நம்மளை ஒருத்தர் நேசிக்கிறாங்க, இதுதான். இப்போ கர்ணனில் அப்படி ஒரு காதல் இருந்துச்சு, இப்போ வாழையில் மெயினாக அப்படி ஒரு காதல் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இப்படி எல்லா விஷயங்களும் இருக்குல்ல. நம்ம என்னென்னா கதைக்காக ஒன்று நீ கேட்க கேள்வி புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா சினிமா எக்ஸ்பீரியன்ஸுக்காக சினிமானா ஒரு கதாநாயகி வேணும்னு அப்படி பண்ணப்பட்டதான்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை. அப்படியாப்பட்ட வாழை இல்லை, அவள் காதலிக்கவே இல்லைங்க, அவள் வேற மாதிரி ஆளுங்க அப்படி சொன்னால் நான் வச்சுக்கவே மாட்டேன். ஆனால் அவங்க இயல்பாக மனுஷனாக வாழ ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்குள்ள காதல் இருந்துச்சு, அது முழு கான்ஃபிட்டாக மாறல அப்படிங்கிறது என்னோட பிரச்சனை கிடையாது. கடைசியில் ஒரு ஜாலியான கேள்வி, அந்த பாட்டெல்லாம் போடுறீங்கல்ல கபடியில், அதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாட்டா? பிகாஸ் அந்த ஒரு பாட்டு தாய் வீடு படத்துலேருந்து உன்னை அழித்ததுன்னு வரும்ல, அது பயங்கரமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்குறேன். ஸோ அது உங்களுக்கு ஒரு ஜாலியான வேலையா? எந்த பாட்டு போடலாம்? அது இன்னும் கரெக்டாக பதிவு பண்ணல. நான் ஒவ்வொரு டீமும் இறங்கும்போது ஒரு பாட்டு போடுவாங்க, ஒரே ஒரு பாட்டு. நிறைய பாட்டு போடுவாங்க. அந்த எனக்கு கிரவுண்டில் இறங்கும் போது தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நான் அப்போ தான் அந்த பாடலெல்லாம் கேட்பேன். எனக்கு வந்து இந்த பாட்டுக்கு நான் பயங்கர அடிக்ட்டு. தினம் தினம் முன்முகம் நினைவினில் மலருக்குல, அது நான் பயங்கர அடிக்ட் அந்த பாட்டுக்கு. அந்த பாட்டை எப்படா நாங்கள் பதிவு செஞ்சாகணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்போ உள்ள டேரக்டர்ஸ் வந்து மற்றவங்க எப்படின்னு தெரில, பழைய பாடல்களை பயன்படுத்துவது வந்து அவசியமா அப்படின்னாங்க. மற்ற சினிமாவுக்கு எப்படின்னு தெரில, எங்களை மாதிரி லைஃப் ஸ்டைல் சினிமா பண்ணும்போது அது ஒரு வாழ்வியல் முறையாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அது நிகழும்போது அந்த பாடல் ஒலித்து கொண்டு இருந்தது. நாங்கள் என்ன பண்ணுறது? நான் எப்படி விஷுவல் பண்ணுறது? இல்லைங்க, நீங்கள் ஊரு கதை மட்டும் இல்லை, எல்லா கதையிலையுமே சினிமா பாட்டு இல்லாமல் அதுக்கு ஏதோ நெறிமுறைப்படுத்தணும். அதை வந்து எல்லாருமே ரொம்ப இழிவாகவோ நீங்கள் பழைய பாட்டை பயன்படுத்துறீங்கன்னு சொல்கிறதுக்குல, இப்போ எடுக்கிற கதைகளுக்குள்ள எனக்கு எப்படி என் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் இருக்கும், அந்த மாதிரி என் வாழ்க்கையில் விடுபட முடியாத விஷயம் இசை. அது இப்போது வாழையில் அந்த பாட்டு தான் நான் டான்ஸ் ஆடினேன். இப்போ அந்த பாட்டை நான் வந்து அது என்னோடய சோல். அந்த பாட்டு என் லைஃப்பில் ஒரு நாள் மறக்க முடியாது. என் லைஃப்பில் அது பெரிய விஷயம். அந்த லைஃப்பில் இன்றைக்கி அந்த பாட்டு எங்கே கேட்டாலும் நின்றுவேன். அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தில் நான் படம் பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் அதை காட்ட விட்டுருக்கேன். அது வந்து புதுசாக பாட்டு பண்ண முடியாதுங்க பண்ணாமல் விட்டுறது இல்லை. அது வந்து வாழ்வியல் முறையாக இருக்குது, ரத்தத்தோடு கலந்து இருக்குது. அது காதலிக்கும் போது அந்த பாட்டு கேட்டிருக்கேன், கண்ணி விழும்போது அந்த பாட்டு கேட்டிருக்கேன். அப்போது ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது அந்த ஆர்ட் பண்ணும்போது எனக்கு வேறு எந்த சத்தமும் கேட்க மாட்டேது, அந்த சத்தம் தான் கேட்குது. இப்போ தினம் தினம் உன்முகம் நினைவில் மறந்தது பாட்டு வந்து நான் அதை கேட்கும்போது யாருக்கோ ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு அதை கேட்டிருப்போம். சரிங்களா? 24 மணி நேரம் அந்த பாட்டு இது சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த பாட்டுக்கு ஒரு கதை இருக்குது. ஒருத்தர் கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு அந்த பாட்டு போடுறாங்க. நான் எழுதியிருப்ப விகடன் இல்லை, அந்த படம் ஓடுது. அந்த படம் தங்கைக்கு ஒரு கீதம் நினைக்கிறேன், தங்கைக்கு ஒரு கீதமாக என் தங்கை கல்யாணம், டிராஜேந்தர் படம் தங்கைக்கு ஒரு கீதம். அந்த படம் பேர் ஆனந்த் பாபு. தம்பியோட கல்யாணத்துக்கு அண்ணன் படம் போடுறாரு, தம்பிக்கு மேரேஜ் நடந்திருக்கு, எங்கள் உள்ள திறக்கிட்டே அந்த படம் போடுறாங்க. அந்த படம் ஓடிட்டுருக்கு, தங்கை கீதம் படம் ஓடிட்டுருக்கு. இந்த பாட்டு வருது. இந்த பாட்டு வந்தோன்னு பாட்டு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அந்த அண்ணன், அந்த மாப்பிள்ளையோட அண்ணன் இருக்கார்ல, அவர் எந்திரிச்சு வந்து ஒன் ஸ்மோக் போடுங்கன்னு சொல்கிறார் அந்த பாட்டை. சரின்னு சொல்லிட்டு திருப்பி ரீவைன் பண்ணி அந்த பாட்டு ஒன் ஸ்மோக் போடுறாங்க. எல்லாம் கை தட்டியே முடிச்சாச்சு. திருப்பி பாட்டு முடிஞ்சு திருப்பி ஒன் ஸ்மோக் போடுங்க. இப்படி 6வது டைம் போடும்போது மொத்த ஊரும் சண்டை போட்டு பெரிய கலவரமாக மாறுது. ஏன்னா அந்த பாட்டு அவர் லைஃப் ஒருத்தர் ஏன் பைத்தியம் மாதிரி அந்த பாட்டை 6 முறை போட்டிருக்காரு. அப்போ என்ன நடக்குது, ஊரில் ஏதாவது சேர்ந்து 5 முறை படுத்துக்கிட்டாங்க. 6வது முறை அந்த பாட்டை போடும்போது டென்ஷன் ஆகி பெரிய சண்டையாகி, நீ போடணுன்னா உன் வீட்டுக்கு போய் போடுறா, நீ ஊர் பத்திரி ஏன்டா போடுறேன்னு சொல்லி சண்டையாகி இந்த பாட்டு எனக்கு மறக்கவே மறக்காது. அப்போ நான் யோசிச்சுட்டே இருப்பேன், எப்படா ஒரு இந்த பாட்டுக்குள்ளே அந்த அண்ணன் அப்படி அடிக்ட் ஆனாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த பாட்டு நான் கேட்க ஆரம்பிங்க. அன்னைக்கு தான் அந்த பாட்டு எனக்குள்ள பதியுது. அந்த 5 முறை கேட்டதுனால அந்த பாட்டு எனக்கு ஆழமாக பதியுது. திருப்பி நான் காதல் வயப்படும் போது, திருப்பி நான் கல்லூரிக்கு போகும்போது அந்த பாடல் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. எப்போ அந்த பாட்டு எங்கே கேட்டாலும் நான் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நகரவே மாட்டேன். அப்படி ஒரு பாட்டு எனக்கு அந்த பாட்டு. ஃபைனலி அந்த படத்தை முழுசாக ஒரு நாள் பார்க்க முடிக்கிறேன். இவ்வளோ அது வேற மாதிரி படம் அது. ஓகேங்களா? நம்ம நினச்சதுக்கும் அந்த பாட்டோட கேரக்டருக்கு சம்மந்தமே கிடையாது. நாம் பியூராக பயங்கரமாக அழுது கண்ணீர் சிந்தி அந்த பாட்டை கேட்டிருக்கோம். அந்த பாட்டு உல்ட்டாவாக இருக்கும். அங்கே அவன் ஏமாத்துற மாதிரி ஒரு பையனாக அந்த பாட்டு இருக்கும் அது. அப்படிங்களா? இப்படி வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சி சில விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை ரீக்ரியேட் பண்ணும்போது அதோட சின்ன
ஒரு ஈரம் தேவைப்படுது. அதுக்காக சில பாடல்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளப்படுறோம் முடிஞ்சு புதுசாக பாட்டு பண்ண முடியாதுன்னு இல்லை. நான் எங்களை மாதிரி டேரக்டர் சொல்கிறேன். அதனால் வந்து எல்லாரும் வந்து ஈஸியாக பழைய பாட்டை போட்டு ஏமாற்றிருக்காங்கன்னா பழைய பாட்டுங்கிறது வாழ்க்கை. ஐயோ, நான் அதுக்காகவே கேட்கலங்க. நான் வந்து அந்த பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க அது சாய்ஸ். என்னன்னா போடும் போதே பழைய பாட்டா அப்படிம்பாங்களா, புரிஞ்சுக்கோங்க. அது வந்து எமோஷ்னல். எப்படி நீங்கள் வீட்டில் போய் கேட்டுகிட்டே இருக்கீங்களோ, நீங்கள் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கலாம். நீங்கள் பழைய பாட்டை போட்டு சாகு வரைக்கும் கேட்கலாம். நாங்கள் ஒரு கதை பண்ணும்போது அது அங்கே தேவைப்படுதுன்னா அது தேவைப்படுது. அது என்னோடய சாய்ஸ் தான் அந்த பாட்டில். அந்த பாட்டு வந்து உன்னை அழைத்தது, அது வந்து 3 சாய்ஸ் இருந்துச்சு. பட்டுக்கோட்டை அம்மாளே இருந்துச்சு, அப்புறம் வந்து ஏய் உன்னைத்தானே அது ஒரு சாய்ஸ் இருந்துச்சு, உன்னை அழைத்தது இல்லை. எனக்கு அந்த சவுண்டு இல்லை ஓன்னு சவுண்டு வரல, அந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் அந்த பாட்டு சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சூப்பராக இருந்தது. பிகாஸ் அது ஒரு மாதிரி ஒரு அந்த சங்கர் கணேஷ் பாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் வந்தது. அது கைண்ட் ஆஃப் அந்த சங்கர் கணேஷ் சாரோட சவுண்டு வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி க்ரௌடுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமாக டெம்ட் ஆகும். அப்போ எங்களுக்கு அதான் மாடர்ன். ஸோ ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பைசன் கொடுத்த வெற்றி, ஐ ஹோப் இட் கண்டினியூஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் அ வெரி குட் ஃபிலிம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. Mritu Towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent.